ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ் அவதார் தி லாஸ்ட் ஏர்பண்டரோடைய சீசன் 1 மொத்த வீடியோ கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பண்டருங்கிறது நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் சீரிஸ். சின்ன வயசில் எல்லாருமே இந்த அனிமே சீரிஸை பார்த்து வளர்ந்துருப்போம். அது லைவ் ஆக்ஷனாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை மொத்தமாக ஒரே வீடியோவாக தமிழில் பார்க்க போகிறோம். நிறைய டீட்டெயில்ஸோட அனிமேஷன் எல்லாம் லைவ் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க அவதார் தி லாஸ்ட் ஏர்பண்டருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த சீரிஸ்க்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு முன்னாடி அவதார்னா யார், இந்த அவதார் உலகம் எப்படிப்பட்ட உலகம், இதில் இருக்கிற பெண்டர்ஸ் யாருங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்படின்னா தான் இந்த கதை ஒன்று நல்லாவே புரியும். இந்த அவதார் உலகத்தில் மொத்தம் 4 நேஷன் இருக்குது. எர்த், ஃபயர், வாட்டர், ஏர். ஒவ்வொரு நேஷனும் அவங்களுக்கும் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் சில மக்கள் பெண்டர்ஸாக இருப்பாங்க. எர்த் பெண்டர், வாட்டர் பெண்டர், ஏர் பெண்டர்னு இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு பெண்டர்ஸாலையும் ஒரு பெண்டிங் தான் பண்ண முடியும். இப்போ எர்த் பெண்டர் இருக்காங்கன்னா அவங்களால எர்த்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். வாட்டர் பெண்டரால் வாட்டர் மட்டும் பெண்டிங் பண்ண முடியும். இந்த மாதிரி அங்கே மக்கள் இருப்பாங்க. சில மக்களுக்கு பெண்டிங் பவர் இருக்காது. ஸோ அவங்க நான் பெண்டர்ஸாக நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. நார்மலாக ஒரு வேலைக்கு போவாங்க, சும்மா வீட்டில் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதை தவிர இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கான். அவங்க தான் அவதார். அவங்களால 4 பெண்டிங் பவர் யூஸ் பண்ண முடியும். இந்த 4 நேஷனுமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க. இந்த 4 நேஷனுக்குள்ள சமநிலை இருக்குன்னா அதுக்கான அவதார் தான். இந்த அவதாரங்கிறவங்க ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு இதில் பிறப்பாங்க. இது ஒரு அவதார் சைக்கிளாகவே இருக்கும். இப்போ ஏர் பெண்டரில் ஒருத்தர் அவதாராக பிறக்கிறாருன்னா அதுக்கடுத்து ஃபயர் பெண்டிங்கில் பிறப்பாங்க. அதுக்கடுத்து ஏர் பெண்டிங், அடுத்து வாட்டர் பெண்டிங், திரும்ப அந்த வாட்டர் பெண்டிங்லேருந்து ஏர் பெண்டிங், இந்த மாதிரி தலைமுறையாக அந்த அவதார் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த அவதாரம் வந்திருக்காங்க. இதுதான் இந்த அவதார உலகம். இப்போ நம்ம வந்து சீரிஸ்குள்ளே போகலாம். சீசன் 1 எபிசோட் 1 ஆங். எபிசோட் ஸ்டார்டிங்கே வானத்தில் ஒரு விண்கலம் காமிக்கிறாங்க. இதோட பேர் சோசன் காமட். இதை பற்றி நம்ம போப்போ தெரிஞ்சுக்கோம். சீரிஸோட ஸ்டார்டிங்லே ஃபயர் நேஷன் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா 2 எர்த் பெண்டர்ஸ் ஃபயர் நேஷன் கிட்ட இருந்து ரகசிய தாடியை போட்டுருக்காங்க. 2 பேரும் வேகமாக தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபயர் நேஷன் ஆட்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதில் ஒருத்தர் எப்படியாவது ரகசியத்தை அரசுக்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அதனால் இன்னொருத்தக்கிட்ட ஸ்க்ரோலை தூக்கி போட்டு சீக்கிரம் நீங்கள் தப்பிச்சுப்போ, நான் மாட்டினாலும் பரவாயில்ல, அரசுக்கிட்ட உண்மை சொல்லிருன்னு சொல்லிட்டு இவன் மாட்டிக்கிறான். அந்த ஒருத்தர் மட்டும் அங்கே தப்பிச்சு போகிறான். இப்போ அந்த ஃபயர் நேஷன் ஆட்கள்லாம் அவங்க ராஜாக்கிட்ட கொண்டு போகிறாங்க. இவர் தான் ஃபயர் லார்ட் சோசன். இவருக்கு இந்த உலகத்தை ஆள் ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு நேஷனும் அவங்க தண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்களே. பட் இவருக்கு அதெல்லாம் பிடிக்கல. இந்த மொத்தம் என்கிட்ட தான் இருக்கணும். ஃபயர் நேஷன் இந்த உலகத்தை ஆளணும்னு இவருக்கும் என்ன இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வானத்தில் ஒரு விண்கல் தோண்டி இருக்கும். இந்த விண்கல் வர நேரத்தில் ஃபயர் நேஷன் ஆளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸு. இந்த உலகத்தை ஆளுநர் காசு வந்திருக்கும். அதுக்காக இவங்க எர்த் நேஷன் மேலே பல இடத்து போட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டேன், நீ அங்கே போக முடியாது. நிறைய எங்கள் ராஜ் சுதாரிச்சிருப்பாரு. அவர் அங்கே சேஃபாக இருப்பாருன்னு சொல்கிறப்ப அப்போ இருந்தாலும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இது எல்லாமே இவங்க போட பிளான் தான். இப்போ ஒரு எர்த் கிங்டம் படம் எடுக்க போகிறாரா, இது உலகத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மற்ற நேஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கும். இதான் என் பிளானு. நான் மற்ற நேஷனை தாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வேலையை ஏர் நேஷனாக தாக்க போகிறாரு. ஏன்னா ஏர் நேஷனில் தான் இப்போதைக்கு அவதார் பிறக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அவதார் ஃபயர் நேஷனில் பிறந்திருப்பாரு. அவரோட பேர் அவதார் ரூக்கோ. அவர் இறந்ததுக்கப்புறம் அவதார் சைக்கிள் படி ஏர் நேஷனுக்கு ஒருத்தர் அவதார பிறக்க போகிறான். மொத்த ஏர் மட்டும் அழிச்சிட்டோம்னா இதுக்கிட்ட அவதார பிறக்க மாட்டான். என்னை அழிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏர் நேஷன் அழிக்க போயிட்டுருக்காரு. கட் பண்ணால் இப்போ சாதாரண ஏர் டைமில் காமிப்பாங்க. இங்கே தான் ஏர் பண்டர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஒருத்தன் தான் நம்ம ஹீரோன. இவன் தான் இப்போதைக்கு பிறந்துக்க அவதார். பட் அவன் வந்து அவதாருங்கிறது அவனுக்கே தெரியாது. அவனுக்கு மாஸ்டராக கியோட்ஸ்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம ஆங்குக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஒரு அப்பாவை இருந்து இவர் ஆங்க பார்த்துட்டு இருக்காரு. அவர் நம்ம ஆங்கோட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறப்ப ஒரு ஆள் அங்கே வராரு. சார், கவுன்சிலேருந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் அங்கே வரணும்னு சொல்கிறப்ப கியோட்ஸும் அங்கே போகிறாரு. பார்த்தா அந்த ஏர் நேஷன் சேர்ந்து பெரிய பெரிய ஆட்கள் அங்கே இருப்பாங்க. இவங்களாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. இப்போ சோசன் எர்த் கிங்டம் தாக்க போகிறல, அதுக்கடுத்து கண்டிப்பாக நம்ம நேஷனையும் தாக்க வருவான். சரி, நமக்கு அவதாரோட உதவி தேவை. ஆங்கிட்ட நம்ம அவதார்னு சொல்கிறப்ப இதை கேட்டு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஆங் ஒரு சின்ன பையன், அவனுக்கு எப்படி இந்த அவதாரெலாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. இதை நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்கிறப்ப வேறு வழியே இல்லை. அவதார் தான் இந்த உலகத்துக்கு ஒரே ஹோப்பு. இது நீங்கள் அவன்கிட்ட சொல்லி தான் அவனு சொல்கிறப்ப கியோட்ஸுக்கு என்னச்சுன்னே தெரில. இதுக்கப்புறம் கியோட்ஸோ ஆங்கை மீட் பண்ணுறாரு. ஒரு சடைக்கிட்ட கூட்டி போய் ஆங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆங், இவரோட பேர் யாங்ஷன். இவர் இதுக்கு முன்னாடி இந்த அவதார். ஒவ்வொரு அவதாரும் அவதார் சைக்கிள் படி ஒவ்வொரு நேஷனில் பிறப்பாங்க. இவர் இதுக்கு முன்னாடி நம்ம நேஷனில் பிறந்த அவதார். 4 தலைமுறைக்கு அப்புறம் இப்போ அடுத்த ஏர் மண்டல ஒருத்தர் அவதாரம் வரப்போகிறாங்க. அது ஒரு யாரும் இல்லை, நீ தான் இப்போதைக்கு அவதாரம்னு சொல்கிறப்ப ஆங்களால் அதை நம்பவே முடியல. ஏன்னா இன்கேஸ் இவன் அவதாரம் மாட்டானா அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்கில் எடுக்கணும். அது போக ஆங்க ஒரு சின்ன பையன், அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக விளாடணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குன்னு ஆசைப்படுவான். பட் இன்கேஸ் அவதாரம் மாறிட்டா ஃப்ரெண்ட்ஸோட பழகக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது நினச்சி ஆங்க ரொம்ப வருத்தப்படுவான். ப்ளீஸ், என்னால் இருக்க முடியாது, நான் அவதாரம் இருக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப இது நீ தேர்ந்தெடுக்கப்பட்டது, இதுக்கடுத்து ஒன்றால் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லுவார். இதை பார்க்குற ஆங்க என்ன செய்ய தெரில. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இவ்வளோ பெரிய பொறுப்பு என்ன ஆகும். அவன் பாட்டு தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். அப்போ அந்த ஏர் டெம்பிளில் நிறைய ஏர் பைசன்லாம் இருக்கும். இந்த ஏர் பைசன்ஸ் எல்லாம் பறக்க முடியும். அந்த மாதிரி ஆங்க
ஹேங்குக்கு இருக்கிற ஏர் பைசன் தான் ஆப்பா ஆப்பா நம்ம இதுக்கடுத்து இங்கே இருக்க வேணாம், இந்த உலகத்தை நான் தான் காப்பாதுன்னு சொல்கிறாங்க, என்னால் இங்கே இருக்க முடியாது, வா நம்ம இங்கேருந்து போயிடுவோன்னு சொல்லி இவ ஆப்பா மேலே ஏறி அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். கரெக்டாக இந்த நேரம் பார்த்து 5 நேஷன் ஆட்கள் இங்கே வந்துடுறாங்க. ஏன்னா உங்கள் டார்கெட் எத்தனை கிடையாது 5 நேஷன் தான், இவங்க அழிச்சாடுன்னு சொல்லிட்டு திடீர்னு தாக்கல் ஆரம்பிப்பாங்க. இதை பார்க்குற ஏர் பண்டர்ஸுக்கு என்ன செய்ய தெரில, முடிஞ்ச அளவுக்கு 5 நேஷன் ஆட்கள் தடுத்துலாம் வைப்பாங்க. பட் 5 நேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வானத்தில் சோஷன் காம்பட் இருக்குல்ல, அது வர நேரத்தில் அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏர் பண்டர்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் 5 நேஷன் தடுத்துட்டே முடியல. அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. ஏர் பண்டர்ஸில் ஒருத்தரை விடாமல் எல்லாரும் அழிச்சிட்டே இருக்காங்க. கடைசியாக கேட்ஸ் தான் இருப்பார். அவர்கிட்ட சண்டை போகிறதுக்கு சோசன் வந்துடுவார். ரெண்டுத்துக்கு செம்மையாக சண்டை வரும். பட் சோசன் கேட்ஸை தோக்கடிச்சிடுவார். இப்போ ஏர் டெம்பிள்லேருந்து எந்த ஒரு ஏர் பண்டரும் உயிரோடு இல்லை, எல்லா ஏர் பண்டருமே சோசன் அழிச்சிட்டாரு. பட் இது தெரியாமல் ஆப்பா கூட பறந்துட்டு இருக்கான். சொல்லப்போனால் இந்த ஃபைட்டில் அனிமேஷன் காட்டவே மாட்டாங்க, ஜஸ்ட் வாய் வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் லைவ் ஆக்ஷனில் பண்ணி காமிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் ஆப்பாவை கூப்பிட்டு கடல் மேலே பறந்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து மழை புயல் வெளுத்தாங்கிட்டு இருக்கு. ஆப்பா நம்மளால இதுக்கிட்ட பறக்க முடியாது போல, நீ திரும்பிடு, நம்ம ஏர் டைம்லேயே போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. பட் புயல் அதிகமாக இருக்கனால ஆப்பாவை ஒழுங்காக பறக்க முடியல. ஆப்பாவை அங்கே சேர்ந்து கடலில் விழுந்துருவாங்க. இப்போ ஆங்குக்கு என்ன செய்ய தெரில, அவனே அறியாமல் அவதார் ஸ்டேட்டுக்குள்ள போயிடுவான். ஆக்சுவலாக அவதார் ஸ்டேட்டுங்கிறது அவதார்ஸ்னு இருக்க ஒரு பவர். அந்த பவருக்குள்ளே போயிட்டு அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ அவதார் ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டான். அவனையும் ஆப்பாவை சுற்றி ஒரு சுழல் உருவாக்கிறான். அது அப்படியே தண்ணியில் உறைஞ்சி பனிக்கட்டியாக மாற ஆரம்பிக்குது. இதோட கடலே மூழ்கி போயிட்டான். கட் பண்ண சம்பவங்கள் நடந்து 100 வருஷம் கழிச்சு சதர்ன் வாட்டர் ட்ரைபில் இருக்கிற சின்னதாக ஒரு வில்லேஜ் காமிப்பாங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு தான் கட்டாரா. இவ தான் இந்த சீரிஸோட ஹீரோயின். கடைசி அவதார் தண்ணியில் மூழ்கி 100 வருஷம் ஆச்சுல. இதனால் 5 நேஷன் இந்த உலகத்தை ஆள ஆரம்பிச்சிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட உலகத்தோட பெரும்பாலான பகுதி 5 நேஷனாக தான் இருக்குது. அது போக மக்களுக்குமே அவதாரம் வளர்க்க நம்பிக்கைலாம் போயிடுச்சு. ஏன்னா 100 வருஷம் முன்னாடி அவதார் காணாமல் போயிட்டாரு. இதுக்கிட்ட கண்டிப்பாக திரும்ப வர மாட்டான்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கட்டாரா அவங்க அண்ணனோட சின்ன வில்லேஜில் இருப்பா. ஆக்சுவலாக கட்டாரா ஒரு வாட்டர் பண்டர். பட் அவளுக்கு பெருசாக வாட்டர் பண்டிங் தெரியாது, சும்மா பேசிக் தான் தெரியும். அண்ட் அதுப்போ இந்த வில்லேஜில் ஒரு வாட்டர் பண்டர் யாருன்னா கட்டாரா மட்டும்தான். பட் அவர் வாட்டர் பண்டர்னு மற்ற யாரும் சொல்லியிருக்க மாட்டா. இது அவங்க அண்ணன் சாக்காக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ அவங்க 2 பேரும் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு படகு எடுத்து ஆற்றுல போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு தண்ணி ஃபோர்ஸாக போக ஆரம்பிக்குது. இவங்க போட்டை விட்டு பக்கத்தில் இருக்கிற பனிப்பாறையில் விழுந்துருவாங்க. பார்த்தா பக்கத்தில் ஹேங் உறைஞ்சு போன அந்த பனிக்கட்டி இருக்கும். பட் இவங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அடைச்சை போட் அவ்வளோ தூரம் போயிடுச்சு. எப்படி அந்த போட் கிட்ட பக்கத்தில் போகணும்னு பார்க்குறப்ப கட்டராக் தான் வாட்டர் பண்ணி தெரியுமே, அவள் பெண்டிங் யூஸ் பண்ணி படகு பக்கத்தில் கொண்டு வரலாம் பார்க்குறா. அப்போ அவளே எரியாமல் பக்கத்தில் இருக்கிற பாறை உடைச்சிட்றா. திடீர்னு அந்த பாறையிலிருந்து ஒரு ஒளிச்சு வர ஆரம்பிக்குது. பார்த்தா அதுக்குள்ளே தான் நம்ம ஹேங் மாட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹேங்கை பார்த்தா 2 பேரும் பயந்து போயிடுவாங்க. பட் ஹேங் அங்கேயே மயக்கணிக்கல் வந்துடுவான். கட் பண்ணால் அது கொஞ்சம் தூரம் முன்னாடி இருக்க ஒரு கடல் பகுதி அமைப்பாங்க. அந்த இடத்துக்கு 5 நேஷனோட ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒருத்தன் தான் இந்த சீரிஸில் முக்கியமானவன். இவனோட பேர் சூக்கோ. இவன் 5 நேஷனோட இளவரசன். நம்ம சீரிஸ் ஸ்டார்டிங் பார்த்துருப்போம் சோசன் ஒருத்தர், அவரோட கொள்ளு பேரன் தான் சூக்கோ. இப்போ இவனோட அப்பா தான் 5 நேஷனுக்கு ராஜாவாக இருக்காரு. இவனுக்கு இவங்க அப்பாவுக்கு சின்னதாக சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால இப்போ இவங்க அப்பாவோட பிரிஞ்சிருக்கான். இவங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா அதுக்கு அவதாரம் பிடிச்சிட்டு இருக்கணும். கடைசி 3 வருஷமா இவன் அவதாரம் தேடிட்டே இருந்திருப்பான். பட் எங்கேயுமே அவதாரம் கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தா வானத்தில் ஒளிச்சும் தெரியுதுல்ல. ஸோ கண்டிப்பாக அவதார் அங்கே தான் இருப்பான். அது சதர்ன் வாட்டர் ட்ரைப், அங்கே சின்னதாக ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவதார் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு கப்பல் அந்த பக்கம் போக சொல்கிறாங்க. பார்த்தா சூக்கோக்கு அங்கிள் ஒருத்தர் இருப்பார். இவரோட பேர் அங்கிள் ஐரோ. ஆள் ஒரு மாசான மனுஷன். இந்த சீரீஸில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். சூக்கோ இந்த மாதிரி பண்ணுறது அவங்க அங்கிள் பிடிக்காது. டே சூக்கோ இந்த மாதிரி பண்ணாதரா, எதுக்கு ரொம்ப வருஷம் அவதார் தேடிட்டுக்கேன்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிடிக்கல, அவதாரை பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிடிக்கும், இதான டெஸ்டினி, அவதாரை பிடிச்சே திரும்பன்னு சொல்லிட்டு இவர் வெளியே இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் சாக்காவையும் கட்டாராவையும் காமிப்பாங்க. திடீர்னு நான் கீழே வந்ததை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் யார் இந்த மொட்டை மண்டையன், எப்படி இங்கே வந்தால் சொல்லிட்டு வர ஆச்சரியமாக இருக்குது. ஆள் உயிரோட இருக்கான்னு செத்து போயிட்டாங்க கூட தெரில. சரி வா இங்கே தூக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவங்க வில்லேஜ் தூக்கிட்டு போவாங்க. அவங்க பாட்டி தான் வந்து ஆங்க பார்ப்பாங்க. அவங்க பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம், என்னால் நம்பவே முடியல. இவர் ஏர் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு கடைசி ஏர் பண்ணுற பார்த்து 100 வருஷம் ஆச்சு. இந்த உலகத்தில் ஏர் பண்ணுறே கிடையாது. இவன் மட்டும் எப்படி உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரி அந்த பேர் ரெஸ்ட் எடுக்கட்டும், வாங்க நம்ம இங்கேருந்து போயிடுவோன்னு எல்லாரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கான். திடீர்னு அவன் மைண்டில் சில கனவுகள் ஓடிட்டுருக்கு. அன்றைக்கி அந்த புயல் அடித்தது, இவன் கடலுக்குள்ளே மாட்டினா அதெல்லாம் ஓடிட்டுருக்கும். திடீர்னு அவன் கண்ணு முடிச்சு பார்க்குறான். அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்கே இருக்க, இதை பற்றி அவனுக்கு எதுவும் தெரில. வெளியேருந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. அந்த சின்ன பசங்க விளாண்டுட்டு இருக்காங்களே, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். சாக்க அவனை பார்த்து டே யாரா நீ, எப்போ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ அமுழ்ந்துட்டு இருப்பானா. அப்போ நம்ம ஹீரோ தும்ப ஆரம்பிப்பான். பார்த்தா ஆள் பறக்க ஆரம்பிக்கிறான். இப்போ தான் உங்களுக்கு புரியுது இவன் உண்மையாக ஒரு ஏர் விடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ சாக்காவை பார்த்து அம்மா என்ன காப்பாற்றினீங்களே, எங்களோட ஒரு ஏர் பைஸ்
ஆக்சன் இருக்குமே. ஆப்பா எங்கன்னு கேட்குறப்ப ஆப்பாவா எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறப்ப விசில் அடிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஆப்பா பறந்து வந்துடுது. இதை பார்த்ததுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் கதையில் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் கடைசியாக பார்த்தப்போ சூசன் காமெட் வந்துச்சு. அப்போ எங்கள் ஊரில் திருவிழா கொண்டாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்கிறப்ப என்னது சூசன் காமெட்டா, அது வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷம் நீ பனிக்கட்டில் இருக்கேன்னு சொல்கிறப்ப நம்ம ஊருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இல்லை நான் ஏர் பண்டிங்லேருந்து வரேன், எங்கள் ஊரில் நிறைய ஏர் பண்டர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப தம்பி அவங்களாம் அழிஞ்சு போய் 100 வருஷம் ஆயிடுச்சு. ஃபயர் நேஷன்காரங்க எல்லா ஏர் பண்டரையும் கொண்டாங்க. சொல்லப்போனால் இப்போ இந்த மொத்த உலகத்தை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஏர் பண்டர் கூட கிடையாது. நீ இதை லாஸ்ட் ஏர் பண்டர்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. ஏன்னா கூட இந்த யாரையுமே இவனை காப்பாற்ற முடியாமல் போச்சுல. இத்தனை வருஷம் பனிக்கடிக்குள்ளே மாட்டிட்டான். பார்க்குற கால் சின்ன பையனாக இருக்கலாம், பட் இவனுக்கு 100 வயசுக்கு மேலே. இது தெரிஞ்சோ நம்ம ஒரு கஷ்டமாக போச்சு. அழுதுட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். அண்ட் அவர் அவதாருங்கிறத யாரையும் சொல்லவும் மாட்டான். ஏன்னா அவதாரம் இருந்து 100 வருஷம் காணாமல் போயிட்டால, மக்கள்லாம் தமிழை கோவத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டான். அப்போ கட்டாரை வந்து ஹேங் என்னால் உனக்கு புரிஞ்சிக்க முடியுது, உன் கூட இருந்தவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஃபயர் நேஷன்காரங்க எங்கள் கிராமத்தில் தாக்க ஆரம்பிச்சாங்க. எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஃபயர் நேஷன்காரங்களாம் கருணை இல்லாதவங்க. நீ அதை பற்றிலாம் கவலைப்படான்னு சொல்கிறப்ப ஆங் ரொம்ப சோகமாக இருப்பான். கட்டார் ஆங் கூப்பிட்டு ஒரு கைவிடப்பட்ட கப்பல் கிட்ட போவா. ஃபயர் நேஷன்காரங்க தாக்குனாங்கல்ல, அப்போ உடஞ்சி போன கப்பல் தான் இது. அங்கே ஆங்கை கூப்பிட்டு போய் வாட்டர் பண்டிங்லாம் காட்டுவா. இதை பார்த்து ஆங்க் ஆச்சரியமாக இருக்கும். நீ வாட்டர் பண்ணுறேன்னு கேட்குறப்ப ஆமாம் என் கிராமத்துக்கு யாருக்கு தெரியாது, அண்ட் எனக்கு இது புதுசாக தெரியாது, சும்மா பேசிக் தான் தெரியும். அவளுக்கு அது கற்றுக்கலன்னு சொல்கிறப்ப ஹே இது ஈஸி தான்ப்பா. ஒரு பெண்டிங் கடி கற்றுக்கணுன்னா நம்ம ஆள் மனசு அமைதியாக இருக்கணும், நம்ம கஷ்டப்படாமல் சுலபமாக ட்ரை பண்ணணும். வேணா பாருன்னு அவள் ஏர் பண்ணி கட்டுவானா. இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு என்ன வருது. அவள் இந்த வாட்டி வாட்டர் பண்ணி ட்ரை பண்ணுறப்ப நல்லா பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆங்கவளும் நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக அவங்க கிராமத்துக்கு ஃபயர் நேஷன் கப்பல் வருது. இதை பார்த்து எல்லாருக்கும் பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க, திரும்ப எதுக்கு இங்கே பிரச்சனை பண்ண வராங்கன்னு கேட்குறப்ப அப்போ அந்த பாட்டி உண்மையை சொல்லுது. இவன் லாஸ்ட் ஏர் பண்டர் மட்டும் கிடையாது, இவன் தான் அவதார். 100 வருஷம் முன்னாடி காணா போன இவன் தான் சொல்கிறப்ப இதை பார்த்து சாக்க கோவந்த வருது. அட பாவி உன்னால் எவ்வளோ பிரச்சனையா, நீ அவதார்னு கூட சொல்லாமல் எங்கிட்ட மறைச்சிருக்க, நீ ஒரு பொய்க்காரன்னு சொல்கிறப்ப ஆங்க் என்ன சொன்னே தெரில. கரெக்டாக ஃபயர் நேஷன்காரங்க வந்துடுறாங்க. ஜூக்காக தான் பேச வரான். இங்கே பாருங்கள் நாங்களும் உங்கள் கிராமம் தள்ளிக்க வரல, உங்கள் கிராமத்துக்கு தேவையில்லாத ஒருத்தவங்க உள்ளே இருக்கால அவனை மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் பாட்டு இங்கேருந்து போகிறோன்னு சொல்கிறப்ப சாக்காவும் சரிந்தா இருக்கான். ஏன்னா சாக்காக்கு சண்டை போகிற அளவுக்கு பிடிக்காது. அண்ட் அது போய் பொய்க்காரன் தானே கொடுத்துருன்னு இருக்காங்க. பட் கட்டார வேணாம் சொல்லுவா. இங்கே பார் சாக்கா, நம்ம அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நம்பி வந்தவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அவன் பாரு எல்லாத்தையும் இழந்தவன் நம்மள மாதிரி தான், நம்ம தான் அவனை பாதுகாக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்க்க சாக்காக்கு என்ன சொன்ன தெரில. சரின்னு ஜூக்கோவை பார்த்து இங்கே பாரு நீ ஒன்றும் என் கிராமத்துக்குள்ளே சண்டை போட வேணாம், நான் இருக்கல, ஒத்தை கொதி சண்டை போடுவான்னு கேட்குறப்ப ஜூக்கோக்கு வந்துடுது. ஒரே அடியில் சாக்காவை டிஃபீட் பண்ணிடுறான். தென் ஃபயர் எடுத்து அடிக்கலன்னு பார்க்குறப்ப ஒரு காற்று அடிக்குது. பார்த்தா ஆங் தான் ஜூக்கோ அடிச்சிருப்பான். இதை பார்த்து ஜூக்கோக்கு வந்துடுது. ஹே அவதார் நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், வாட சண்டை போடுன்னு சொல்லிட்டு ரெண்டு சண்டை போட இருக்காங்க. பட் நம்ம ஆங் நல்லாவே சமாளிக்கிறான். இதை பார்த்து ஜூக்கோக்கு வருது. இந்த கிராமத்தோடாதீங்க எல்லாரும் அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆங்க் ஒரு மாதிரி ஆயிடுது. நிறுத்துங்க, இங்கே இருக்க யார் மேலே கை வைக்காதீங்க, உங்களுக்கு நான் தானே வேணும், நான் உங்களோட வரேன், இந்த கிராமத்து மக்களை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப ஜூக்கோக்கு ஒரு ஹாப்பியாக போச்சு. அவதார் அரெஸ்ட் பண்ணி ஃபயர் நேஷன் ஆட்கள் அங்கே கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஆங்க தூக்கி கப்பலுக்கு ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போ ஆங்க பார்க்க ஐரோ வராரு. சொல்லப்போனால் ஐரோக்கு அவதார் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அதனால் ஆங்க பார்த்து பணிவாக பேசுவார். அண்ட் ஃபயர் நேஷன்காரங்க இந்த மாதிரி உலகத்தை அழிச்சிட்டு இருக்காங்களே, இது நினச்சி இவருக்கு வருத்தமாக இருக்கும். அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு ஆங்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அப்போ தான் கரெக்டாக ஆங்க அங்கே தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான். பக்கத்துலேயே தான் காவலாளி இருப்பான். அவன் ஏர் பண்ணி யூஸ் பண்ணி சாவி ஆட்டி கொடுக்குறான். தென் யாருக்கும் தெரியாமல் ஜெயிலுக்கு ஏதாவது திறந்துட்டு இருக்கான். கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா காமிப்பாங்க. ஹே சாக்கா, ஆங் நம்மளை நம்பி இங்கே வந்தவன் நம்ம கிராமத்துக்கு ஆக மாட்டிக்கிட்டான், அவன் நம்ம தான் காப்பாற்றி ஆகணும், வா இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப ஆமாம் நம்மளோட சின்னதாக பழகு தானே இருக்குது, இதை எடுத்துகிட்டு எப்படி அவ்வளோ தூரம் போன்னு கேட்குறப்ப கட்டாரா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து சாக்காக்கு புரிஞ்சு போயிடுது. பார்த்தா நம்ம ஆங்கோட ஆப்பா இருக்குல்ல, அந்த ஆப்பா மேலே பறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஆங்கு எப்படி ரிலீஸ் ஆகிட்டான். ஒரு ரூமை செக் பண்ணி போகிறப்ப ஜூக்கோட் ரூம் போயிடுவான். பார்த்தா ஜூக்கோட் ரூம் ஃபுல்லாக அவதார் பற்றி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த அவதார் யார் யார் தென் ஆங்கை பார்த்து எழுதி வச்சுருப்பான். அந்த நோட்டை ஆங் ஆட்டி கொடுக்குறான். தென் ஆங்கிட்ட ஒரு கிளைடர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு மெதுவாக அந்த கப்பல் வெளியே வருவான். அவன் எஸ்கே போய் போகிறத ஜூக்கை பார்த்துருவான். ஹே அவன் விடாதீங்க பிடிங்கன்னு சொல்கிறப்ப இவன் பறக்க ஆரம்பிச்சிடறான். ஃபயர் நேஷன் காலங்களாம் அவன் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ எப்படி அங்கே தப்பிச்சு போயிடுறான். இதை பார்த்து ஜூக்குக்கு செம்ம கடுப்பு போயிடுது. அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான். கரெக்டாக அவன் கிளைடரே அடிச்சிருது. அவன் மேலே கீழே விழுந்துட்டு இருக்கான். ஆள் செத்தான்னு பார்க்குறப்ப கரெக்டாக ஆப்பா அங்கே வந்துடும். கட்டாராக ஆப்பாவை கூட்டி வந்து நம்ம ஆங்க காப்பாற்றிட்டா. இதை
இதை பார்த்து ஜூக்கோக்கு இன்னும் கடுப்பாயிருது. திரும்ப அவன் பவர் யூஸ் பண்ணி ஆப்பாவை அடிக்கலான்னு பார்ப்பான். அப்போ தண்ணி வந்து அனுப்பிச்சிடும். யார் பண்ணதுன்னு பார்த்தா கட்டாரா தான். அவளுக்கு வாட்டர் பிடின்னு ஒழுங்கு வராமல் இருந்திருக்கும்ல. பட் ஆங்கிட்ட பழந்ததுக்கப்புறம் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிருப்பா. எப்படியோ 3 பேர் சேஃபாக அங்கே தப்பிச்சு போயிடுவாங்க. இதை பார்த்து ஜூக்கோக்கு செம கடுப்பாயிரும். இப்போ அந்த 3 பேர் சேஃபாக அங்கே இருந்து ஆங்கோட சொந்த ஊருக்குள்ள அந்த ஏர் டெம்பிள் அங்கே தான் போவாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த இடம் நாசமாக இருக்கும். ஃபயர் நேஷன்காரங்க அந்த இடத்த அடிச்சிருப்பாங்க. இதை பார்த்து ஆங்க்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அவங்க ஒரு எலும்பு கூட பார்ப்பான். பார்த்தா அது கேட்ஸ் ஓடுது. இதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். என்னோட குருவே கேட்ஸு தான். அவருடைய இறந்து கிடந்ததை பார்த்தோன்னே அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அப்போ அவனே அறியாமல் அவதார் ஸ்டேட் அன்லாக் ஆயிடுது. அவன் வந்து அவதார் ஸ்டேட்டுக்கு போனால் கண்ட்ரோல் இல்லாமல் மாறிடுவாள். அந்த இடமே புயல் மாதிரி ஆரம்பிக்குது. இதை பார்த்து கட்டாராவும் சாக்காவும் பயந்து போயிடுவாங்க. அவங்க பார்ப்படி நினச்சிக்குவாங்க. அவன் பாட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறப்ப நம்ம கட்டாரை கத்தார வைப்பா. ஆங்குன்னு கூப்பிட்றப்ப இது அவன் காதில் கேட்டுரும். இது கேட்ஸவே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் கேட்ஸ் சொன்னது ஞாபகம் வருது. இங்கே பாரு ஆங், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் பர்சனா அது நீ மட்டும்தான். அவதார் இருக்கிறதுக்கு உனக்கு முன்னாடி தகுதி இருக்கு. அவதார் அவன் தான் இந்த உலகத்தோட நம்பிக்கை. நீ தான் இந்த உலகத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப்னு சொல்கிறப்ப ஆங் அப்படி அமைதியாயிருவான். அவதார் ஸ்டேட்லேருந்து நார்மலாக மாறிடுவான். இப்போ தான் சாக்கா கட்டார எல்லாருக்கும் உயிர் அந்த மாதிரி இருக்குது. தென் அப்புறம் தான் ஆங் பக்கத்துலேயே போவாங்க. ஹேங் இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு தெரியுது. எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் இருக்குது. எங்கள் அம்மா கூட ஃபயர் நேஷன் ஆட்களால் கொல்லப்பட்டாங்க. அவங்கள கொல்லுங்கிறதுக்காக 3 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா எங்கேயும் கிளம்பி போனார். பட் இப்போ வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை பார்க்கவே இல்லை. எதுவாக இருந்தால் என்ன, உன் மனசு மட்டும் தளர விட்றாத. நீ தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அவதாரம்னு சொல்கிறப்ப ஆமாம் இது எனக்கு இருக்க ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கலாம். பட் அதை நான் தான் பண்ணி முடிப்பேன்னு சொல்லிட்டு ஆங் ஒரு முடிவில் இருக்கான். கட் பண்ணால் இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. இவ்வளோ நாள் அவதார் எப்படி இருப்பானு அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் இப்போ தான் ஆங்க பாட்டால ஆங்க வரைஞ்சி உன்னை விட மாட்டேன் அவதார், உன்னை பிடிச்ச தீருன்னு சொல்லிட்டு ஆள் சமகோத்தில் இருப்பான். இதோட எபிசோடு முடியுது. எபிசோட் 2 வாரியர்ஸ். இந்த எபிசோட் ஆரம்பத்தில் நம்ம ஜூக்கோ தான் காமிப்பாங்க. ஜூக்கோ ஆங் மேலே சமகோத்தில் இருக்கால. இப்போ வேறு அவங்க தப்பிச்சு போயிட்டான். அடுத்து எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஊரோட மேப் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா இங்கே தான் நிறைய ஐலாண்ட் இருக்கு. இல்லை எங்கே தான் போயிருப்பான்னு ஜூக்கு ஒன்றுமே தெரில. இப்போ இந்த பக்கம் நம்ம ஆங் காமிப்பாங்க. எல்லாருமே சாதாரண ஆட்டமில் தான் இருப்பாங்க. சாக்கா திரும்ப நம்ம வில்லேஜ் போகலான்னு சொல்லுவா. பட் கட்டாரம் வேணாம்னு சொல்லுவா. ஏன்னா அவங்க திரும்ப அந்த வில்லேஜ் போனாங்கன்னா திரும்ப ஃபைனான்ஸுக்காரங்க வருவாங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போகும். அண்ட் ஆங்குக்கு நம்ம உதவி தேவை. ஆங்கால தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். ஆங்குக்கு சப்போர்ட்டாக நம்மளும் கூட இருக்கணும். நம்மளோட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறப்ப சாக்காக்கு என்ன செய்ய தெரில. அண்ட் அதுப்போ கட்டாராக்கு வாட்டர் பண்ணி கற்றுக்குன்னு ஆசையாக இருக்கும். ஆங்கோட பழன கொஞ்ச நேரத்துலேயே அவனால் வாட்டர் பண்ணி கற்றுட்டால. ஸோ அதனால் ஆங்கோட தான் இருப்புன்னு சொல்கிறப்ப சாக்காக்கு என்ன செய்ய தெரில. இந்த பக்கம் நம்ம ஆங்க அவன் பேக்கில் செக் பண்ணி பார்த்துருப்பான். அப்போ பக்கத்தில் இருக்கிற கடலோட பேக்கில் எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தா உள்ள ஒரு குரங்கு மாதிரி இருக்கும். இது என்னன்னு கேட்குறப்ப இது பேர் பறக்கிற லெமோர். இது நாங்கள் அந்த காலத்தில் பார்த்துருக்கோன்னு சொல்லுவா. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் கட்டாரா அவள் பேக்கில் இருக்க ஸ்க்ரோலை பார்க்குறா. ஆக்சுவலி அவள் போகிறப்ப அவங்க பாட்டி அந்த பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரோலை விரித்து பார்த்தா உள்ள ஃபுல்லாக வாட்டர் பெண்டிங் பற்றி தான் இருக்கும். ஆக்சுவலி அவள் பாட்டியுமே ஒரு வாட்டர் பண்ணுறது தான். வாட்டர் பெண்டிங் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க. இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சாக்கா இங்கே பாரு, பாட்டி எனக்கே இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு இவன் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதுக்கடுத்து கண்டிப்பாக ஆங்கோட போதான் போகிறேன், நீ வந்தாவான்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட சாக்காக்க வர வழியே இல்லையே. இவனு சரி நாங்கள் போகலான்னு இருக்கான். ஆங் என்ன ரெடி ஆச்சா, நம்ம இங்கேருந்து போகலாமான்னு கேட்குறப்ப ஒரு விஷயம் இருக்குது, அதை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கியோட்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் கழுத்தில் ஒரு மாலை போட்டிருப்பாரு. அந்த மாலை எடுத்து ஒரு கல்லை வச்சு அதுக்கு அஞ்சலி செலுத்துவான். தென் 3 பேர் சேர்ந்து ஆப்பா மேலே ஏறி பக்கத்துக்கு ஒரு தீவு போவாங்க. பக்கத்தில் கியோசி ஐலான்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அவதார் அங்கே தான் பறந்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆப்பால பறந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த பறக்கிற குரங்கு இருக்குல்ல, அது நம்ம ஆங்க பக்கம் வரும். ஆங்க்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கு மோமோன்னு பேர் வச்சு அதே அவங்க டீமில் ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து கியோசி வில்லேஜ் போயிட்டுருக்காங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. இவனுக்கு ஆங்க எங்கே போனான்னு தெரியலையே, எப்படி அவனை தேடணும்னு தெரில. அப்போ தான் அவங்க அங்கிள் ஒரு ஐடியா தருவார். இவங்க ஃபயர் நேஷனுக்கு கமாண்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேர் ஜோ. அவர்கிட்ட தான் ஃபயர் நேஷனோட படையே இருக்கும். அவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் அவர் படையை மட்டும் கேட்போம். அவர் வச்சுட்டு அவதாரை பிடிக்கணும்னு சொல்கிறப்ப இது ஜூக்கோக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவதாரை பிடிக்கணுங்கிறது இவ்வளோ லட்சியம் மட்டும்தான். வேறு யாரையும் அவதாரை பிடிக்க மாட்டேன், நான் தான் அவனை பிடிச்சி தருவேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். பட் இவங்ககிட்ட ஆட்கள் தேவை கொஞ்சம் இருக்குது, அது போக மேப்பும் தேவைப்படும். கமாண்டர்கிட்ட அவதாரை போய் சொல்லாமல் இது கேட்டு பார்ப்போம்னு நினைப்பான். அதுக்கேற்ற மாதிரி அங்கிள் ஐரோவும் ஜூக்கோவும் கமாண்டரை பக்கம் போவாங்க. கமாண்டருக்கு ஜூக்கோ பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் ஜூக்கோ நீங்களே இங்கே வந்திருக்கீங்களே, நீங்கள் வரமாட்டீங்களே, அப்படி உனக்கு என்ன வேணும் கேட்குறப்ப எங்களுக்கு சில மேப்லாம் வேணும், கூடவே நம்ம படையில் இருக்க சில பேர் எங்கள் டீமுக்கு வேணும், அனுப்புறீங்கன்னு கேட்குறப்ப அந்த கமாண்டருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரி போங்கன்னு அவங்கள அங்கே அனுப்பி வச்சிட்றான். தென் அதுக்கடுத்து ஜூக்கோட டீமில் ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிச்சு பார்ப்பாங்க. அவங்க உண்மை போட்டு உடச்சிருவாங்க. நாங்கள் அவதாரை பார்த்தோம், அவதாரை பிடிக்கிறது அவர் படைவர்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கமாண்டருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னது அவதாரா, 100 வருஷம் காணாமல் போயிட்டானே, அந்த அவதார் நான் தான் பிடிச்சி தருவேன், அரசர்கிட்ட நான் தான் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆசை ஆரம்பிச்சிருச்சு.
கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஆங் காமிப்பாங்க. எப்படியோ ஒரு ரோலில் பறந்து அந்த கியோசி தூக்கி கொண்டுட்டாங்க. அங்கே தான் அதுக்கு முன்னாடி இருந்த அவதார் கியோஸோட சிலை இருக்கும். இவங்களாம் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. சடனாக காட்டுக்குள்ளேருந்து யாரோ வரமா தெரியுது. பார்த்தா எல்லா பொண்ணுங்க தான். சடனாக இவங்க எல்லாரும் பிடிச்சி தாக்கு நிறுத்துவாங்க. ஹே யார் நீங்கள், எதுக்கு இங்கே ஐலாண்டுக்கு வந்து கேட்டால், ஹே நான் தான் அவதார், என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப என்னது நீ அவதாரா, அவதாரா இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ பொய் சொல்கிறேன்னு சொல்கிறப்ப பார்த்து அந்த கியோசி சிலை இருக்குல்ல அதோட கண்ணில் இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். இதை பார்த்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம். அப்படின்னா இவன் வந்து உண்மையான அவதாரம்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டி போகிறாங்க. இங்கே இருக்க எல்லாருமே கியோசி வாரியர்ஸ். இங்கே மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அங்கே ஒரு லீடர் இருப்பாங்க. அவங்க தான் அவதார கூட பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு நீ அவதாரம் இருக்கலாம், பட் 100 வருஷம் முன்னாடி காணாம போயிட்ட. மக்களுக்கு இப்போ உதவி தேவையில்லை. சொல்லப்போனால் நாங்களே ஃபயர் நேஷனோட தாக்குதலேருந்து மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சா எங்களுக்கு ஆபத்து தான். நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப கெஞ்சி கேட்பேன். இங்கே பாருங்க நான் ஒரு அவதார், எனக்கு இந்த உலகத்துக்கு நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சாகணும். இங்கே இருக்க சில புக்ஸ்லாம் படித்தா எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் கொஞ்ச நாள் மட்டும் டைம் தாங்க. நான் இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த மேடம் என்ன செய்ய தெரில. பக்கத்தில் சூக்கின்னு ஒரு பொண்ணு இருப்பா. இவ தான் இந்த கியோசி வாரியர்ஸில் லீடர் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் அந்த மேடம் பார்த்து இங்கே பாருங்கள் இங்கே புக்ஸ்லாம் படிக்கணும் என்ன ஆக போகுது, அவங்க இங்கே தங்கட்டுன்னு சொல்கிறப்ப அந்த மேடம்க்கு என்ன செய்ய தெரில. சரி வேறு 2 நாள் டைமு, நீங்கள் அதுக்கப்புறம் இங்கேருந்து போயான்னு சொல்கிறப்ப சரி நாங்கள் தங்க ஆரம்பிக்கிறான். சூக்கி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம சாக்கா இருக்கல அவள் அழந்துட ஆரம்பிச்சிடறேன். ஹே நீங்கள் இந்த ஊரோட வாரியர்ஸா, நானும் அந்த மாதிரி தான், நான் தான் எங்கள் ஊரோட பாதுகாவலன், எங்கள் ஊரே என்ன நம்பி இருக்குன்னு சொல்கிறப்ப சூக்கிக்கு அவன் சொல்லிட்டு ஊருக்கு நல்லாவே தெரியுது. சிரிச்சுட்டு அதை பெருசாக கண்டுக்க மாட்டா. தென்னாக்க சாப்பாடு விடலாமன்னு சொல்லிட்டு சாக்கறக்கு ரூமுக்கு போவா. பார்த்தா சாக்கா சட்டப்படாமல் இருப்பான். இதை பார்த்து அவனுக்குமா ஷை ஆயிரும். சொல்லப்போனால் 2 பேத்துக்குள்ளே சின்னதாக ரொமான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். இங்கே அப்படியே கட் பண்ண கட்டாரா காமிப்பாங்க. அவங்க பாட்டி கட்டாராக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்களே, வாட்டர் பெண்டிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு. ஸோ அதை வச்சு வாட்டர் பெண்டிங் கற்றுட்ருக்கா. கரெக்டாக அங்கே தான் வருவான். எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் சில குட்டி பசங்களாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஆங்க பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் உண்மையாக நீங்கள் தான் யார் பண்ணுறா, உங்களால் ஏர் பெண்டிங் பண்ண விடுவான்னு கேட்குறப்ப பறக்க வச்சு காமிக்கிறேன். இதை பார்த்து குழந்தைக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. தென் ஒரு குழந்தை தானே, அவனும் ஜாலியாக விளாட ஆரம்பிக்கிறான். காற்றையே ஒரு சுழல் மாதிரி உருவாக்கி இதை ஏர் ஸ்கூட்டர் நான் எப்படி ஓட்டுற பாருங்கன்னு சொல்லிட்டு கல்லில் முடிட்டு இருப்பேன். இதை பார்த்து அந்த லேடிக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவங்க சீக்கிரம் இங்கேருந்து போயாகணும், இல்லை நம்ம முயற்சி ஆபத்துன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து சூக்கி கோவந்து வருது. ஏன்னா இப்போ அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறது வெறும் பெண்கள் மட்டும்தானே. இதனால் சூக்கிக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கும். நம்ம இவனால் பாதுகாப்பாக வந்திருக்கலாம், பட் சந்தோஷம் வந்ததே இல்லை. இவங்க இங்கே இருக்கனால தான் அந்த பசங்க கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த லேடி லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ணால் இந்த பக்கம் சாக்கா ஆத்தோடு நின்றுட்டு இருப்பான். அவன் கையில் ஸ்டீலே பண்ண ஒரு பூமராங்க இருக்கும். பூசணிங்கெல்லாம் வச்சு அது த்ரோ பண்ணி எரிஞ்சிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக சூக்கி எங்கே வருவா. ஓ உனக்கு இதெல்லாம் தெரியுமா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப ஆமாம் எங்கள் ஊரில் அந்த பர்ஃபெக்டான ஆள், உனக்கு நான் சொல்லித்தரவா பாரு இப்படிதான் த்ரோ பண்ணுன்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணி காமிப்பானா. பட் அவள் அசால்ட்டாக பண்ணி அமைக்கிறா. பார்த்தா அவள் கையில் காத்தாடி மாதிரி ஒரு விசிறி இருக்கும். அதை எடுத்து த்ரோ பண்ணுறப்ப 5 பூசணிக்காய் வெட்டிடுது. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட் சமாளிக்கணும்னு ஹே இதில் எனக்கு டேலண்ட் கம்மியாக இருக்கலாம், பட் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டில் அந்த பெஸ்ட்டாக ஆள், எங்கள் ஊரில் என்ன பற்றி கேட்டுப்பாருன்னு சொல்கிறப்ப அப்படியா வா எங்கள் சண்டை போட்டுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. சரி அடிக்கலான்னு ட்ரை பண்ணால் அவள் ஒரே அடி தான் சாக்கை டிஃபீட் பண்ணிட்டா. இதை பார்த்து சாக்காக லைட்டாக அவனாக போச்சு. பட் இருந்தாலும் யாரும் பார்க்கலன்னு ஆளாட்டி நைஸாக வந்து கிளம்பி போயிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ண அங்கேயே கட்டராக காமிப்பாங்க. அந்த கியோசி ஐலாண்டில் சில புக்கெலாம் இருக்கும். அந்த புக்கில் படித்து வைப்பாங்க. பார்த்ததுக்கு முன்னாடி அவதார் கியோசி இருந்திருப்பாங்களே, அவங்கள பற்றின கதைகள்லாம் இருக்கும். அவதார் கியோசி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க. சொல்லப்போனால் தெருவில் தான் வளர்ந்தவங்க. பட் அவங்க அவதார மாதிரி நிறைய பேர் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் ஆங்கிக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். சொல்லப்போனால் ஆங்குக்கு மற்றவங்க அடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இதுக்குள்ள காரணம் சின்ன வயசு தான். என்னோட மாஸ்டர் எனக்கு ஏர் பண்டில் சொல்லி தருவாங்க. அதை நான் ட்ரை பண்ணுறப்ப அதிகமாக பவர் ரிலீஸ் ஆயிரும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை இதனால் ஹர்ட் பண்ணியிருக்கேன். இதனால் நான் யாரும் சண்டை போட மாட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இதை பார்த்து கட்டார கோவந்த வரும். ஹே நீ மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடாமல் இருக்கலாம், பட் நீ சண்டை போடாமல் இருக்கிறதுனால இன்னும் ஹர்ட் அதிகமாக தான் ஆகும். நிறைய பேர் இதை இறந்து போட சான்ஸ் இருக்குது. ஒரு அவதாரா நீ சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் கட்டாரா ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பா. பார்த்தா இந்த மாதிரி அவதாரில் இருப்பாங்களே, எல்லா அவதாருமே இன்னொரு அவதாரோட மறுபிறவி தான். ஸோ அவங்களால இன்னொரு அவதார் கூட கம்யூனிகேட் ப்ராப்ளம் போட்டிருக்கோம். இதை பார்த்து கட்டாரக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்போனா ஒரு நாள் இதுக்கு முன்னாடி அந்த அவதாரை பார்க்க முடியும், அவங்கள்ட்ட பேச முடியும். வா இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த அவதார் கேஸோட சிலை இருக்குல்ல அந்த இடத்துக்கு கூட்டி போவா. தென் தியானம் பண்ண சொல்கிறப்ப அவனு சேர்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பான். கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு வில்லேஜ் வைப்பாங்க. அங்கே தான் ஜூக்கோ இருப்பான். இப்போ ஃபயர் நேஷனோட கப்பல் இருக்குல்ல அதையும் கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. ஆமாம் இந்த கமாண்டர் இங்கே போகிறான், இந்த நேரத்தில் எனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆட்டு விசாரிச்சு பார்ப்பான். அப்போ தான் தெரிய வருது ஏதோ பறக்கிற மாடு பார்த்தாங்களாம், அது பக்கத்தில் இருக்கிற கியோசி வில்லேஜில் இருக்குது. அதை தேடி தான் அவங்க போகிறாங்கன்னு சொல்கிறப்ப என்னது பறக்கிற மாடா. ஸோ அப்போனா கமாண்டருக்கு அவதாரை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போனா ஒரு கியோசி ஐலாண்டு தான் போகிறாரு. அவர் அவதாரை பிடிக்க மாட்டேன், நான் வந்து அவதாரை பிடிப்பேன்னு சொல்லிட்டு இவனு இந்த கியோசி ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கான். இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த கியோசி வாரியர்ஸை காமிப்பாங்க. அந்த
சூக்கிங்கிற பொண்ணு இருக்கால அவள் தான் ப்ராக்டிஸில் கொடுத்துருப்பா, எப்படி அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்துருப்பாள். இது வெளியே இருந்து சாக்கா பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்டில் கற்றுக்க ஆசையாக இருக்கும். வெளியே இருந்து இதெல்லாம் பார்த்து கற்றுட்டு இருப்பான். இதை பார்த்து அவளுக்கு சிரிப்பாக இருக்கும். தென் எல்லாரும் அங்கேருந்து போக சொல்லிட்டு சாக்கா மட்டும் உள்ள கூடுவா. 2 பேர் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனால் சூக்கிக்கு சாக்கா ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேர் அங்கேயே ரொமான்ஸ்லாம் பண்ணி கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வருவாங்க. திடீர்னு பார்த்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். போச்சு, இது எச்சரிக்கை மணி. யாரோ நம்ம ஐலாண்டுக்குள்ள நினச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா 5 நேஷன் ஆட்கள் தான். அந்த கமாண்டர் ஆட்களை கூப்பிட்டு கியோஷியலாண்ட் வந்துட்டான். பட் அவங்களும் அவதாரம் இல்லாமல் நடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அவதார் இங்கே தான் இருக்க தெரிய வந்திருக்கு. அவதாரம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த வில்லேஜ் எதுவும் பண்ண மாட்டோம். நாங்கள் பாட்டு இங்கேருந்து போயிடும் சொல்கிறப்ப அவதாரா இங்கே அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு உள்ளே செக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த கியோஷி வாரி சொல்ல மாட்டாங்க. 5 நேஷன் காரங்களோட சமயம் சண்டை ஆரம்பிக்குது. இதை பார்த்து இந்த கமாண்டருக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அப்படின்னா அவதார் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பான், விடாதீங்கன்னு சொல்லிட்டு 5 நேஷன் காரங்களுக்கும் அந்த கியோஷி வாரிஸ் இருக்காங்களே எல்லாருக்கும் சமயம் சண்டை ஆரம்பிக்குது. பட் 5 நேஷன் காரங்க கொஞ்சம் நல்லா சண்டை போடுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. ஜூக்கோ எப்படி ஒரு வழியா கியோஷியலாண்ட் வந்துட்டான். கரெக்டாக அந்த அவதார் சிலை கிட்ட கட்டார கதையும் பார்த்துருவான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருப்பான். அவங்க வரதான் நம்ம கட்டாரை பார்த்துருவா. ஹே ஆங் அவங்க இங்கே வந்துட்டாங்க, சீக்கிரம் எந்திரின்னு சொல்கிறப்ப பார்த்து ஆங் எந்திரிக்க மாட்டான். ஏன்னா ஆங் இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டான். அந்த உலகத்தில் அவதார் கியோசியை பார்ப்பான். இதை பார்த்து அவனால் நம்ப முடியல. அவதார் கியோசி இது நீங்கள் தானா? நான் அவங்கள பார்ப்பேன் நினச்சி கூட பார்த்தது இல்லை. நான் தான் அவதார்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன செய்ய தெரில, ப்ளீஸ் எனக்கு அதை வழிகாட்டுக்குன்னு சொல்கிறப்ப நானும் ஒன்றை மாதிரி தான் அவதார் இருக்கிறப்ப யாரும் துன்புறுத்த மாட்டேன் நினச்சிட்டு இருந்தேன். பட் உனக்கு இருக்கிற ஒரே வழியிலனா அவதார் ஸ்டேட் தான். அந்த அவதார் ஸ்டேட்டுக்கு போனால் மட்டும்தான் உன்னால் அந்த உலகத்தை காப்பாற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஆங் முடியாதுன்னு சொல்லுவான். ஏன்னா அவதார் ஸ்டேட்டுக்கு போனால் இவன் கண்ட்ரோல் எல்லாம் மாறிடுவாள். இவன் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் ஹர்ட் ஆகிறாங்க. நான் அந்த ஸ்டேட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, அவதார் ஸ்டேட்டை நீ தான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். நீ ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி கோலை இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி நீ அவதாரம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போனேன். இதனால் ஏர் பண்டர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் நீ திரும்ப அவதாரம் வேலையை பார்க்கலன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும். இதுக்கப்புறம் யாருமே இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப ஆங்க் என்ன சொன்னே தெரில. தென் ஆங் நெத்தில் கையை வச்சு இன்கேஸ் அவதாரில் என்னன்னு காட்டுவாங்க. பார்த்து அந்த உலகத்துக்கு எல்லாருமே அழிகிற மாதிரி தெரிஞ்சிட்ருக்கோம். இதை பார்த்து ஆங்க் ரொம்ப கஷ்டமாயிரும். உன் மனசை ஒருநிலைப்படுத்து, உன் சக்திகள் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியது, அவத்தரோட பவரை நானும் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆங் தலை கை வைப்பாங்க. திரும்ப ஆங்குக்கு ஏதோ பவரில் அந்த மாதிரி காப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அந்த கியோசியலான் சூக்கோ வந்து கட்டாராவை அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். பட் கட்டாராவை முடிஞ்சளவுக்கு வாட்டர் பிடிங்க தடுக்கலாம் ட்ரை பண்ணுவா. அப்போ தான் கரெக்டாக அவதார் கியோஷியங்க வந்துடுவாங்க. அதாவது ஆங்கோட உடம்புக்குள்ள அவதார் கியோஷோட ஆன்மா பூந்துருக்கும். சீரியஸ் இந்த சீனை பார்க்குறப்ப எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அனிமேஷனில் இந்த சீன் இருக்கவே இருக்காது. லைவ் ஆக்ஷனுக்காக இந்த சீன் வச்சுருப்பாங்க. சீரியஸ்லி செம கூஸ் பம்ப்ஸு. கியோஷியை பார்த்தோன்னே யாராலும் நம்ப முடியல. ஏன்னா அவங்க தான் எப்போ இறந்து போயிட்டாங்களே. கியோஷியை பார்த்தோன்னே சூக்கோ மறந்து போயிடுவான். அண்ட் அதே நேரத்தில் கியோஷியால் 4 எல்லாம் மட்டும் பெண்ட் பண்ண முடியுமே. அவங்க பவர் யூஸ் பண்ணி மொத்த 5 நேஷன் இருக்காங்களே எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவாங்க. நம்ம சூக்கோ அந்த கமாண்டர் ஜோன் இருக்கார்ல அவர் மொத்த 5 நேஷனையும் ஒருத்தர டிஃபீட் பண்ணிடுவாங்க. 5 நேஷன்காரங்களும் அள்ளு விட்டுரும். எல்லாரும் தெரிச்சவங்க கிளம்பிடுவாங்க. இதை பார்த்து கியோஷி வாரியர்ஸ்க்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவதார் கியோஷி தான் இவங்க ஊரோட கடவுள் மாதிரி. இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களை பார்த்தோன்னே எல்லாம் ஸ்டன்னாக நின்றுருப்பாங்க. தென் அந்த கியோஷோட ஆவிப்பே நம்ம ஆங்க் கீழே விடுவான். கட்டாராக தான் போய் ஆங்க் எழுப்புவா. எல்லாம் சுற்றி நின்று ஆங்க் வழக்கு செலுத்துவாங்க. ஏன்னா இவனால இவங்க அவதார் நம்பாமல் வந்திருப்பாங்க. பட் இப்போ ஆங்க் உருவத்தில் அவதாரை பார்த்தோன்னே இவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த அவதாரால் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். நாங்கள்லாம் உனக்கு தலை வணங்குறோன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஆங்கு தலை வணங்குவாங்க. இதை பார்த்து ஆங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஆங்குமே இங்கே இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா கியோஷி கிட்டே இருந்து இவ சில விஷயம் கற்றுட்டேன். நான் இங்கேருந்து போக வேண்டிய நேரம் இருந்துச்சுன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு சரி வழி அனுப்பிக்கிறேங்க. அப்போ சூக்கி சாக்காவை பார்க்குறா. 2 இடத்துக்குள்ள சின்னதாக ரொமான்ஸ் இருக்கும்ல. அப்போ சாக்காப்பா தேங்க்ஸ் சொல்கிறா. ஏன்னா இந்த கியோஷி வாரியர்ஸ் எல்லாருமே இந்த தீவை தாண்டி வெளியே போனதே இல்லை. நீ தான் எனக்கு வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ்னு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தென் எல்லாரும் ஆப்பா மேலே ஏறி அங்கேருந்து போகிறதா இருக்காங்க. அப்போ தான் சாக்கா கையில் சூக்கி கொடுத்து அந்த காத்தடி இருக்கும். அவன் ஞாபகத்தமாக கூடி வச்சுருக்கான். இப்போ எல்லோரும் அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ கட்டார் ஆங்க பார்த்து ஆமாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போய் அவதார் கியோசி பார்த்தில அவங்க என்ன சொன்னாங்க, என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்குறப்ப அதுவா நான் இதுக்கடுத்து அவங்கள மீட் பண்ணணுன்னா ஏதோ அவதார் டெம்பிளுக்கு போகணும், அங்கேருந்து அவங்க காண்டாக்ட் பண்ண முடியுமா, அதுக்கடுத்து நாதன் வாட்டர் ட்ரைவுக்கு போக சொன்னாங்க. அங்கே தான் ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறப்ப என்னது நாதன் வாட்டர் ட்ரைவா, அங்கே எல்லாருமே தலை சிறந்த வாட்டர் பெண்டர், சரி அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் பண்ணி கற்றுக்கலாம், அது சூப்பரான இடம்னு சொல்கிறப்ப அங்கே சரிந்தா இருக்கான். இப்போ எல்லோரும் சேர்ந்து அங்கே தான் கிளம்ப தான் இருக்காங்க.
கட் பண்ணால் இந்த பக்கம் ஜூக்கு இருக்கிற கப்பல் காமிப்பாங்க. அந்த கமாண்டர் ஜூக்கு சண்டையாக போயிட்டுருக்கு. அந்த கமாண்டர் ஒரு உருட்டு விட்டிறாரு. அதாவது அவதார் இருக்கிற விஷயம் இவர் தெரியவே தெரியாதான். சும்மா தான் இந்த கியூசி ஐலண்டுக்கு போகிறாராம். பட் நீங்கள் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவதாரை பார்த்துருக்கீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சண்டை வந்துட்டு இருக்கோம். அப்புறம் தான் ஜூக்கு அந்த கமாண்டர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அவதார் கண்டுபிடிப்போம். பட் நீங்கள் அவதாரை பார்த்துங்கிற விஷயம் வேறு யாரும் தெரியக்கூடாது. இது நமக்கு நம்மளோட சீக்கிரம் இருக்குன்னு சொல்கிறப்ப அவர் சேசுன்னு சொல்லிட்டு இருப்பான். பட் ஒரு ரூமுக்கு போய் யாருக்கும் லெட்டர் எழுதிட்டு இருப்பான். அரசரே, நாங்கள் அவதாரை பார்த்துட்டோம், கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அந்த அவதாரை பிடிச்சிருவோம், நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவைன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி தூது அனுப்புவான். அந்த லெட்டரும் ஃபைலாய்டு ஓசாக்கிட்ட போகுது. இவர் தான் நம்ம ஜூக்கோட அப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் ஜோசோன்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரோட பேரன் தான் இவர். இப்போ இவர் தான் ஃபைலாய்டாக இருக்காரு. அந்த லெட்டரை பார்த்தோன்னே என்னது அவதார் திரும்ப வந்துட்டானா, இதுக்கு அடுத்து ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட்டும் முடியுது. எபிசோட் 3 ஒமோஷோ. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபயர் நேஷன் தான் வைப்பாங்க. பார்த்தா ஃபயர் நேஷன்லையுமே சில மக்கள் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ஃபயர்லார்டு ஓசாய் மேலே ஒரு கோவம் இருக்கும். ஏன்னா ஃபயர்லார்டு ஓசாய் நிறைய மக்களை போத்துறதுக்கு தான் கூட்டு போயிருப்பார்ல. அப்போ இவங்களோட அப்பா அம்மா நிறைய பேர் அந்த போரில் இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க பசங்க எல்லாரும் கோவமாக இருக்கும். அவர் என்னது அரசராக கூட இருக்கலாம். நம்ம அப்பா அம்மா கூட்டு போய் போரில் சாவடிச்சிட்டாரு, அவர் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அவர் கொள்ள பிளான் பண்ணுவாங்க. கரெக்டாக ஃபயர்லார்டு ஓசாய் தனியாக இருக்கிறவங்க பார்த்து இவங்க அவரை பார்க்க போவாங்க. பட் ஃபயர்லார்டு ஓசாய் இவங்க வர ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு. அவங்க ஆட்களை வச்சு அவங்க சுற்றி வச்சுருவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் பயப்படாமல் அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஃபயர்லார்டு ஓசாய், நீ இந்த உலகத்தை ஆட்சி பண்ண நினைக்கலாம், நம்ம ஃபயர் நேஷன் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கலாம், பட் நீ ஒரு நம்பிக்கை துரோகி, நிறைய மக்களை அப்பாவே சாகடிச்சிட்டு இருக்க, எங்கள் அப்பா அம்மா நீ தான் கொண்டு சொல்கிறப்ப என்னது நான் தான் கொண்டனா, நான் உங்கள் எல்லாருக்கும் நல்லதானே பண்ணியிருக்கேன், இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம மக்கள் தான் இருக்காங்க, நீங்கள் எனக்கு வழிபடுன்னு சொல்கிறப்ப இல்லை நீ ஒரு கொலகாரன், நீ நாட்டு மக்களோட அமைதியை கெடுத்துட்ருக்க, உன்னை அழிக்க அவதார் கண்டிப்பாக வருவான், அவன் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறான், இந்த உலகத்துக்கு சமநிலை கொண்டு வர போகிறான்னு சொல்கிறப்ப ஃபயர்லார்டு ஓசைக்கு சமக்கடு போயிடுச்சு. நெருப்பை வச்சு அவங்கள சாகடிச்சிடாரு. அப்போ தான் கரெக்டாக அவங்க ஒரு பொண்ணு வருவா. இவளோட பேர் அசுலா, ஃபயலா யோசாயோட பொண்ணு. அதாவது ஜூக்கோட கூட பிறந்த தங்கச்சி. அந்த கமாண்டர் லெட்டர் எழுதியிருப்பார்ல, அதை அசுலா கிட்ட காமிப்பாரு. பாரு, உங்கள் அண்ணன் எவ்வளோ போய் தலைமை ஆகிட்டான், அவதார் அவள் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சொல்லப்போனால் அண்ணனுக்கு தங்கச்சிக்கு ஆகவே ஆகாது, அவன் எப்படி என்னோட பெரிய ஆளாக மரமணின்னு சொல்லிட்டு அவளுக்கு லைட்டாக ஒரு கோவம் இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஆங்கி கட்டாராய் காமிப்பாங்க. கட்டாரை ஆற்றுக்கிட்டு நின்று அவங்க பாட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்கூலு, அதை வச்சு வாட்டர் பிடிங்கன்னு கற்றுட்ருப்பா. பட் அவளால் ஒழுங்காக ஃபோக்கஸே பண்ண முடியாது. தண்ணி மேலே வரும், பட் சதுரிடும். அப்போ தான் ஆங் சொல்லுவான், இங்கே பாரு, உன் மனசுக்குள்ள சில கஷ்டங்களாக இருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்து, அப்போனா தான் உன்னோட ஒழுங்காக பண்ண முடியும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி கண்ணை முடிக்கிறா. மனசை ஒருநிலைப்படுத்தி வாட்டர் பெண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆங் சொன்ன மாதிரியே நல்லா வாட்டரில் பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் திரும்ப அவளுக்கு அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. ஃபயர் நேஷன்காரங்களாம் வந்து இவங்க அம்மா கொண்டிருப்பாங்களே, அந்த விஷயம் ஞாபகம் வந்துடும். திரும்ப அந்த வாட்டரில் கீழே விட்டுருவா. லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பா. சரி, நம்ம இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, வா இங்கேருந்து கிளம்பி போவோம்னு சொல்லி எல்லோரும் ஜாலியாக அங்கே கிளம்பி போவாங்க. இப்போ இங்கேருந்து நாத்தன் வாட்டர் டைப் தான் போகிறதா இருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக ஆப்ப மேலே போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மேங்க ஒரு விஷயத்தை பார்ப்பான். பார்த்தா காற்றுல ஒரு பாய் பறக்கிற மாதிரி தெரியுது. யூஸ்வலாக ஏர் பண்றசால தான் இந்த மாதிரி பறக்க முடியும். அங்கே பாருங்க, வேறு ஏர் பண்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே ஏர் பண்டர் சொல்லோட இருப்பாங்க. நம்ம அங்கே தான் போகிறோம்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே போவாங்க. இவங்க போகிற அந்த இடம் தான் ஒமோஷுங்கிற கிங்டம். இது ஒரு ரெட் கிங்டம். சொல்லப்போனால் ஃபயர் நேஷனால் இங்கே வந்திருக்க முடியாது. ஏன்னா ரெட் கிங்டம் வருது அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும், யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. இந்த இடத்துக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஆங்கில் வெளியே நின்றுருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஜெட்னு ஒருத்தங்க இருப்பான். அவங்க ஆங்கை பார்த்து கண்டுபிடிச்சிட்றான். ஆமாம், நீங்கள் என்ன வேற ஒரு காரங்களா, உங்களை பார்த்து ஈஸி கண்டுபிடிச்சிடாங்கன்னு சொல்கிறப்ப ஆங்கு பய ஆரம்பிச்சிருது. பார்த்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தன் வேற ஒரு சேர்ந்தவன் போல். காவலாளிகளாம் அவனை அப்படியே அடித்து பறக்க விட்ருவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு பய ஆரம்பிச்சிருச்சு. ப்ளீஸ் உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா, நாங்கள் எப்படியாவது உள்ளே போகணும்னு சொல்கிறப்ப அவள் அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வச்சுருப்பான். அதுக்குள்ளே ஆங்க ஒளி வச்சுக்கிறான். தென் நம்ம கட்டாரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு காவலாளிகிட்ட போய் சொல்கிறான், இவனோட மனைவி அறுவடை பண்ணி விற்கிறதுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன், பின்னாடி இருக்கிறதே மச்சான், அவர் ஒரு ரூமை வாய் பேச முடியாது, நாங்கள் உள்ளே போடாமல் கேட்குறப்ப காவலாளி சந்தேகம் வராது. சரி உள்ளே போங்கன்னு இவங்க நல்லா பண்ணிடுவாங்க. எப்படியோ அவங்க ஒரு வழி சேஃபாக அந்த ஒமோஷுங்கிற கிங்டம் போயிடுவாங்க. அந்த இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஹெட் பெண்டிங்லேயே எல்லாரையும் பண்ணுவாங்க. நம்ம ஆங்க அதை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வானத்தில் ஏதோ ஒரு பையன் பறந்த மாதிரி இருந்துச்சுல, இவன் அந்த ஏர் பெண்டிங் பையன், அவனை பார்க்க போவான்னு பார்த்தா அவன் ஏர் பண்டர்லாம் கிடையாது. அவங்ககிட்ட ஒரு கிளைடர் இருக்கும், அதை எடுத்து பறந்துட்டு இருந்தான். நீ ஏர் பண்டர் கிடையாதா, இதை வச்சு எப்படி பறந்தான்னு கேட்குறப்ப டம்னு ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா வானத்துலேருந்து குண்டுமலையே புழிஞ்சிட்டு இருக்கும். அந்த கால் நடக்க முடியாத பையன் இருக்கால, அவனோட அப்பா அங்கே தான் இருப்பார், அவரோட பேர் சாய். எல்லாருமே அந்த குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. நம்ம ஆங்க அவனோட ஏர் பெண்டிங் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் காப்பாற்றிடுறான். தென் சேஃபாக அந்த சாயோட வீட்டுக்கு போகிறான். ஆமாம், இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, யார் குண்டு போட்டால் கேட்குறப்ப எல்லாம் ஃபயர் நேஷன்காரங்க தான். அவங்களால அந்த பாதுகாப்பு தாண்டி உள்ளே வர முடியல.
இதனால் வானத்துலேருந்து குண்டுமணி பொழிகிறாங்க. இவங்க அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறப்ப இவனுக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். அந்த சாயோட வீடு பார்க்க அட்வான்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இந்த சாய் ஒரு சயின்டிஸ்ட்டு. இவருக்கு சில வெப்பனும் பண்ண தெரியும். இந்த ஒமசுங்கிற கிங்டம் இருக்குல்ல, இங்கே ராஜா இருக்கார். அவருக்கு தேவையான வெப்பன் மிஷினில் இவரை தயாரிச்சு தருவார். இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடு விட்டு வெளியே வருவான். பார்த்து அந்த இடமே நாசமாக இருக்கும். நிறைய மக்கள் அதனால் காயப்பட்டிருப்பாங்க. இதை பார்த்து ஆங்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நான் தான் அவதார், இங்கே இருக்க மக்களை காப்பாற்றுறது ஏன் பொறுப்பு தான். இவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு ஆங் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிப்பான். இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹே ஆங், இல்லை ஓன் தப்புன்னு கிடையாது. நீயே தெரியாதனமா கடலில் மாட்டிக்கிட்ட. இல்லை ஓன் தப்புன்னு இருக்குது. நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கோன்னு சொல்லிட்டு அந்த சாய் இருக்கார்ல, அவர் வீட்லேயே தங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த சாயோட பையன் இருக்கார்ல, அவனுக்கு கிளைடரில் பறக்கணும் ஆசையாக இருக்கும். இவங்க ஊர்லேயே சின்னதாக ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டே இருப்பான். பட் எதாச்சும் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அங்கெல்லாம் போகக்கூட சொல்லிட்டே இருப்பார். பட் நம்ம ஆங்க கூப்பிட்டு இவங்க போகிறதா இருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. ஜூக்கோ கமாண்டர் சேர்ந்து ஆங்க தேர்தா இருக்காங்களே. பட் இப்போ அவன் எங்கே போயிருப்பான், எங்கே இருப்பதும் தெரியாது. கூடிய சீக்கிரத்தில் ஆட்களை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஆட்களை திட்டிகிட்டு இருப்பான். பட் ஜூக்கோக்கு இந்த கமாண்டோட இருந்து வேலை பார்க்கறது பிடிக்காது. அவனுக்கு அவன் மட்டும் தனியாக இருக்கணும், அவன் மட்டும் தான் அவதாரம் பிடிக்கணும். இதான் அவன் நிலைமையாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கமாண்டை திரும்ப நம்ம ஜூக்கோ கூப்பிடுவார். பார்த்தா ஒமோஷனுங்கிற இடத்த கை காமிச்சு இங்கே ஆட்கள் சில பேர் இருக்காங்க. அவங்க அங்கே ஒரு ஏர்பண்டரை பார்த்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அவதார் அங்கே தான் இருப்பான். பட் ஒமோஸ்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒமோஷோ நம்ம எதிர் நாடு, நம்மளால் அங்கே போகவே முடியாது. சரி, ஆட்கள் 2 பேரை மார்வல்ஸ் மட்டும் உள்ள அனுப்பலான் இருக்கேன். அவங்கள வச்சு அவதார் பிடிக்கிறேன்னு சொல்கிறப்ப உங்கள் ஆட்கள் 2 பேர் தேவையில்ல, நானும் அங்கிள் ஐரா மட்டும் போகிறோம், நாங்கள் போய் பிடிச்சிக்கிறோன்னு சொல்கிறப்ப அவனும் சேர்ந்து விட்டுறேன். இப்போ அங்கிள் ஐராவும் நம்ம ஜூக்கோ சேர்ந்து ஒமோஷோ கிங்டம் போயிட்டுருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா காமிப்பாங்க. கட்டாரா முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் படி கற்றுக்கலாம் பாப்பா. பட் அவளால் ஒழுங்காக பண்ணவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவளும் வாட்டர் படி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த சாயங்கிற அப்பா இருக்கார்ல, அவர் யாருக்கும் தெரியாமல் நைஸாக இங்கே கிளம்பி போகிற மாதிரி தெரியுது. இவ்வளோ அவருக்கே தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா அவர் யாரோ ஒருத்தர்கிட்ட தனியாக பேசுகிற மாதிரி தெரியுது. அந்த ஆள் பார்க்கறதுக்கு ஃபைனான்ஷியல்கார மாதிரி இருக்கான். இதை பார்த்து இவளுக்கு கோவம் வருது. இந்த சாயங்கிறப்ப யார்கிட்ட துரோகம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவ ஏற்றி கேட்கலன்னு போகிறா. அப்போ ஒரு கை வந்து கட்டாராவை பிடிச்சிக்குது. பார்த்து அந்த ஜெட்னு ஒரு பையன் இருக்கால, அவன் அங்கே வந்துருப்பான். ஹே, நீ இங்கேருந்து போகாத, போன தான் பிரச்சனை, எல்லாத்தையும் இங்கேருந்து பாருன்னு சொல்கிறப்ப கட்டாரா கொண்டு புரியல. இவர் எதுக்கு அந்த ஆளை பார்க்குறான்னு பார்த்தா இது ஒரு துரோகி. எர்த் கிங்டம்லேயே இருந்து ஃபைனான்ஸ் வேலை பார்க்குறாரு. இவர் அந்த ஊருக்கு வெப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குறாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் சாய் போனதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஸுக்காரன் விட மாட்டேன், என் குடும்பத்தை கொண்டு வந்து ஃபைனான்ஸுக்கார தான், அவனை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு போவான். பட் பார்த்தா அந்த ஃபைனான்ஸுக்காரன் கூட 2 பேரை கூட்டி வந்திருப்பான். இவங்க 3 பேர் சேர்ந்து 2 பேர் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. கட்டாரா வாட்டர் பண்ணிங்க வச்சு அவங்க அடிக்க ட்ரை பண்ணுவா. பட் அவங்க 3 பேர் இவங்க 2 பேரும் அடிச்சு போட்டுருவாங்க. அப்போ தான் ஜெட்டு ஒரு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிப்பான். பார்த்தா அங்கே இன்னும் 3 பசங்க வருவாங்க. என்ன, உனக்கு மட்டும் ஆள் இருக்கா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப 3 பேர் வருவாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்தா இவங்க 3 பேர் பழம் தட்டிடுவாங்க. அவ்வளோதான், ஆளோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. சூப்பராக அந்த ஃபைனான்ஸ்காரங்களும் அடிச்சு போட்டாங்க. இதை பற்றி கட்டாராக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தென் அதுக்கடுத்து கட்டாரா ஜெட்டோட பழக ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக ஜெட்லார் சேர்ந்து ஒரு புரட்சி குரூப் மாதிரி ஃபைனான்ஸ்காரங்க தான் குடும்பத்தை கொண்டாங்க. அவங்கள அடிச்சு திருன்னு சொல்லிட்டு ஒரு வரியில் இருப்பாங்க. இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இவ ஜெட் கூட பழக ஆரம்பிக்கிறா. இங்கே அப்படியே கட் பண்ண ஆங்க காமிப்பாங்க. அந்த வீட்டில் நடக்க முடியாத பையன் இருப்பார்ல, அவங்க கூட சேர்ந்த கிளைடரில் 2 பேரும் பறந்துட்டு இருப்பாங்க. நேற்று அந்த அப்பா ஒரு குகைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல. பட் அதையும் தாண்டி இவங்க 2 பேரும் இந்த குகைக்கு போயிருப்பாங்க. அந்த குகையை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அங்கே சில வெடிமருந்து, சில வெடிகுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்படின்னா ஃபைனான்ஸுக்காரங்க இவங்களோட தாக்குதல் பண்ணுறாங்களே, அவங்க இங்கே தான் பண்ணுறாங்களா, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதை பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ தான் ஆங் அங்கே துணி பார்ப்பான். இதை பார்த்து ஆங்க் ஒரு விஷயம் புரியுது. ஹே, இந்த ஊர் இவ்வளோ தாக்குதல் பண்ணாங்களே, அவங்க ஃபைனான்ஷியல்காரங்க கிடையாது, வேற ஒருத்தன்னு சொல்கிறப்ப அந்த பையனுக்கும் ஒன்றும் புரியல. கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா காமிப்பாங்க. கட்டாரா அந்த ஜெட் கூட ஜாலியாக பழக ஆரம்பிக்கிறா. சொல்லப்போனால் அந்த ஜெட்டு கட்டாராவை நல்லா மயக்க வச்சிருப்பான். அவன் சொல்கிறல கேட்குற மாதிரி அந்தளவுக்கு நல்லா பேசியிருப்பான். இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் கட்டாராக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுவான். அந்த மோட்டிவேஷனை வச்சு இப்போ வாட்டர் பெட்டிங் பண்ணி பார்ப்பா, அவளால் நல்லாவே பண்ண முடியும். ஸோ போப்போ இவளுக்கு ஜெட்டை கொஞ்சம் பிடிச்சி போச்சு. கட் பண்ண இந்த பக்கம் அசுலாவை காமிப்பாங்க, அதாவது ஜூக்கோட தங்கச்சி. இவளுக்கு அவங்க அண்ணனை பார்த்து சமகடு போயிடும். அவன் மட்டும் அவதார பிடிச்சா அவ்வளோதான், நம்ம அப்பா கிட்ட நமக்கு பேரே இருக்காது. நம்ம தான் அடுத்து ஃபயலாட் ஆகணும். நம்ம தான் இந்த நாட்டுக்கு அரசியாக மாறினவளுக்கு என்ன இருக்கும். அவள் கூட 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஒருத்தி பேருமே இன்னொருத்தி பேர் டைலி. இந்த மேங்கிற பொண்ணு நம்ம ஜூக்கோட மாமா பொண்ணு. சொல்லப்போனால் இவளுக்கு ஜூக்கமான ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வில் அசலா கிட்டே அவங்க அண்ணனை பற்றி பெருமை பேசுவாளா. இதை பார்த்து அசலாக்கு செம்ம கடுப்பாயிருது. ஜூக்கோ நான் விடவே மாட்டேன், அவனுக்கு மட்டும் நான் தான் அவதார பிடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. பார்த்தா அந்த கமாண்டுக்கு லெட்டர் எழுதி, இங்கே பாருங்கள், நீங்கள் ஜூக்கோட கூட இருக்கணும், அந்த அவதார் நான் தான் பிடிக்கணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், அப்படி ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி சொல்கிறப்ப அந்த கமாண்டுக்கு என்ன தெரில. அவனும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு இருக்கான்.
கட் பண்ண இந்த பக்கம் ஆங் கட்டாரா சோக்கா இருக்காங்களே அவங்களுக்கு காமிக்கிறாங்க. ஆங் ரொம்பவும் கோவத்தில் இந்த வீட்டுக்கு வருவான். ஏன்னா வந்து குகை போயிருப்பால அங்கே வெடிகுண்டுலாம் பார்த்துருப்பான். அதே இடத்துல ஒரு துணியை பார்த்துருப்பான். ஆக்சுவலாக இதே சேம் துணியை அவன் ஜெட்டோட ஒரு வண்டியில் வந்தால அதுலேயும் பார்த்துருப்பான். ஸோ அப்போனா அங்கே அந்த வெடிகுண்டு போகிறது ஜெட் தான். நம்ம நினைக்கிறோம் ஜெட் நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன். அவன் வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் காயப்படுறது காரணம் சொல்கிறப்ப இதை கட்டார் நம்ப மாட்டா. ஏன்னா கட்டாராக தான் இப்போ ஜெட்டோட நல்லா பழகிருப்பால. நீங்கள் சொல்கிறது போய் இங்கே இந்த சாய்ங்கிற சயின்டிஸ்ட் இருக்கார்ல அவரை தப்பானவர் ஃபைனான்சியல்காரங்களோட தொடர்பு வச்சிருக்காரு. அதை என்னால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். நீ நினைக்கிறப்ப ஜெட் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, நான் ஜெட்டை கூட்டியாருன்னு சொல்லிட்டு இவ ஜெட்டை பக்கம் போயிட்டுருப்பா. கரெக்டாக அதே மார்க்கெட்டுக்கு தான் நம்ம ஜூக்கோ அங்கே கிளைரோ இருக்காங்களே அவங்க மாறு விஷயம் மட்டும் அங்கே வந்திருப்பாங்க. அவதாரங்க தேடிட்டு இருக்கிறப்ப கட்டாராவை பார்த்துருவாங்க. ஸோ இவ்வளோ ஃபாலோ பண்ணால் அவதாரங்க தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கட்டாராவை ஃபாலோ பண்ண வைப்பாங்க. கட்டாரை ஜெட்டை பார்த்து ஹே ஜெட் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வா ஆங் ஒன்று பார்த்து தப்பாக நினச்சிட்டு இருக்கான், நீ நல்லவனு ப்ரூவ் பண்ணு சொல்கிறப்ப எங்களால் வர முடியாது, நாங்கள் இப்போ ஒரு மிஷனில் இருக்கோன்னு சொல்கிறப்ப இவ என்னன்னு கேட்பா. பார்த்தா சாயங்க சயின்டிஸ்ட் இருக்கார்ல இவர் ஒரு துரோகி, இவர் கொன்னையானு சொல்லிட்டு அவர் சூக்கேஸ் கொண்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ இவாள் ஒருத்தன் போய் அந்த இடிச்சிருவான். அவர் சூக்கேஸுக்கு பதிலாக வேறு சூக்கேஸை கொடுத்துருவான். அந்த சூக்கேஸில் பாம்பு இருக்குது, நாங்கள் நினச்சா அந்த பாம்பு அடிக்க வைக்க முடியும். அந்த சாயி இப்போ அரசரை தான் பார்க்க போகிறான். அரசரை முன்னாடி வச்சு அவனை கொல்ல போகிறோம். அரசர் சாகட்டும், எங்கள் குடும்ப சத்தப்போ அவரும் அரசராக இருந்தார், அவரை கொல்ல போகிறோன்னு இருக்கிறப்ப இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஆங் சொன்னது உண்மைதான், நீங்கள் கெட்டவங்க தானே, இன்கேஸ் இந்த பாம்பு முடிச்சா நிறைய அப்பாவி மக்கள் சாவாங்களே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதை பண்ணாதுன்னு சொல்கிறப்ப அப்பாவி மக்கள் செத்த எனக்கு என்ன, அந்த துரோகி சாகணும், அவனை கொல்ல விட மாட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கட்டாராக்கு வந்து வருது. நான் உன்னை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ உன்னை போய் தெரியுது, நான் ஆங்கை வச்சு தடுத்து தீருவேன்னு சொல்லிட்டு இவன் வேகமாக ஆங்க பார்க்க போகிறா. ஆங் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அந்த ஜெட்டு சாயோட சோக்கேஸில் பாம்பு வச்சுருக்கான், அவர் இப்போ அரசரை பார்க்க போயிட்டுருக்காரு, இன்கேஸ் அந்த பாம்பு முடிச்சா அரசோட சேர்ந்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, வாங்க போய் தடுத்து நிறுத்துவோன்னு சொல்கிறப்ப ஆங்கு சேர்ந்து வெளியே வந்துட்டுருக்கான். அப்போ தான் கரெக்டாக ஒரு நெருப்பம் தாக்குது. பார்த்தா சூக்கு தான் வந்திருப்பான். அவத்தார் உன்னை சும்மாட மாட்டேன், உனக்கு ஒன்றே திருன்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை வந்துட்டான். அவன் அங்கிள் தான் வாரிங்களா தருவார், டே சூக்கோ இது எதிரோட இடம், இங்கே ஃபயரை அதிகம் யூஸ் பண்ணாத, அப்புறம் நீ மாட்டிக்கன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து சண்டை தான் இருக்கான். ஆங்கும் மற்ற 2 பேரை பார்த்து சீக்கிரம் நீங்கள் 2 அரண்மனைக்கு போங்க, நான் என் கூட சண்டை போடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆங்குக்கு ஜூக்கு சண்டை ஆரம்பிக்குது. ஆங் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி பார்க்குறான். பட் ஜூக்கு தான் நெருப்பாச்சே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நெருப்பு செதுச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஒமோஷி கிங்டம் போகணும். பார்த்தாங்க நிறைய சறுக்கு பெட்டி மாதிரி இருக்கும், எட்பட் நீங்கள் யூஸ் பண்ணி இங்கேருந்து ஃபுட் எல்லாத்தையும் அரண்மனைக்கு அனுப்புவாங்க, நம்மளால் ஏறி உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பாக்ஸில் ஏறி உட்காந்துக்குவாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஒமோஷி கிங்டம் போயிடுவாங்க. அங்கே போய் சாயும் பார்த்துருவாங்க. சாய் சூக்கேஸ் எடுத்துட்டு அரசர் பக்கத்தில் போவான். கரெக்டாக பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அந்த ஜெட்டோட ஆள் ஒருத்தர் இருப்பான். அவள் வில்லில் நெருப்பில் வச்சுருப்பான். இன்கேஸ் அந்த சூக்கேஸை குறி வச்சு அடித்தானா சூக்கேஸ் அடிச்சிடும். அது கூடவே சேர்ந்து அரசர் செத்து போயிடுவார். எப்படியாவது காப்பாற்றானு சொல்லிட்டு வாட்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பா. கரெக்டாக அந்த வில்லு பக்கத்தில் வரப்ப நெருப்பை சனைச்சிருவா. எப்படியோ ஒரு சாயும் தப்பிச்சிட்டாரு, அரசர் தப்பிச்சிட்டாரு. இப்போ தான் கட்டாராக்கு உயிரை அந்த மாதிரி இருக்குது. கட் பண்ணால் இந்த பக்கம் ஜூக்கோவே அங்கேயும் காப்பாங்க. 2 செம்மையாக சண்டை போட்டுருப்பாங்க. ஜூக்கோ அங்கே கடையில் எரிச்சிட்டு இருப்பான். இது அங்கே இருக்க எத்னேஷன் ஆட்கள்லாம் பார்த்துருவாங்க. ஹே ஃபைனான்ஷியல் சேர்ந்த ஒருத்தங்க ஊரில் இருக்கான், இவனை பிடிச்சி திருன்னு சொல்லிட்டு ஜூக்கோ தேட ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் ஆங்கு அந்த கடலை எரிஞ்சிட்டு இருக்கும்ல ஆளுக்கு நெருப்பில் அணைஞ்சிட்டு இருப்பான். இதை அங்கிள் ஐரா பார்த்துருவாரு. இன்கேஸ் ஜூக்கோ மட்டும் எத்னேஷன் கிட்ட மாட்டிட்டான் அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அவனை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றேன்னு சொல்லிட்டு ஜூக்கோ வந்து அனுப்பிடுவார். தென் இவர் ஃபயர் பண்ணி யூஸ் பண்ணி நான் தான் ஃபயர் பண்ணார் முடிஞ்சேன்னு பிடிங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே தெரிச்சு விட்டு போயிடுவார். ஜூக்கோ எப்படியாவது இங்கேருந்து வெளியே போய் சொல்லிடுவார். ஜூக்கோ அவதாரை பிடிக்காம அந்த ஒமஷை விட்டு வெளியே வந்துடுவான். இங்கே அப்படியே கட் பண்ண ஆங்கை காமிப்பாங்க. ஆங் முடிஞ்ச அளவுக்கு அங்கே நெருப்பில் அழைச்சிட்டு இருப்பான். அப்போ ஆங்கோட காலை அங்கே பாறையில் பிடிச்சிக்கும். பார்த்தா எத்தனை நாட்கள் தான் எங்களுக்கே தெரியாமல் உள்ளோன்ட்டேன்னு சொல்லிட்டு ஆங்க பிடிச்சிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் தெரிய முடியுது. எபிசோடு 4 இன்டு த டார்க். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்ம அங்கே தான் அமைக்கிறாங்க. பார்த்தா எர்த்னேஷனோட ஒரு ஜெயிலில் இருக்கான். அவனை கல்லால் கடி போட்டிருக்காங்க. ஹே என்னை விடுங்கப்பா, நான் அவனும் ஃபயர் வைக்கல, நீங்கள் தப்பாக பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ கத்தி பார்க்குறான். பார்த்தா அதே ஜெயிலில் இன்னொரு ஆள் இருக்காரு. யாருன்னு பார்த்தா அங்கே ஹீரோ தான். ஜூக்கோ தப்பிக்க வைக்க இவர் மாட்டிருப்பார்ல, இவரும் தூக்கி அதே செல் தான் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவரை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். அங்கே ஹீரோ நீங்களும் இங்கே இருக்கீங்களா? ஜூக்கோவும் பிடிச்சவங்களா கேட்குறப்ப இல்லை அவன் சேஃப் எங்கேருந்து போயிருப்பான், இந்நேரத்துக்கு அவன் தப்பிச்சிருப்பான்னு சொல்கிறப்ப அவனுக்கு இதே வேலையாக போச்சு, நான் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன்னா அதுக்காக நான் வந்தான். அவன் தான் நெருப்பில் பார்த்து சண்டை போட்டான், பாருங்கள் உங்களையும் மாட்டி விட்டான். அவன் ஒரு சுயநலவாதம் திட்டுறப்ப இங்கே பாருப்பா, நீ நினைக்காம ஜூக்கோ கிடையாது, ஜூக்கோக்கு ஒரு விஷயத்தை நிரூபிக்க வேண்டியதாக போயிருச்சு, அதான் வந்து நடந்துக்கிறான். அவனுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற ஆங்க் என்ன சொல்லி தெரில. அதுக்கப்புறம் ஐரோவை பார்த்து ஆமாம் உங்கள் ஆட்கள் எதுக்கு இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களால போட ஆரம்பித்தாங்க, இப்போ இந்த உலகமே அமைதி இல்லாமல் இருக்குது, இதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்கிறப்ப ஆமாம் என் சகோதரன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு பதவி வெறி முத்திருச்சு, இந்த உலகத்தை அவர் ஒரே ஒரு கோணத்தில் தான் பார்க்குறான், ஒன்று ஜெயிக்கணும் இன்னொன்று தோக்கணும், அதே இதுதான் ஜூக்கோக்கு வந்துருச்சு, அவங்க அப்பா இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காகவே அவனுக்கு தான் மாறிட்டு இருக்கான்னு சொல்லுவார். இது கேட்டு ஆங்க் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அவனோட அங்கிள் தானே, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அவன் கேட்பான்,
உங்களால் ஜூக்கோ மாற்ற முடியும்னு சொல்கிறப்ப நானும் உள்ள ட்ரை பண்ணிட்டேன், பட் அவன் மாற முடிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கிள் ஐயரை கஷ்டப்பட்டு இருப்பாரு. கட் பண்ண இந்த பக்கம் அந்த சாய்ங்கிற சயின்டிஸ்ட் காமிப்பாங்க. சாக்கா அந்த சாய் திட்டிகிட்டு இருக்கான், ஏன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காருல, எதுக்கு இருக்கீங்க நீங்கள் துரோகின்னு கேட்குறப்ப நான் துரோகிலாம் கிடையாது, சொல்லப்போனால் ஃபயர் நேஷன் என்னை பயன்படுத்திட்டாங்க, அவங்க இந்த ஊர் மேலே தாக்குதல் நடத்துகிறதா இருந்தாங்க, அந்த மாதிரி மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேருந்து அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, நான் உங்களுக்கு ஒரு துரோகி வேலை பார்த்தனால தான் இங்கே இருக்க மக்கள் உயிரோடு இருக்காங்க, நான் ஃபயர் நேஷனுக்கு வேலை பார்த்துருக்கேன், சின்ன சின்ன வெப்பனோடு செஞ்சு கொடுப்பேன், மற்றபடி நான் எதுவும் பண்ணதில்லைன்னு சொல்கிறப்ப சாக்கா கோவமாக இருக்கும், அவன் பையனுக்கு கோவமாக இருக்கும். பட் இவர் மக்கள் நல்லதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதனால் இது பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ தான் தெரிய வருது அங்கே எத்தனை பிடிச்சி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரிசனில் அடிச்சு வச்சிருப்பாங்க. பட் அங்கே போகிற ரொம்ப கஷ்டம், எப்படி போகணும்னு யோசிக்கிறப்ப அந்த பையன் ரெடியாக சொல்கிறான், அப்பா நீ ஒரு காலத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கீல, இந்த மாதிரி யாருக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக டனல் இருக்குது, அது வழியாக போனால் அரண்மனைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த டவர் எங்கே இருக்குன்னு கேட்குறப்ப நாங்கள் போனதே இல்லை, சொல்லப்போனால் நிறைய பேர் அதை கட்டுக்காதான் சொல்லுவாங்க, அங்கே போனால் யாருமே திரும்பி வந்துடலன்னு சொல்கிறப்ப கட்டாராக்கு சாக்காக்கு என்ன செய்ய தெரில, என்னை எப்படி இருந்தாலும் ஆங் காப்பாற்றானே ஆகணும், அந்த டனலில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் ஆங்க காப்பாற்றி தீருவோம்னு சொல்லிட்டு இவங்க ஆங் காப்பாற்ற கிளம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கோ ஒரு புதர் ஒழிஞ்சிட்டு இருப்பான். எத்னேஷன்காரங்களாம் ஒரு காட்டு பக்கம் போகிறப்ப ஒரு ஆள் அடிச்சு போட்டுருவான், அவன் ட்ரெஸ்லேயே எடுத்து வச்சுக்குவான், ஏன்னா இப்போ அங்கிள் ஐயரை மாட்டிட்டார்ல, இவனுக்காக அவர் மாட்டிட்டாரு, அவர் அப்படியே காப்பாற்றி அணுங்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டு இருப்பான். இப்போ அங்கிள் ஐயரோவும் ஆங்கு ஒரே சொல்லி தானே இருக்காங்க. அப்போ ஆங்கு அவன் பழைய கதையில் சொல்ல ஆரம்பிப்பான், 100 வருஷமுடைய ஆங்கு இந்த ஒமசங்கர் கிங்டம் வந்திருப்பான், அப்போ அவன் சின்ன வயசு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பான், அவன் பேர் பூமி, 2 நாளாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஜாலியாக இருந்திருப்பாங்க, பட் நேரம் அவன் இறந்து போயிருப்பான், இதுக்கடுத்து அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆங் புலம்பிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக எத்னேஷனோட போலீஸ் அங்கே வந்துடுவாங்க. அங்கிள் ஐயரோ மட்டும் தனியாக அங்கேருந்து கூட்டி போவாங்க. ஹே அவர் என்ன பண்ண போகிறீங்க, அவர் எங்கே கூட்டி போகிறீங்க கேட்டால் அவருக்கு ஒரு இது இருக்குது, அதோட முக்கியமாக உனக்கு ஒரு பெரிய ஆப் இருக்குது, அரசரை உன்னை பார்க்க போகிறான்னு சொல்கிறப்ப ஆங்க் லைட்டாக பயமாகவே இருக்கும். தின அதுக்கடுத்து ஆங்க அரசர்கிட்ட கூட்டி போவாங்க. ஆள் பார்க்க வயசான ஆளாக இருப்பார், அவர் நம்ம ஆங்கை பார்த்து நல்லா கலைச்சிட்டு இருப்பார். இதை பார்க்குற ஆங்க் ஒன்றுமே புரியல, அவர் பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப அப்போ தான் புரியுது, டே பூமி நீயாடா இது, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நான் இப்போ கூட உன்னை பார்த்து நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஆங் சிக்க ஆரம்பிப்பேன். இதை பார்த்து பூமி சிரிச்சிட்டு இருப்பாரு. அதாவது ஆங்க்கு சின்ன வயசில் பூமி ஃப்ரெண்டாக இருந்திருப்பாரு, பட் நடுவில் 100 வருஷம் நம்ம ஹீரோ மாட்டிட்டால, அதனால் அவர் வயசாயிட்டாரு, நம்ம ஹீரோ நிலமையாக இருக்கான், 2 பேரும் பார்த்தோன்னா 2 பேருக்கு ஹாப்பியாக இருக்கும். பூமி அவன் காவலாளிகளை பார்த்து டே டின்னர் அரேஞ்ச் பண்ணுங்கடா, ஆங்க என் ஃப்ரெண்டு அவனுக்கு தடபுடலாம் விருந்து நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு விருந்தே போயிட்டுருக்கோம். கட் பண்ண இந்த பக்கம் கட்டாராக காமிப்பாங்க, ஆங்க காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்களே. அப்போ கரெக்டாக ஜெட் அங்கே வருவான். நேற்று இவங்க எல்லோரும் சேர்ந்து சாய கொள்றதா இருந்தாங்களே, பட் கட்டாரா வந்து கெடுத்து விட்டா, இதனால சமக்கடு போயிருக்கும். கட்டாரா நீங்கள் துரோகம் பண்ணிட்ட, எப்படி உன்னால் இது பண்ண முடிச்சு கேட்குறப்ப நான் ஒன்றும் துரோகம் பண்ணல, நீ தான் முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்ட, நீ பண்ண வேலையால் நிறைய அப்பாவி மக்கள் இறந்து போயிருப்பாங்க, ஃபயர் நேஷன்காரங்க குடும்பத்தை அழிச்சிருந்துருக்கலாம், பட் அதுக்காக அப்பாவி மக்கள் சாகக்கூடாது, அப்புறம் உனக்கு அவங்களுக்கு என்ன விதிச்சுன்னு சொல்லிட்டு கட்டார் அங்கேருந்து போகலாம் ட்ரை பண்ணுவா. பட் ஜெட் கட்டார மாதிரி சமூகத்தில் இருப்பான். அவளை அடிக்கலாம் ட்ரை பண்ணுறப்ப 2 சண்டை ஆரம்பிக்குது. நம்ம கட்டாரை இப்போ வாட்டர் பிடிங்க நல்லாவே கற்று வச்சுருந்துருப்பா, வாட்டரை அவளை ஃப்ரீஸ் பண்ண முடியுது, இருக்கிற தண்ணியில் எடுத்து ஜெட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறா. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இல்லை என்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன், என்னையவே தோக்கடிச்சிட்டு கேட்குறப்ப இவெல்லாம் கண்டுக்க மாட்டா, அவங்க அண்ணனோட சேர்ந்து ஆங்க காப்பாற்றலாம் போவா. ஒரு வேளை டனலுக்கு வந்துடுவாங்க, இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இவங்க பாட்டு கேஷில் உள்ள போயிட்டே இருந்தால் ஒரு குரூப் பாட்டெலாம் பாடிட்டு இருக்கு. ஆமாம் நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே ஏதாவது அரண்மனைக்கு போகிற டனல் இருக்காமே, அதுக்கு எப்படி போகணும்னு கேட்குறப்ப இவங்களும் வழி கட்டுவாங்க. பார்த்தா அந்த டனல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், உள்ளே போனால் மூச்சு கொடுக்கிட்டு சாக வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு அந்த டனல் இருக்கும். சரி இவங்களும் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப ஹே என்ன நீங்கள் பாட்டு உள்ளே போகிறீங்க, போகிறதுக்கு முன்னாடி சில கதைகள் தெரிஞ்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களால் டனலுக்குள்ள வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லப்போனால் இப்போ அந்த ஒமசங்கர் கிங்டம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி 2 வில்லேஜ் வந்திருக்கும். அந்த 2 வில்லேஜில் ஒரு ஆணு பொண்ணு வந்திருப்பாங்க. ஒருத்தர் பேர் ஓமம், அந்த பொண்ணு பேர் ஷூ. 2 பேரும் உயிருக்கூற காதலிச்சுருப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் இந்த வில்லேஜ் எதிரிகள். அடிக்கடி 2 கிராமத்துக்கு நடுவில் சண்டை தான் வந்துட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் பார்த்து பேசுறது நம்ம கஷ்டமான விஷயம். அதுக்காக 2 பேரும் எட் பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அந்த எட் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு டனலை உருவாக்குனாங்க, அதான் டனல். இந்த ஊருக்கே தெரியாமல் அடிக்கடி 2 பேரும் இங்கே தான் மீட் பண்ணுவாங்க. பட் ஒரு நாள் அந்த கலவரத்தில் ஷூ இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து ஓமர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அவர் நினச்சிதான் அவர் எட் பண்ணி யூஸ் பண்ணி அந்த ஊரில் அழிச்சிருந்துருக்கலாம். பட் அவர் அந்த மாதிரி பண்ணல. 2 கிராமம் ஒன்றா வாழணும்னு சொல்லிட்டு 2 கிராமத்தை ஒன்றாக்கிட்டாரு. தென் தான் பேர் தன் காதலி போய் ஒன்றாக்கி இந்த கிங்டமுக்கு ஒமோஷன் பேர் வச்சார். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டனலுக்குள்ள நீங்கள் சர்வே பண்ணணும்னா காதல் தான் முக்கியம். காதல்னால தான் இருட்டில் கூட பிரகாசிக்க முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப அவங்களும் சரி கேட்டு டனலுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் சூக்கோ அங்கிள் ஐரோ காப்பாற்றதுக்காக மாறுவேஷம் போட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பான். பட் அவர் தான் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்களே, அவர் இங்கிலேன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து எனக்கு கடுப்பு தான் வருது. சரி அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போவோன்னு இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். இங்கே இதே நேரத்தில் அங்கே பூமியோட இருப்பான். அவர் தடபுடலாம் விருந்து வச்சிருப்பாரு, நிறைய நான்வெஜ்ல இருக்கும். பட் ஏர் பண்டஸ் கறி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு புத்திஸ்ட் மாதிரி தான், அதனால வேணாம்னு சொல்லுவான். பட் பூமி அவங்கள கோமம் நடந்துக்காரு. என்னதான் நீ என்னோட நண்பராக இருக்கலாம், பட் நீ தான் லாஸ்ட் ஏர் பண்டர், இந்த உலகத்தில்
உலகத்துக்கு ஒரே ஒரு அவதார் யாருன்னா நீ தான் இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்திருக்கணும். பட் நீ எங்கேயோ காணாமல் போயிட்ட. 100 வருஷமாக நீங்கள் இல்லை. நீ இல்லாதனால இந்த உலகம் ஃபுல்லாக போர் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் 100 வருஷமாக எத்தனையோ பேர் சண்டை போட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு அந்த ஒமசுங்கிற கிங்டமே பார்த்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ஆங் மேலே கோவப்படுவார். ஆங்குமே பூமிக்கிட்ட என்ன சொல்ல தெரில. தென் அதுக்கப்புறம் பூமியை பார்த்து சரி என்னை இங்கேருந்து விட்டுரு, நான் இங்கேருந்து நாற்று வாட்டர் நம்பிக்கு போகணும், அங்கே மக்களுக்கு ஆபத்து, நான் வாட்டர் பிடிங்க கத்தானு சொல்கிறப்ப ஓ நீ அவ்வளோ சீக்கிரம் அவதாரம் ஆக முடியுமா? அவதார பாதைங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நீ எங்கூட வான்னு சொல்லிட்டு அங்கேயே தண்ணி கூட்டி போகிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் அங்கே ஐரோ காமிப்பாங்க. எத்னேஷன்ஸ் அந்த ஆட்கள் அங்கே ஐரோ கூட்டி போயிட்டுருப்பாங்க. அங்கே பார்த்த ஒரு படத்தளபதி இருப்பான். அவனுக்கு அங்கே ஐரோ பிடிக்காது. ஏன்னா இவருமே ஒரு ஃபயர் நேஷன் சேர்ந்தவர் தானே, அந்த ஒரு கோவம் அவனுக்கு இருக்கும். அங்கே ஐரோவை வயிற்றில் குத்த ஆரம்பிப்பான். இங்கே பாரு நான் சொல்கிற வரைக்கும் நீ அமைதியாக தான் வந்தானும், எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அங்கே ஐரோ அடிக்க ஆரம்பிப்பான். அங்கே ஐரோ போகிறப்ப அவர்கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்கும், அது கீழே போட்டு போயிடுவார். ஏன்னா சூக்கத்தனை தேடி வந்தால் அதை கண்டுபிடிச்சிருவாள், அதுக்காக கீழே போட்டு போயிருப்பார். தென் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவர் இன்னும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவார். அங்கே ஐரோவை திட்ட ஆரம்பிப்பான். அப்போ அந்த கமெண்ட் ரொம்ப தெரிய வருது, இந்த கமெண்டோட தம்பியை ஃபைனான்ஷியல்காரன் கொண்டுட்டாங்க. இதை நினச்சா அவர் ரொம்ப நாள் டிஸ்டர்ப் ஆகியிருக்கான். நைட்டில் தூங்குறப்ப கூட நெருப்போட கருகு ஸ்மெல்லும் வந்திருக்கு. அந்தளவுக்கு நீங்கள் என் தம்பியை கொண்டிருக்கீங்க, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஐரோ சாடி ட்ரை பண்ணுவான். பட் சுற்றி இருக்கிற காவலாளிகளால் தடுத்து நிறுத்துவாங்க. நீங்கள் தான் இந்த வாரம் ஆரம்பிச்சிங்க, எல்லாத்துக்காக நீங்கள் தான், உங்களுக்கு மனிதனேமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஐரோ திட்டுவார். இதை கேட்டு அங்கே ஐரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே ஐரோவும் இந்த போனால் பாதிக்கப்பட்டிருப்பார். கட் பண்ணால் அவரோட ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. அங்கே ஐரோக்கு லூட்டன்னு ஒரு பையன் இருந்திருப்பான். அவனும் ஒரு படைத்தளபதி இருந்திருப்பான். பட் போர் தொடுத்து போனப்ப அவர் பையன் இறந்து போயிருப்பார். இதை நினச்சி அவர் ரொம்ப கில்ட்டாக இருந்திருப்பார். இதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாரு. மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஃபைனான்ஷியல்ஸ் வந்து எல்லாருமே கெட்டவங்க மாதிரி திட்டுவாங்க. பட் அங்கிள் ஐரோ மாதிரி நிறைய பேர் ஒரு வேண்டாம் விருப்பம் அதை பண்ணியிருப்பாங்க. இதை நினச்சி அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ அவங்களோட சேர்ந்து ஒரு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜூக்கோ நடந்துகிட்டே இருப்பான். பார்த்த பாதை ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அங்கிள் ஐரோ எந்த பக்கம் போயிருப்பான்னு பார்க்குறப்ப அவர் தூக்கிப்பட்ட கல் இருக்கும். ஸோ அப்போனா அங்கிள் இந்த பக்கம் போயிருக்காரு. அங்கிள் அவங்களை தேடி வரேன்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். இப்போ இந்த எத்னேஷன்ஸ் இந்த ஆட்கள் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு மரம் விழுது. ஃபுல்லாக நெருப்பாத்திட்டு இருக்கோம். பார்த்து ஜூக்கோ தான் வந்து எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டி அங்கிள் ஐரோவை காப்பாற்றிடுவான். அந்த கமெண்ட் ஐரோவை பார்த்து என்ன சும்மா விட்டு போகிற, என்னை கொன்று உன் கையில் சித்திரன்னு சொல்கிறப்ப இல்லை, இந்த போர் நாள் இது வரைக்கும் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கிட்ட சாவு வரக்கூடாது, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அங்கிள் ஐரோ அங்கேருந்து பொழம் பார்ப்பாரு. பட் அந்த எத் பண்டர் ஃபைனான்ஷியல் மேலே கோர்த்தில் இருக்கார்ல, அதனால் கல்லை சின்னதாக எத்பெண்ட் பண்ணி அங்கிள் ஐரோ முதுகில் குச்சிடுவார். அவருக்கு ரத்தம் ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து ஜூக்கோ செம்ம கடுப்பாகி அந்த கமெண்ட் முதுகில் குத்தி குச்சிடுவான். பார்த்தீங்களா அங்கிள், இதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு இறங்க கட்டவே கூடாது, வாங்க இங்கேருந்து போவான்னு அவங்க அங்கிளை காப்பாற்றி அவமாட்டாங்கன்னு கிளம்பிட்டு இருப்பான். கட் பண்ணால் இந்த பக்கம் சாக்காவையும் கட்டரையும் காமிப்பாங்க. 2 பேரும் டவுனுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. 2 இடத்துக்குள்ள சின்ன ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். ஏன்னா கட்டாரா ஜெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாள். அதை பார்த்து கட்டாராவை திட்டிகிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி கட்டாராவும் நீ மட்டும் ஒழுங்க, நீ சாய் கூட பழகினில, அவரு கெட்டவர் தான், 2 பேர் மணி தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2 சண்டை போட்டே போயிட்டு இருப்பாங்க. சடனாக அவங்க போகிற டனல் மூடி இருக்கும். ஓஹோ நம்ம தப்பான வழி வந்துட்டோம் போல், வேறு வழியில் போகணுன்னு திரும்பி போகிறாங்க. பார்த்தா வந்த வழி மூடி இருக்குது. இதை பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போனா அந்த டனல் நிலையானது கிடையாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கும். நம்ம எப்படி தான் எங்கேருந்து வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மிருகத்தோட சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. ஹே கட்டாரா, நான் கேட்டு உண்மைதானா, உனக்கே சவுண்டு கேட்டு கேட்குறப்ப அவ்வளோ ஆமான்னு சொல்லுவா. பார்த்தா பெருசாக கரடி மாதிரி உருவம் வருது. அதை பார்த்து 2 இது கல் விட்டுருது. ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு 2 தெரிச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கரடி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். சாக்காவை பிடிக்கிறப்ப கட்டாராக்கு வந்துடுது. அவள் வாட்டர் பண்ணி யூஸ் பண்ணி சாக்கா காப்பாற்றுறா. 2 பேர் ஓட்டே இருக்காங்க. பார்த்தா கடைசியில் பார்த்து ஒரு முட்டு சந்து அங்கே மாட்டிட்டாங்க. அவ்வளோதான் கட்டாரா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்மளோட சொருக்குது போகிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கை பிடிச்சிருப்பாங்க. செத்துறன்னு பார்த்தா அந்த கரடி எதுவும் பண்ணியிருக்காது, பக்கத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அப்போ தான் கட்டாராக்கு ஒரு விஷயம் புரிய வருது. உமாஷ் என்ன சொல்லியிருப்பாரு, காதல்னால இருட்டான பகுதியில் கூட வெளிச்சத்தை கொண்டு வந்து சொல்லியிருப்பார்ல, அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கு. இவங்க டனலுக்கு வந்தப்ப அண்ணனை தங்கச்சி சண்டை போட்டுருப்பாங்களே, இதனால அந்த கரடிக்கு வந்திருக்கு. பட் சாகிறப்ப கடைசியில் 2 பேரும் ஒத்துமை மாறி இருப்பாங்களே, அதனால் அந்த கரடி எதுவும் பண்ணாமல் இருக்கு. ஸோ அவர் சொன்ன லவ்ங்கிறது அன்பையும் குறிக்குது. அதனால தான் இந்த கரடி நம்மளை எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்க அந்த கரடி பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கரடிக்கு கண்ணு தெரியாது. நம்ம உணர்வுகளை வச்சு தான் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நம்ம கோவமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, அதை நம்மளை கொண்டுரும். இன்கேஸ் நம்ம அன்போட காதலோடு இருந்தோம்னா அது எதுவுமே பண்ணாது. இது நம்ம கட்டாரை இப்போ தான் புரிஞ்சுக்கிறா. தென் அதுக்கிட்ட சாக்கா அந்த கரடிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஹே நாங்கள் எப்படியாவது அரண்மனைக்கு போகணும், இங்கே இருக்க வழி சொல்லு, உன்னால எங்களை கூட்டி போக முடியுமான்னு கேட்குறப்ப அதுவே ஒரு டனல் தோண்ட ஆரம்பிக்குது. அதோடய சாக்காவே கட்டராவையும் அந்த பக்கம் கூட்டி போயிட்டுருக்கு. கட் பண்ண இந்த பக்கம் ஏங்க காமிப்பாங்க. பூமி ஏங்க ஒரு இடத்துக்கு கூட்டி போவார். ஏங் 100 வருஷமாக காணா போனில, இந்த உலகத்தை காப்பாற்ற முட்ட, இதனால் நீ ஒரு சவால் எதிர்கொண்டாகணும், உனக்கு எனக்கும் இப்போ மேட்ச்சு, நீ என்னை தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்கிறப்ப ஏங்க ஒன்றுமே புரியல. பார்த்தா திடீர்னு பூமி ஏங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
இருக்காரு. ஆங்க முடிஞ்சளவு தடுத்து நிறுத்திட்டே இருக்கான். ஹே பூமி உனக்கு என்னாச்சு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் நீ தான், நீ அவ்வளோ சீக்கிரம் அவதாரம் மாற முடியாது, அவதாரம் மாறாதுங்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயம், கஷ்டமான நேரத்தில் கூட நீ நிறைய முடிவுகள் எடுத்தாகணும், அதனால தான் உனக்கு இந்த மாதிரி பண்ணுறேன், நீ முடிஞ்ச நான் தோக்கடிச்சுக்காமன்னு சொல்கிறப்ப ஆங்க் என்ன செய்ய தெரியல பூமிக்கிட்ட சண்டை போட்டே இருப்பான். ஒரு கடத்து மேலே பூமி அவர் ரெட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேலே இருக்கிற பாறைகள் எடுத்து ஆங் மேலே போட்டுட்ருக்காரு. ஆங்கோட ஏர் பண்ணி யூஸ் பண்ணி அந்த கல்லெலாம் தூக்கிட்டு இருப்பான். பட் அவர் அவன் மேலே மட்டும் போடாமல் தாமலை போட்டுக்கிறாரு. ஏன்னா அவர் ஆங்கோட ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டோட காப்பாற்ற முடியாது பார்ப்போன்னு சொல்லிட்டு அவர் மேலே கல்லை போட்டுக்குவாரா. ஆங்க் என்ன தெரில திரும்ப ஏர் பண்ணி யூஸ் பண்ணி அந்த கல்லை தூக்கிட்டு இருப்பான். பூமி என்னால் முடியல ப்ளீஸ் இதை விட்டுரு, எப்படியாவது நீ இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப எதுக்கு எங்கள் மேலே பரிதாபப்படுற, நான் இப்போதைக்கு எதிரி தானே எனக்கு கொள்ள விட்டுரு, நான் பேசாமல் செத்து போகிறேன்னு சொல்கிறப்ப இல்லை நீ இப்போ வரைக்கும் நண்பன் தான், நான் உன்னை சாவடி கூட மாட்டேன்னு சொல்கிறப்ப இது கேட்டு பூமிக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அவர் அசையாமல் அங்கேயே நின்றுட்டு இருப்பாரு. கரெக்டாக அப்போ தான் சாக்காவும் கட்டராங்க வருவாங்க. அரசர் அப்படியே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க. எப்படியே நம்ம ஆங்கு அந்த கல்லெல்லாம் கீழே போட்டுருவான். பூமி ஆங்க திட்டுவார், டேய் இப்போ நீ ஏமாத்தானே ஜெயிச்சிருக்க, உன்னால் ஒரு அவதாரம் என்னையே காப்பாற்ற முடியலையே, உன்னால் எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் சொல்லுன்னு கேட்குறப்ப எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, 100 வருஷம் முன்னாடி நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம், பட் இப்போ எனக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க, நான் இந்த விட மாட்டேன், கண்டிப்பாக அந்த உலகத்தை காப்பாற்றி தீருன்னு சொல்கிறப்ப பூமிக்கு நம்ம ஹீரோமான நம்பிக்கை வருது. சேரா நண்பா உனக்கு ட்ரைனிங் தரங்கிற பேரில் ரொம்ப சோதிச்சிட்டேன், வா நம்ம இங்கேருந்து போகிறோன்னு சொல்லிட்டு திரும்ப ஜாலி முடிவு போயிடுவார். நல்லா ஃபன்னாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆங்கு உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நம்ம சறுக்கு விளாடுவோம்ல அது இப்போ விளாடாமான்னு கேட்குறப்ப ஆங்கு சிரிக்க ஆரம்பிப்பான். பார்த்து ஹெட் பண்ணிக்கிட்டு சறுக்கு விளாடுவாங்களே அதில் ஆங்கு பூமி சமாஜாலியாக போயிட்டுருக்காங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. அவங்க அங்கிள் அடிபட்டுருக்குல அதனால ஜூக்கோ கூட்டி போயிட்டுருக்கான். அப்போ ஜூக்கோக்கு ஒரு பல விஷயம் ஞாபகம் வருது. பார்த்தா ஜூக்கோ அவங்க அப்பாவோட சண்டை போட்டிருப்பான், அதில் கண்ணில் அடிபட்டிருக்கோம், அதனால தான் கண்ணில் தழும்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நாட்டுக்கு வரணும்னு சொல்லியிருப்பாரு. எப்போ நீ அவதாரம் கண்டுபிடிக்கிறியோ அப்போ நாட்டுக்கு வந்தால் போதும் சொல்லியிருப்பாரு. இவனு சேர்ந்து ஃபைனான்ஷியல் விட்டு வெளியே வந்திருப்பான். அப்போ அவன் கூட உறுதுணையாக இருந்தது அவங்க கிளையர் தான். நீ எங்கே போனாலும் சரி எனக்கு தங்க ஒரு இடம் தான் போதும், நான் உங்கள் கப்பலை உங்க கூட வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க கிளையர் ஒரு ஃப்ரெண்டாக கூட வந்திருப்பாரு. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அப்போ தான் கரெக்டாக மேலே ஏதோ ஒன்று பறக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா ஆப்பா தான். ஆப்பா மேலே ஏறி ஆங் கட்டாரா சாக்கா 3 பேரும் நாதன் வாதிட்டு போயிட்டுருக்காங்க. இதை நம்ம ஜூக்கோ பார்க்குறான். அவன் நினச்சா அவதாரை ஃபாலோ பண்ண போக முடியும், பட் நம்ம அங்கிளுக்கு அடிபட்டிருக்கே, அவரை தான் காப்பாற்றணுன்னு அவங்க கிளையரை காப்பாற்றுறான். லைட்டாக மனசில் சின்னதாக ஒரு மாடு ஏற்பட்டுருக்கு. இதோட இந்த எபிசோட் 4 முடியுது. எபிசோட் 5 ஸ்பிரிட்டட் அவே. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம அங்கே தான் வைப்பாங்க. போன எபிசோட் ஆப்பா மேலே பறந்து போயிருப்பாங்களே, லைட்டாக டயர்டாக இருக்கும், அதனால் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கியிருப்பாங்க. பார்த்தா அங்கேயுமே ஃபைனான்ஷியல்காரங்க இருந்திருப்பாங்க. நம்ம ஆங்கிளில் துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க திருச்சி ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கட்டாரா அவள் வாட்டர் பண்ணி யூஸ் பண்ணுறா. இப்போ தான் அவளால் வாட்டரில் ஐஸாக மாற்ற முடியுமே, அதை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. இதை பார்த்து ஆங்க ஆச்சரியமாக இருக்கும். ஏ கட்டாரா நீ இதில் கற்றுக்கிட்டா வேற லெவல்னு சொல்லிட்டு எப்படி அங்கே திசை ஆயிடுறாங்க. அடைச்சை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடிக்கிறாங்க. சரி நம்ம நார்த்தன் வாட்டரை தான் போகணும் போலையே, இதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போயிடுவோன்னு நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் காட்டில் ஒரு விஷயத்தை பார்க்குறான். பார்த்தா ஒரு மொத்த காடு எரிஞ்சு போயிருக்கும். இதை பார்த்து ஆங்க ரொம்ப கஷ்டமாயிரும். ஆப்பாவை கூப்பிட்டு அந்த காடுக்கு போகிறான். பார்த்தா அந்த காட்டை ஃபைனான்ஷியல்காரங்க அடிச்சிருக்காங்க. இதை பார்த்து ஆங்க் ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னை இயற்கையை காப்பாற்றுறதுமே அவத்தரோட வேலை தான், என்னால் அதை பார்த்துக்க முடியலன்னு ஆங்க் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் ரொம்ப சோகமாக அழுகிற மாதிரி போயிடுவான். கட்டராக சமாதானப்படுத்துவா. இங்கே பாரு ஆங், நம்மளால் இந்த காட்டை அழிச்சு தடுக்க முடியாமல் போயிருக்கலாம், பட் நம்மளால் திரும்பவும் இந்த காட்டை உருவாக்க முடியும், ஒரு விதையை வச்சு கூட நம்மளால் திரும்ப இந்த காடை உருவாக்க முடியும், நீ இதெல்லாம் நினச்சி கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு ஆங்க சமாதானப்படுத்திட்டு இருப்பாள். பார்த்து சாக்கா அந்த காட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த காட்டில் ஒரு குட்டி பொண்ணை பார்ப்பான். சாக்காக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஏ பாப்பா இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணுற, உன் கையில் வேறு அழகிற பொம்மை இருக்கே, இது யாரும் அவங்கள்ட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிப்பான். அந்த குழந்தைக்கு சாக்காவை பிடிச்சி போயிடும். நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும். அப்போ தான் கரெக்டாக ஆங்க கட்டாராக அவங்க வருவாங்க. 2 பேரும் பார்த்து அந்த குழந்தை பயந்து போயிடும். அவள் பொம்மையை கீழே போட்டு அவள் கிராமத்துக்கு கூட்டி போயிடுவா. ஏ பாப்பா பொம்மை கீழே போட்ட, அவங்க 2 பேரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த காட்டுக்கு நடுவில் சின்னதாக ஒரு கிராமம் இருக்குது. சொல்லப்போனால் இவங்களும் தனியாக தீவில் வாழ்ந்தவங்க தான். ஃபைனான்ஷியல்காரங்க இந்த ஊரை அழிச்சிட்டாங்க. மிஞ்சி போன மக்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்குமே வாழ்க்கை முறை ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபைனான்ஷியல்காரங்க வரப்போகிற காட்டு அழிச்சிருப்பாங்களே, அதுக்கு காரணம் அவங்களுக்கு போக்குவரத்துக்கு வழி இல்லையா, அதுக்கு அந்த காட்டை அழிச்சிடும்னு சொல்லிட்டு காட்டு அழிச்சிருப்பாங்க. இதனால் இங்கே இருக்க மக்களுக்கு ஒழுங்கான விவசாயம் கிடைக்க முடிக்குது. அண்ட் அது இப்போ இங்கே இருக்கிற காடு ரொம்ப கோவமாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு பேய் மாதிரியே இருக்குது. இவங்க ஆளுக்கு நிறைய பேர் காணாமல் போய்ட்டு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆங்கிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த
குட்டி பொண்ணோட அண்ணன் கூட ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனான். பட் போனவன் இன்னும் திரும்ப வரவே இல்லை. இந்த காட்டோட அனுமானம் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவதாருங்கிறவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கான கனெக்ஷன் மாதிரி. அதாவது இந்த அவதார் உலகத்தில் 2 உலகம் இருக்கும். ஒன்று உண்மையான உலகம், இன்னொன்று ஆன்மாக்களோட உலகம். இறந்தவங்க எல்லாருமே அந்த ஆன்ம உலகத்தில் இருப்பாங்க. அண்ட் அது போய் இந்த உலகத்தில் நான் லிவிங் திங்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுக்குமே தனித்தனி ஆன்மாக்கள் இருக்கும். காடுகளுக்குன்னு தனியாக ஒரு ஆன்மா, அறிவு இருக்குல்ல அது கூட ஒரு ஆன்மா, இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 உலகத்தை இணைக்க ஒரு நபராக தான் அவதார் இருப்பார். இப்போ இந்த மக்கள் பாதிப்பட்டிருக்காங்களே அது காரணம் இவ தான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, காண போன ஊர் மக்கள் திரும்ப அடிப்பாங்க, அதுக்கு நான் வாக்குறுதி தரேன்னு சொல்லிட்டு ஆங் காட்டுக்குள்ளே போகிறேன். இதை பார்த்து கட்டாராக்கு சாக்கா கோவம் தான் வரும். ஹே ஆங், நமது தேவலம் இங்கே இருக்கும், வா நம்ம நாதன் வாட்டரை போன்னு சொல்கிறப்ப இல்லை நம்ம அவங்க எப்போனா போய்க்கலாம், பட் இங்கே இருக்கிற மக்கள் ஆபத்தில் மட்டும் இருக்காங்களே, என்னால் மட்டும் தான் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியும், நாங்கள் போய் தான் திருன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே தட்டி போயிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு காடு ஃபுல்லாக கரடு சில மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதுதான் ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டு. இதுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. அதாவது மனிதர்கள் காட்டளிக்கிறாங்களே, அதனால் மனிதர்களோட ஆன்மாவை அதை பிடிச்சி வச்சுக்கிச்சு. ஸோ அவத்தால் மட்டும்தான் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போக முடியும். நான் போய் இந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆங் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு பாதுகாவலராக சாக்காவும் கட்டாராவும் இருப்பாங்க. பார்த்தா காலையில் தியானம் பண்ணியிருப்பாள், நைட்டரே ஆயிருக்கும். நைட்டு தான் அவனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போக முடியும். ஆங்கோட உடம்புலேருந்து அவள் ஆண்மொழி வந்துடும். இதை பார்த்து கட்டாராக்கு சாக்காக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இதை பார்த்து ஆங்கும் ஷாக் ஆவான். ஆங்க உடம்பு விட்டு வெளியே வந்தால அது மாதிரி கட்டாராவும் ஷாக்காவும் அவங்க உடம்பு விட்டு வெளியே வந்திருக்காங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். டே என்னடா பண்ணி தொலைஞ்ச, நாங்களும் ஆன்மா மாட்டோமே, ப்ளீஸ் எங்களுக்கு உடம்புக்கு அனுப்பிடு, என்னடா பண்ண கேட்குறப்ப மேபி இந்த ஸ்பிரிச்சுவல் நம்மளும் இழுத்துச்சு போல, நீ இங்கேருந்து போங்கன்னு அவங்க மேலே டச் பண்ணுவான். பட் பார்த்தா அவங்க ரியல் வேர்ல்டுலேருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான், இவங்க அங்கேயே மாட்டிட்டாங்க. இதுக்கடுத்து இந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டை பார்த்து தான் இவங்களால அங்கேருந்து வெளியே வர முடியும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஜூக்கோ காமிப்பாங்க. நேற்று ஆப்பா வடக்கு பக்கம் போகிறத பார்த்துட்டு இருப்பான். சப்பனா அவதாரும் வடக்கு பக்கம் தான் போவான். அந்த பக்கம் கப்பலை ஓட்டுக்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பக்கம் கப்பலை போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சீனரி வந்திருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபைனன்ஸ் சேர்ந்த சில பேர் ஆங் கட்டாரெல்லாம் பார்த்துருப்பாங்களே, அவங்க ஜூக்கோக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவதார் அந்த இடத்துல இருக்கான்னு தெரிய வந்துருச்சு. ஸோ ஜூக்கோ கப்பலிட்டு அங்கே போயிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு சில படைவர்களாக இருப்பாங்க, அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து அவங்களுக்குலாம் ஜூக்கோ மேலே கோவமாக இருக்கும். ஜூக்கோ என்னதான் ஒரு பெரிய இலவசனாக இருக்கலாம், பட் இருந்தாலும் பிடிப்பாயின் தானே, அவன் அவனை திட்டான்னு சொல்லிட்டு அங்கே படைவர்களாகிட்ட கோவப்படுவாங்க. இப்போ ஒரு வேளை ஜூக்கோ அந்த வில்லேஜ் வந்துட்டான். பட் அவதாரை பற்றி ஸ்ட்ரெயிட்டாக கேட்டால் அது பெரிய பிரச்சனை ஆயிரும்ல, ஏன்னா நிறைய பேருக்கு அவதாரை பற்றி தெரியாது. அப்படி கேட்காம ஏதாவது வாட்டர் பண்ணுற பார்த்தோம்னு கேட்போம்னு சொல்லிட்டு இங்கே வில்லேஜ்குள்ளே போவாங்க. ஒரு பாருக்குள்ளே போய் அம்மா இங்கே ஏதோ ஒரு வாட்டர் பெண்டிங் பொண்ணு இருந்தாளா, அவளை யாராவது பார்த்தீங்களா கேட்குறப்ப என்னது வாட்டர் பெண்டிங்கா, நாங்கள் அந்த பொண்ணு அவ்வளோக பார்க்கல, பட் அந்த பொண்ணு கூட அவதார் இருந்தா, நீங்கள் அவனே தெரியுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அட பாவிகளா, ரகசியமாக ஒரு விஷயத்தை வச்சுருந்தா ஊரில் பேசிட்டு இருக்கீங்களே, போச்சு இந்த பார் லைக்கிங்களே தெரிஞ்சிச்சுன்னா நான் நேஷனலுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போனா அவதாரை பிடிக்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், போக காம்படிஷன் அதிகமாயிரும். பட் நான் தான் அவதாரை பிடிப்பேன்னு இவன் ரோசத்தில் இருப்பான். அப்போ இவனுக்கு முன்னாடி எவனாவது கீழே விழுவான். பார்த்தா ஒரு திட்டு பையன், இந்த ஊரெல்லாம் திருடனை பிடிச்சி கொடுத்தா அவளை காசுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த திருடனை பிடிச்சிட்டா. பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட வித்தியாசமாக ஒரு மிருகம் இருக்கும். இந்த மிருகத்தால் ஒருத்தவங்களை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மோப்ப முடிக்க முடியும். அண்ட் அது போது நாக்கில் மரத்து போகிற தன்மை இருக்கும். இது நாக்கை வச்சு யாரும் டச் பண்ணால் அவங்க அவ்வளோதான் கொஞ்ச நேரத்துக்கு பேரலைஸ் செய்வாங்க. இதை வச்சு தான் ஒரு பொண்டி கண்டு வேலை பார்த்துட்டு இருப்பா. இதை பார்த்து அங்கே ஐயருக்கு ஒரு ஐடியா வருது. ஹே நாங்கள் அவதான் தேடிட்டு இருக்கோம், ஒன்றால் நான் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்குறப்ப காசு கொடுத்து நான் யாருக்கும் வேலை பார்ப்பேன்னு சொல்லுவேன். இதை பார்த்து ஜூக்குக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு கூலிக்கு மாறடிக்கிறவ யாருக்கும் துரோகம் பண்ணலாம், நான் இவன் நம்ப மாட்டேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஜூக்கோ, இப்போ காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது, நம்ம தான் சீக்கிரம் அவதாரம் பிடிச்சி ஆகணும், உனக்கு புரியலன்னு சொல்கிறப்ப ஜூக்குக்கு வரும் இல்லை சரின்னு அந்த பொண்ணுகிட்ட வேலை கொடுக்குறான். அவளும் ஆங் சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருள் மாட்டுவான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு செடியில் ஆங் ஒட்டு சைட்டு கிழிச்சிருக்கும். இது போதுமே, இதில் வாசனை இருக்கும், இதை வச்சு ஆங் கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மிருகம் இருக்குல்ல அதை மோந்து பார்க்க வைக்கிறா. ஸோ இந்த மிருகமும் ஆங் கிட்ட கூட்டி போயிட்டுருக்கு. கட் பண்ணால் இந்த பக்கம் ஃபைலாட் ஓசாயை காமிப்பாங்க. அவரை பார்க்கறதுக்காக அவள் பொண்ணு அசலா வருவா. சொல்லப்போனால் அசலாக்கு அவங்க அண்ணன் மேலே சமப்படாமல் இருக்குது. ஏன்னா 100 வருஷம் கழிச்சு சூக்கு வந்து அவதாரம் நடிச்சான். இன்கேஸ் அவனை பிடிச்சி மட்டும் கொண்டு வந்தானா அவ்வளோதான், அப்போ அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டு விடாரு. அவன் தான் அடுத்து ஃபைலாடாக மாறுவான். அது மட்டும் போதே போதாது, நான் தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பராம இருக்கும். இதனால் அவங்க அப்பா ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்பா நம்ம கமெண்ட் ரிசோ இருக்கார்ல, அவர் ரொம்ப திறமையானவர், அவதாரம் அவரும் தேடி போயிட்டுருக்காரு, நம்ம படகுகள் சில பேர் அவரை கொடுத்தீங்கன்னா அவதாரம் பிடி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவர் கொஞ்சம் படகுகள் கொடுங்கன்னு சொல்கிறப்ப ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நம்மக்கிட்ட சில வில்வீர்கள் இருக்காங்களே அவங்கள சோவோட பணம் கடுப்புங்க, அவள் அவதாரம் பிடிப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அசலாக ஹாப்பியாக தான் இருக்கும். பட் அவங்க அப்பா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. என்ன அசலா உங்கள் அண்ணன் மேலே பொறாமல் இருக்க போலையே, பட் என்ன தான் இருந்தாலும் உங்கள் அண்ணன் தான் பெரிய திறமைசாலி, இத்தனை வருஷம் கண்டுபிடிக்க முடியாத அவதார அவன் தான் பார்த்துருக்கான்,
உன்னோட அவன் தான் பவரில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அசலுக்கு பொறாமதாகுது. எப்படியாவது அண்ணனை தோக்கடிச்சு திருவின்னு சொல்லிட்டு அவள் அந்தளவுக்கு பொறாமல் இருப்பா. இதை பார்த்து ஃபயர்லார்டு ஒசாய் சிரிச்சு தான் இருக்காரு. இதுக்கப்புறம் அசல கோவமாக போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பா. இந்த மாதிரி ஃபயர் நேஷனில் சில கைதிகள் இருப்பாங்களே, அவங்கள கூட்டியும் சண்டை போட்டுட்டு இருக்கா. இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த கைதிகள் மேலே காட்டிகிட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அசலா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்க அடிக்கிறத பார்த்து நீ நார்மல் அடிக்கிற மாதிரி தெரில, உங்கள் அண்ணன் வளர்க்குற கோவத்தை காட்டுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நார்மலாக ட்ரைனிங் எடுன்னு சொல்கிறப்ப இல்லை நான் சும்மா விட மாட்டேன், இந்த ஃபயர் நேஷனோட அடுத்த ஃபயர்லார்டு நான் தான் மாறுவேன்னு அவள் அந்தளவுக்கு கோவத்தில் இருப்பா. கட் பண்ண இந்த பக்கம் ஆங் கட்டாரா சாக்கா காமிப்பாங்க. இப்போ 3 பேர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் மாட்டிட்டாங்க. இவங்க இதுக்கடுத்து ஃபாரஸ்டோட ஸ்பிரிட்டை தான் பார்க்கணும். அது எங்கே இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்களா. அப்போ சடனாக இவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய ஆந்தை தெரியும். பார்த்தா அந்த ஆந்தை பேச ஆரம்பிக்கும். அந்த ஆந்தையை பார்த்து ஆங்கு பேசிட்டு இருப்பானா. இதை பார்த்து மற்ற 2 பேருக்கு புரியல. டே ஆங் என்ன பண்ணிட்டு இருக்க? யார்கிட்ட பேசியிருக்குன்னு கேட்டால் இங்கே ஆந்தை இருக்குல்ல அதுதான் தான் பேசுகிறேன், அதுவும் என்கிட்ட பேசுதுன்னு சொல்கிறப்ப அப்போ தான் தெரியுது அந்த ஆந்தை பேசுகிறத ஆங்கால மட்டும் தான் கேட்க முடியும், மற்ற 2த்துக்கு புரியாது. அதை கீச்சீஸ்ன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சரி அவதார், நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறது அவதார் வரதுக்கு கூட தகுதியான ஒன்று. சாதாரண மனுஷங்க இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வரக்கூடாது. அதேமாரி 2 பேர் உங்களோட இங்கே வந்துட்டாங்க. இவங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அவங்க உயிர்த்து ஆபத்து. அவங்களுக்கு சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்புகிற வழியை பாரு. அது போக இங்கே ஒரு வழி போதில்ல, இந்த வழியாக நீங்கள் போயிட்டுருங்க. உங்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். இப்போ பார்த்துருப்பால இதை நாலேஜ் ஸ்பிரிட்டு, அறிவுகளோட ஆன்மா. அதோட பேச்சு கேட்டு இவன் நடந்து போயிட்டே இருப்பான். பட் அது பேச்சு கேட்டோன்னே ஆள் கொஞ்சம் சோகமாக இருப்பானா. இதை பார்த்து கட்டார சந்தேகம் ஆரம்பிச்சிடும். டேய் அந்த ஆந்தை அவங்ககிட்ட என்ன சொல்லிச்சு? மறைக்காம உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்ப நீங்கள் இங்கே இருக்கிற விஷயம் ஆபத்துன்னு சொல்லிச்சு. உங்களை சீக்கிரம் எங்கேருந்து போக சொல்லிச்சு. வாங்க நம்ம எங்கேருந்து போவோன்னு இவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. என்னது ஆபத்தா? நம்ம சொல்லி முடிப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பயத்தோட போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக கொடூரம் ஒரு மிருகம் வர மாதிரி இருக்குது. ஆங்க் அந்த மிருகத்தை பார்த்து புரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி இதுதான் ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டு, காடுகளோட ஆன்மா. பட் இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்குது. ஏன்னா மனிதர்களை காட்டளிக்கிறாங்களே, அதனால் ரொம்ப கோவத்தில் இருக்கும். ஆங்கிள் தாக்க வரப்ப இவங்க முடிஞ்சு சண்டை போட வைப்பாங்க. அப்போ தான் தெரியுது இவங்களால பெண்டிங் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்பிரிச்சுவல் வேலை அவங்க பவர் ஒர்க் ஆகாது. முடிஞ்சல தப்பிச்சோட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சடனாக இந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டு ஒரு புகையை கக்க ஆரம்பிக்குது. அந்த இடமே அப்படியே ஃபாக் ஆயிரும். பார்த்தா சாக்க தனியாக இருப்பான். அவனை அந்த மிருகம் அடிச்சுருக்கும். லைட்டாக ஆள் கொஞ்சம் கேரான மாதிரி இருப்பான். அப்போ அந்த இடத்துல வித்தியாசமாக ஒரு நரி பார்ப்பான். அது நரிக்கு பார்த்தா 3 வால் இருக்கும். என்ன அடி ரொம்ப பலமாகப்பட்டுச்சோ? உனக்கு வலி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறப்ப ஆமாம் எனக்கு வலி அதிகமாக இருக்குது. ஆமாம் நீ யாருன்னு கேட்குறப்ப உன்னை பாதுகாக்க தான் நீங்கள் வந்திருக்கேன். சீக்கிரம் முடிஞ்சளவுக்கு இங்கே தப்பிச்சுப்போ. அந்த புகையில் மாட்டிக்கிட்டா ஒரு மாயவாளில் மாட்டிக்குன்னு சொல்லும். பட் நம்ம சாக்காக்கு ஒன்றும் புரியல. அவனை சுற்றி அப்படியே ஒரு புகை பரவ ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அவங்க 3 பேரும் ஒரு கனவுக்குள்ளே மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண கட்டாரா அவள் வில்லேஜில் இருக்க. ஆக்சுவலி இதெல்லாம் அவங்க நினைவுகள் தான். அவங்க நினைவுகளுக்குள்ளேயே ஒரு கனவு வர மாதிரி இருக்கும். நம்ம கட்டாரோட அம்மா உயிரோடு வந்திருப்பாங்களே, அப்போ தான் நினைவுகளில் கனவு வந்துட்டுருக்கு. கட்டாரை முடிச்சு பார்க்குறப்ப எல்லாம் ரியல் லைஃப் மாதிரி தான் இருக்குது. அவங்க அம்மா உயிரோட பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓடி போய் கண்டுபிடிச்சி, அம்மா நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா? உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணு சொல்கிறப்ப என்னடி மிஸ் பண்ணேன், இதே தினம் நான் பார்க்குறியே, வா நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோன்னு 3 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கட்டாராக்கு இங்கே நடக்க ஒன்றும் தெரிய முடிக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு கனவு தான். பட் கனவே ரியல் லைஃப் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அந்த கனவு இருக்கும். கட்டாரா அவளோட வாட்டர் பெண்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பா. பட் அவளால் பெண்டிங்லாம் பண்ண முடியாது. அப்போ தான் தெரியுது இது ஒரு கனவுன்னு. கரெக்டாக அப்போ தான் ஃபைனான்ஷியல் நாட்கள் தாக்க வந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அவளுக்கு புரிஞ்சு போச்சு இது அவங்க அம்மா இறந்தாலும் சொல்லிட்டு. இதனால் ரொம்ப பயந்து போயிருப்பா. அவங்க அம்மா கட்டாரா பார்த்து, சீக்கிரம் கட்டாரா நீ ஏன் கூட வா, நான் உனக்கு இங்கேருந்து காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப இல்லைம்மா நான் திரும்ப அதை பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுங்கன்னு சொல்கிறப்ப இல்லை அவங்க ஒன்றும் தெரிய வந்திருப்பாங்க, நீ என் கூட வந்துருன்னு ஒரு கூடத்துக்கு கூட்டி போகிறாங்க. ஆக்சுவலாக கட்டாரோட வில்லேஜ் இருக்குல்ல, அங்கே யாருமே வாட்டர் பண்டர்ஸ் கிடையாது. இருந்த வாட்டர் பண்டர்ஸை முன்னாடியே கொண்டுட்டாங்க. பட் நம்ம கட்டாரா இப்போ புது வாட்டர் பண்டர் இருக்கல, இது எப்படியோ ஃபைனான்ஸ்னு தெரிய வந்துருச்சு. அவளே அழிச்சு தின்னுங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. இங்கே போகிற கட்டாரா நான் சொல்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது, உள்ளே அமைதியாருன்னு சொல்லிட்டு உடத்த மறைச்சி வச்சுக்கோங்க. கட்டாராவை அழுதுட்டு அங்கே அமைதியாக நின்றுருக்கா. அப்போ தான் கட்டாரோட உருவம் சின்ன வயசு உருவம் மாற ஆரம்பிக்குது. இதெல்லாம் நினைவுங்கிறது இப்படி தான் காமிக்கிறேங்க. அப்போ கரெக்டாக 5 நேஷனல் நாட்களுள்ள வந்து, ஹே உங்கள் கிராமத்திலான வாட்டர் கொண்டு ஒருத்தி இருக்கா, அவள் மரியாதை கொடுத்துருங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ தான் கட்டாரா அவள் வாட்டர் பண்ணி பவர் யூஸ் பண்ணலாம் பார்ப்பா. பட் அப்போ அவள் சின்ன குழந்தை தானே, அவளுக்கு அந்த பவர்லாம் தெரியாது. லைட்டாக தண்ணி மேலே வரும், தண்ணி கீழே போயிடும். இதை பார்த்தனால சந்தேகம் வந்துருச்சு. மரியாதை சொல்றி இங்கே ஒழிச்சு வச்சிருக்கா, எங்கே அந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அம்மா ஒத்துக்குவாங்க, நீங்கள் தேடிட்டு இருக்கிற வாட்டர் பண்டர் நான் தான், முடிஞ்ச தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணுற மாதிரி கட்டுவாங்க. ஆக்சுவலாக அவங்க வாட்டர் பண்டரில் கிடையாது, சும்மா கைதாசிப்பாங்க. இதை பார்த்து இந்த ஃபைனான்ஷியலுக்கான கோந்துடும். அவன் நெருப்பு பவர் யூஸ் பண்ணி அவங்க அம்மா வெறிச்சிருவான். இதெல்லாம் சின்ன பொண்ணாக்கிறப்ப கட்டாரை பார்த்துருப்பா. இதெல்லாம் உனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராமா வந்திருக்கும். அந்த இடத்துல கதறிக்கறி அழுதுருப்பா. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவாட்டம் இப்போ கட்டாராக்கு வருது. கட் பண்ண சாக்கா காப்பாங்க. சாக்காவுமே அதே வில்லேஜில் இருக்கான். சொல்லப்போனால் இந்த வில்லேஜில் இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைப்பாங்க. இவங்க ரொம்ப தைரியம்
தைரியமாக இருக்காங்களா, ஒரு வீரமாக செயல்படுறாங்களா, இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கரெக்டாக அந்த போட்டி நாளுக்கு தான் சாக்கா வந்திருப்பான். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை பார்த்தோன்னே அவனால் தாங்க முடியல, ஓடி போய் அவங்க அப்பா கட்டி பிடிப்பான். பட் அப்போ தான் தெரியுது சாக்கா அந்த போட்டியில் ஜெயிச்சுருப்பான். பட் அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டை தந்துருப்பாரு, அவரை காப்பாற்றிருப்பாரு. பட் மற்றவங்களோட அவமானப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பரவாயில்ல சாக்கா, நீ ஒரு வீரனை ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சாக்கா பாராட்டுவார். பட் சாக்கா அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் பையனை பற்றி உண்மை பேசுவார். சாக்கா தைரியம் இல்லாமல் இருக்கான், இன்கேஸ் நீ மட்டும் போய் அவனை காப்பாற்றலைன்னா இன்னும் செத்தே போயிருப்பான், என் பையன் சொல்கிறதுக்கு அவமானமாக இருக்குது, அவனுக்கு தைரியமே இல்லைன்னு அவங்க அப்பா பேசியிருப்பார். இதெல்லாம் சாக்கா இப்போ ஒட்டு கேட்டிருப்பான். இதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தேம்பி தேம்பி கல ஆரம்பிச்சிருவான். இதுதான் சாக்காக்கு வந்த கனவு. கட் பண்ண இந்த பக்கம் ஆங் காப்பாங்க. ஆங் மட்டும் இன்னும் ஆன்மா உலகத்தில் இருப்பான். அப்போ தான் முன்னாடி ஒரு பெரிய புறான் மாதிரி வருது. இதோட பேர் கோ. இது ஒரு ஆன்மா தான். இது ரொம்ப ஒரு பழமையான ஆன்மா. அது ஏதோ ஒரு வகையில் கோவத்தில் இருக்கும். இதோட உலகத்துக்கு தேவையான 2 மனுஷன் வந்துட்டாங்களே, அதனால் அவங்க 2 பேரும் பிடிச்சி வச்சுக்கிச்சு. அவங்க 2 பேரும் ஒரு மாய வலையில் மாட்டிட்டாங்க. இதுக்கடுத்து அவங்க 2 பேரால் அந்த கடவுள் வெளியே வர முடியாது. நீ நினச்சா மட்டும்தான் அவங்க 2 பேரும் காப்பாற்ற முடியும். எனக்கு தேவையான ஒரு விஷயம் வேணும், முடிஞ்ச என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஆங்க்கு ஒரு கனவு தர ஆரம்பிக்குது. கட் பண்ண ஆங் அவன் சின்ன வயசுக்கு போகிறான். பார்த்து இந்த ஏர் டெம்பிளில் மாஸ்டர் கியோட்ஸ் இருக்காரு. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மாஸ்டர் கியோட்ஸோ நீங்கள் தானா, நான் பார்க்குறது கனவால் நினைவான்னு கேட்குறப்ப அவர் பேச ஆரம்பிப்பார். சொல்லப்படாது கியோட்ஸோட ஆன்மா மாதிரி. அவர் கடைசியாக நம்ம ஆங்கை பார்த்து பேசிட்டு இருப்பாரு. ஆங் கியோட்ஸை பார்த்து, கியோட்ஸோ நீங்கள் தான் அவர் அவதார்னு சொன்னீங்க, அவதார் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுன்னு சொன்னீங்க, பட் என்னால் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியல. இந்த ஆன்மா யாருன்னு எனக்கு தெரில, என் நண்பர்களை பிடிச்சி வச்சிருச்சு, நிறைய வில்லேஜ் மக்கள் இது பிடிச்சி வச்சிருச்சு. நான் என்ன செய்யணும்னு கேட்குறப்ப இதோட பேர் கோ. இது ஒரு பழங்காலத்து ஆன்மா, ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒன்று. நிறைய பேரோட ஆன்மாவை அதோட கனவுக்குள்ளே மாட்டிடும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு டார்க்கான மெமரி இருக்குங்களே, அதுக்குள்ளே அவங்க மாட்டிக்குவாங்க. தென் அவங்களையே ஒரு உணவு எடுத்துக்க ஆரம்பிக்கும். இன்கேஸ் அவங்க மட்டும் ஒரு உணவாக மாறினாங்கன்னா அவ்வளோதான், அவங்க ஆன்மா இந்த உலகத்தில் இருக்காது. திரும்ப அவங்களால ரியலைஸ் குறைய முடியாது. நீ சீக்கிரம் அவங்களை காப்பாற்றியானு சொல்கிறப்ப ஆங்க் கண்டிஷனே தெரில, இந்த கோவம் எப்படி நான் தோக்கடிக்கிறது, அதை என்னை பார்த்து பேசிச்சு. உனக்கு எனக்கும் இதுக்கு முன்னாடி சம்மந்தம் இருந்துச்சு, எனக்கு தேவைப்பட்ட ஒரு பொருளை நீ ஆட்டி போட்டு சொல்லிச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த அவதார்ஸ்லாம் கோக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமாக அவதார் ரோக்கோ கோவை டிஃபீட்டை பண்ணியிருக்காரு. ஸோ மேபி நீ அவதார் ரூக்கோவை பார்த்தா இதை பற்றி தெரிய வரும். நீ அவரை தான் பார்க்க போகணும்னு சொல்கிறப்ப அவதார் ரூக்குவா, அவரோட கோயில் 5 நேஷனில் இருக்குது, நான் அங்கே தான் போய் அவரை பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப இல்லை அது ரொம்ப ஆபத்தானது, 5 நேஷனுக்குள்ள நீ போனீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும், நீங்கள் போகாதுன்னு சொல்கிறப்ப இல்லை என் நண்பர்கள் மாட்டிட்டாங்க, என்னை நம்பி இந்த வில்லேஜ் மக்கள் அவங்களும் மாட்டிட்டு இருக்காங்க, அவங்க நான் தான் காப்பாற்றேன்னு சொல்லிட்டு கடைசியாக அவன் மாஸ்டர் கியோட்ஸை பார்ப்பான். ஒருவேளை ஆங் அவன் கனவுலேருந்து வெளியே வந்துடுறான். பார்த்து ஆங் இப்போ ரியல் வேர்ல்டில் இருக்கான். அவன் உடம்புக்குள்ளே ஆன்மா வந்துடுது. பட் கட்டாராவும் சாக்காவும் அந்த கனவுலத்தில் மாட்டிட்டாங்க. இதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற வில்லேஜஸும் மாட்டிட்டாங்க. இப்போ ஆங் நினச்சா மட்டும்தான் அவங்க ஆன்மாவால் காப்பாற்ற முடியும். அதனால் ஆப்பா பார்த்து, அப்பா என்னை மன்னிச்சிரு, உன்னை கூப்பிட்டு என்னால் 5 நேஷன் வரைக்கும் போக முடியாது, நான் 5 நேஷன் போய் அவர்த்த ரூக்கோவை பார்க்க போகிறேன், அவர்னால தான் என்னோட நண்பர்களால் காப்பாற்ற முடியும்னு ஆங் பாட்டு அங்கேருந்து பறந்து போகிறான். கட் பண்ண இந்த பக்கம் கமெண்ட் ஜோவை காமிப்பாங்க. பார்த்தா ஃபைலாட ஓசாக்கிட்ட வந்து ஒரு ஆறு வருது. அவர்கிட்ட சேர்ந்த வில்வர்களாக இருந்திருப்பாங்களே, அவங்களும் ஜோவோட படத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுப்போ ஜோவை இப்போ ஜென்ரலாக மாற்றிட்டாங்க. இதை பார்த்து ஜோவுக்கு செம்ம ஆச்சரியமாக போச்சு. அசுலா அவள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டால, இதுக்கப்புறம் ஜோ தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அவர் நினச்சா ஈஸியாக அவதாரம் பிடிக்கலாம். நான் தான் அந்த அவதாரை பிடிச்சே தெரியும்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தில் இருக்காரு. ஆனால் இது தெரியாமல் ஜூக்கோ அவள் ஆட்களை கூப்பிட்டு அவதார் தேடி போயிட்டுருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஆங்கு 5 நேஷனுக்கு போயிட்டுருக்கான். ஏன்னா அங்கே தான் அவதார் ரூக்கோட சிலை இருக்குது, அங்கே போனால் தான் அவதார் ரூக்கோ பார்க்க முடியும். நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு 5 நேஷனுக்குள்ள நுழைஞ்சிட்டான். இதோட இந்த எபிசோட் 5 முடியுது. எபிசோட் 6 மாஸ்க். இந்த எபிசோட் ஆரம்பத்தில் ஜூக்கோ காமிப்பாங்க. பார்த்தா கப்பல் எல்லாமே வேறு திசை நோக்கி போய்ட்டுருக்கு. இதை பார்க்க ஜூக்கோ கொண்டு புரியல. ஆமாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க, நான் சொல்கிறத கேட்க தான் உங்கள் வேலை, மரியாதையை நான் சொல்கிற திசையில் நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்கிறப்ப எங்களை மனுஷங்க இளவரசரே எங்களால் இது பண்ண முடியாது, இது கமாண்டோட உத்தரவுன்னு சொல்கிறப்ப ஜூக்கோ கொண்டுமே புரியல. அப்போ ஜோ அங்கே வந்து, என்ன ஜூக்கோ என் மேலே கோவத்தில் இருக்க போலையே, பட் இதுக்கடுத்து நான் தான் பதவியில் உயர்ந்தவன், இது உங்கள் அப்பாட்டுன்னு வந்த லெட்டர் படித்து பாருன்னு சொல்கிறப்ப ஜூக்கோ படித்து பார்ப்பான். பார்த்தா இதுக்கடுத்து இந்த கமாண்டர் 5 நேஷனோட ஜென்ரல், இதுக்கடுத்து இவருக்கு தான் பவர் அதிகம், 5 நேஷனோட நிறைய படைகள் இவர்கிட்ட தான் இருக்கும், அதுப்போ அவதார் தர பொறுப்பு இவர்கிட்ட தான் இருக்குது, இதுக்கிட்ட நீ ஒன்றும் தேட தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஜூக்குக்கு சமகடு போயிடுச்சு. அதுப்போ நேற்று வேறு வாழ்க்கை கேட்டு ஜூக்கு ரொம்ப கோமம் நடந்திருப்பாள். இதனால எல்லாருமே ஜூக்கு மேலே கோவத்தில் இருப்பாங்க. அவன் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. இதை பார்த்து அவனுக்கு கோவம் ஆயிரும். அவன் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து அங்கே ஐரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேய் உங்களுக்குலாம் ஜூக்கு மேலே ஒரு கோவம் இருக்கலாம், பட் ஜூக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணால் அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் நீங்கள் உலகத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க,
அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே லைரோ பாட்டாங்க கிளம்பிடுவார். இதை பார்க்குறது லெப்டினன்ட்க்கு ஒன்றுமே புரியல. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஆங் காமிப்பாங்க. ஆங் எப்படி ஒரு வழியாக ஃபைனல்ஸில் வந்துட்டான். யாருக்குமே தெரியாமல் அவத்தர் ரூக்கோட டெம்பிளுக்குள்ளே போவான். இந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் அவத்தர் ரூக்கு அவனால் பார்க்க முடியும். சரி, யாருக்கு தெரியாம மெதுவாக அந்த டெம்பிளுக்குள்ளே போயிடுவான். அங்கே பார்த்தா 4 முனிவர்கள் இருப்பாங்க. இவங்களும் நல்லவங்க தான். இவங்கள்ட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு, என்னோட பேர் ஆங், நான் தான் புதுசாக இருக்கிற அவத்தார், நான் அவத்தர் ரூக்கோவை பார்க்க வந்திருக்கேன், கதவை திறக்க முடியுமான்னு கேட்குறப்ப அவங்க போட்டு தாக்கு நடத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் ஆங்கே புரியுது இவங்க என்ன முனிவர்களாக இருக்கலாம், பட் இவங்களும் ஃபைனல்ஸ் சேர்ந்தவங்க தான். உனக்கு கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவத்தாரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்குற ஆங்க் என்னன்னு தெரில, தப்பிச்சு ஓரா சாமின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ சடனாக ஒரு கை வந்து ஆங்க ஒரு ரூமுக்கு பிடிச்சி இழுத்துக்கும். பார்த்த ஃபைவ் நேஷன் சேர்ந்த ஒரு காவலாளி, இவனுக்கு அவத்தான் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நம்பலாம், நான் உங்கள் நண்பர் மாதிரி தான், நீங்கள் நம்பி எங்கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வந்து ஆங்க காப்பாற்றிருப்பான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் முனிவர்கள் அவதார் பேச கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து எப்போ ஃபைலோட வசதி இந்த உலகத்தை ஆட ஆரம்பித்தானோ எல்லாரும் அவன் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இவன் நைஸ் அந்த ரூமில் கூட்டி போயிடுவான். அங்கே தான் அவத்தார் ரூக்கோட செல்ல இருக்கும். இங்கேருந்து தியானம் பண்ணானா இவனால் அவத்தார் ரூக்கோ பார்க்க முடியும். பட் அந்த கோயிலுக்கு வெளியே ஃபைனல்ஸ் நாட்கள் வந்துட்டாங்க. கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் அங்கேயே தாக்கி அவனை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல, நீங்கள் பாட்டு தியானம் பண்ணுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு ஒத்தால வெளியே போவேன். பார்த்த வழியே அந்த 4 முனிவர்கள் இருப்பாங்க. மரியாதை கதை விட்டு வெளியே போயிரு, நாங்கள் அவத்தாரை பிடிக்க போகிறோன்னு சொல்கிறப்ப, இல்லை என் குடும்பம் அவத்தாரை கடமை போட்டிருக்கு, நான் அவரை காப்பாற்றி தீர்வேன்னு ஒத்தாலா அந்த 4 பேர் கூட சண்டை போட ரெடியாக இருக்கான். இந்த பக்கம் ரூக்கோட செலவு முன்னாடி நின்று தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி ஒரு வழியாக வான்மா ஸ்பிரிச்சுவல் எடுக்க போயிருது. அங்கே தான் அவத்தார் ரூக்கோவை பார்க்குறான். அவர் நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன நீ ரொம்ப வருஷமாக என்ன பார்க்க நினச்சிட்டு இருக்கேன், பட் இப்போ தான் வந்திருக்க. சரி, இதுக்கு முன்னாடி கியோஷியை பார்த்தீல, அவள் என்ன சொன்னா, உனக்கு ஏதாவது அவதாரம் இருக்கிறதுக்கு தகவல் சொன்னாலும் கேட்குறப்ப, ஆமாம் அவதாரம் இருக்கணும்னா முருகமாக இருக்கணும்னு சொன்னாங்க, நிறைய பேர் தாக்குறது கூட தயங்கூடான்னு சொன்னாங்க, பட் எல்லாம் முடியாது, என்னால் யாருக்கிட்டையும் சண்டை போட முடியாதுன்னு சொல்கிறப்ப, ஆமாம் சில நேரம் மற்றவங்களை தாக்குறதுங்கிறது நமக்குள்ள சோகத்தை ஏற்படுத்தலாம், பட் நம்ம தாக்காமல் இருந்தோம்னா நம்ம பிடிச்சவங்கள நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போதைக்கு இங்கே வந்த, எதுக்கு நான் பார்க்க வந்தேன்னு கேட்டால், அந்த கோங்கிற அனுமா தான், அது என் நண்பர்கள் பிடிச்சி வச்சுச்சு, அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிச்சு, அதாவது உங்ககிட்ட, நீங்கள் இது ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த கோவிட் ஃபீட் பண்ணியிருக்கீங்க, சீக்கிரம் அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் என்கிட்ட கொடுத்துருங்க, அது மட்டும் இல்லைன்னா என் நண்பர்கள் இறந்து போயிடுவாங்க, ப்ளீஸ் நான் உங்களோட கெஞ்சி இருக்கிறேன்னு சொல்கிறப்ப ரூக்கோ ஃபஸ்ட்டு முடியும்னு சொல்லுவார். ஏன்னா அந்த கோங்கிறது ரொம்ப மோசமான ஒரு ஆன்மா, அதை நினச்சா மற்றவங்களோட ஆன்மா உறிஞ்சு எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு நான் அதை ஒன்றும் தோக்கடிக்கல, அது சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை அதுக்கே தெரியாமல் விட்டு வந்தேன், அது இதுதான் சொல்லிட்டு ஒரு டோட்டம் எடுத்து காமிப்பார். பார்த்து சுற்றி 4 பக்கம் தலை இருக்கிற மாதிரி இருக்கும். இதே உருவத்தை தான் இவன் அந்த கோகடியும் பார்த்துருப்பான். இது அந்த கோவோட அம்மா மாதிரி நமக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி அந்த தோட்டம் தேடி தான் அது உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கும், இதை மட்டும் அதுக்கிட்ட கொடுத்துரு, உன் நண்பர்களை விட்டுருன்னு சொல்கிறப்ப ஆங்கு சேர்ந்து வாங்கிக்கிறான். அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப, ஆமாம் உன் நண்பர்களை கூட வச்சிருக்கியே, அவங்க எவ்வளோ நாள் உங்கள்கிட்ட இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப, ஏன் அவங்க என் நண்பர்கள், அவங்க கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு அவதாருங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, நண்பர்களை கூட வச்சுட்டே இருந்தால் உன்னால் அவதாரம் மாறவே முடியாது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட நண்பர்கள் இழக்கிற மாதிரி இருக்கும், அப்படின்னா உன்னால் அவதாரம் மாற முடியும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆங்க் ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு வேளை ஸ்பிரிச்சுவல் வேலை விட்டு ரியல் லைஃப்க்கு வந்துடுவான். அந்த டெம்பிள் விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த அடிக்கு வந்துருப்பாங்களே எல்லோரும் மட்டையாக இருப்பாங்க, பரவாயில்லையே அந்த மாதம் வருஷம் போலையே, எல்லோரும் டிஃபீட் பண்ணுறேன்னு பார்த்தா அவங்கள பேரலஸ் ஆன மாதிரி இருப்பாங்க, இவங்களோட பேரலஸ் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய மிருகம் வரும். பார்த்தா போன எபிசோட ஒரு பவுண்டி வந்துருந்தால அவள் தான் வந்திருப்பா. ஆங் அப்படியே மாப்பம் முடிச்சு டெம்பிளரிக்கு வந்துட்டா. அவகிட்ட இருக்கிற மிருகத்தை வச்சு ஆங் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதோட நாக்கும் ஆங்கோட தலையில் பட்டுரும். அது நாக்கு யார் மேலே படுதோ அவங்க அவ்வளோதான், அவங்க உறைஞ்சி போயிடுவாங்க. சரி, ஆங் மயக்கம் போட்டு அங்கேயே பேரலஸ் செய்கிறான். கட் பண்ண ஆங்க ஒரு கோயிலில் இருப்பான். அவன் மட்டும் அந்த பொண்ணு இருக்கும், ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் ஒரு அவதார், என்னால் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் நீங்கள் வந்து விட்டுருன்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும் நீ தான் அவதார்னு, பட் என்ன பண்ணுறது, நான் காசு வாங்கிட்டேன், உன்னை தேடி சில பேர் இங்கே வந்துருக்குன்னு சொல்கிறப்ப ஆங்க் அது யாருன்னே தெரில. பார்த்தா ஜூக்கோ அங்கே கிளையரும் அங்கே தான் வருவாங்க. ஜூக்கோவுக்கு ஆங்கை பார்த்தோன்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்லையே இந்த பொண்ணு சொன்ன செஞ்சுட்டா, இந்த உனக்கு தேவையான காசு நாங்கள் அவதாரை கூட்டி போகிறோன்னு சொல்லிட்டு ஆங்க அங்கேருந்து கூட்டி போயிடுவாங்க. இப்போ ஆங்க கட்டி போட்டு தள்ளுன்னு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆங்க எவ்வளோ கெஞ்சி வைப்பான், ப்ளீஸ் உங்களுக்கு நான் தானே வேணும், எனக்கு கொஞ்ச நாள் விட்டுருங்க, நாதன் வாட்டர் இப்போ உங்கள் படைவர்கள் தாக்க போகிறாங்க, நான் அவங்கள மட்டும் காப்பாற்றிடுறேன், அதுக்கிட்ட நான் திரும்ப உங்கள்கிட்ட வந்துடுறேன், ப்ளீஸ் என்னை இந்த வாட்டி மட்டும் விடுங்கன்னு சொல்கிறப்ப ஜூக்கு விடவே மாட்டான். அப்போ தான் ஆங்குக்கு அவங்க மாமா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. சொல்லப்போனால் ஜூக்கோ சின்ன வயசு நல்லவனாக தான் இருந்தான், பட் அவங்க அப்பா சொன்ன விஷயங்களால தான் ஜூக்கோ கெட்டவனா மார்க்குன்னு தெரிய வருது. அதனால் ஆங் ஜூக்கோ ட்ரிகர் பண்ண ஆரம்பிப்பான். ஜூக்கோ
உனக்குமே ஃபைவ் நேஷன் பண்ணுற அந்த கொடுமைகள் பிடிக்கவே பிடிக்காது, உலகம் முழுக்க போகிறனால நிறைய மக்கள் செத்துட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணு கேட்குறப்ப இதை பார்த்து ஜூக்கோக்கு கோவம் வருது. அதே நேரத்தில் ஜூக்கோக்கு அவன் பழைய விஷயம் ஞாபகம் வருது. கட் பண்ணால் ஜூக்கோட ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. அதாவது 3 வருஷம் முன்னாடி ஜூக்கோக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும். அது மாதிரி இவங்க எத்கிங்டம் படம் எடுக்க போகிறாங்க, அதுக்கு அவங்க சின்னதாக ஒரு ராஜவிக்கும் போட போகிறாங்க. அதுக்கு நம்ம ஜூக்கோ விட்டுருப்பாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த பிளான் படத்துக்கு போவான். பார்த்தா அப்போதைக்கு கமாண்டர் லீனோ தந்துருப்பாரு. அவரை பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம இந்த மாதிரி எத்கிங்டம் தாக்க போகிறோம், நம்ம டீமில் 41 படைவர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் இந்த வழியை உள்ளே போகிறாங்க, அங்கே போய் தாக்கு நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஜூக்கோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா இன்கேஸ் அந்த வழி உள்ளே போனாங்கன்னா திரும்பி தப்பிச்சதுக்கு வழியே கிடையாது. உள்ளே போன வீரர்கள் அங்கே இறந்து போயிடுவாங்க. அப்பா இது ரொம்ப மோசமான ஒரு பிளானு, அங்கே போனால் நம்ம வீரர்கள் சாகிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அப்பா கோவம் வருது. யூஸ்வலாக எல்லா அப்பாக்களுக்கும் அவங்க போகிற பிளானில் பசங்க தலையிட்ட பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி தான் ஜூக்கோ நீ இன்னும் வளர வேண்டிய பையன், உனக்கு இதை பற்றி தெரியாது, நீ பேசுகிற தப்புன்னு சொல்கிறப்ப இல்லைப்பா நீங்கள் பண்ணுறது தப்பு, நம்ம வீரர்களை சாவடிக்கிறதுக்கு நீங்களே அனுப்புவீங்களா, அப்படி அனுப்புகிற ஒருத்தர் உண்மையை நாசம் இருக்க முடியாது, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு அவங்க அப்பாவை ஏற்றி பேசுவான். கூட இருக்கிற அந்த கமெண்ட்டை திட்ட ஆரம்பிப்பான். இதை பார்த்து அவங்க அப்பா கோவம் வருது. ஜூக்கோ நீ எல்லையை மீறிட்ட, இதுக்கு அடுத்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அக்னி கை போட்டி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். அக்னி கைங்கிறது ஃபயர் நேஷன் வைக்கிற ஒரு போட்டி. அதாவது 2 ஃபயர் பண்டர் இருப்பாங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சண்டை போடணும், ஒன்று அவங்க தோல்வி ஒத்துக்கிற வரைக்கும் சண்டை போயிட்டுருக்கோம், அப்படி இல்லைன்னா ஆப்போனண்ட் சாகடிக்கணும். இதான் அந்த அக்னி கைங்கிற போட்டி. அந்த அக்னி கைங்கிற போட்டி இப்போ நம்ம ஜூக்கோக்கும் அந்த கமாண்டர் லீ இருக்குல்ல, அவங்க 2 பேத்துக்கு ஆரம்பிக்க போகுன்னு இருக்காங்க. இதை பார்த்து ஜூக்கோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பழைய நினைவுகள் மாதிரி இப்போ ஜூக்கோக்கு ஞாபகம் வருது. பின்னாடி இருக்கிற ஆங்க வர தொணத்தொன்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அதை கண்டுக்காம போயிட்டே இருப்பான். அப்போ இவங்க வண்டியை சில பேர் சுற்றி வைக்கிறாங்க. பார்த்தா ஃபயர் நேஷன் ஆட்கள் தான். கமாண்டர் ஜோங் வந்திருப்பாரு. ஜூக்கோ நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுதா, நீங்கள் உங்கள் அப்பாவோட ஆர்டர் மீறீங்க, உங்கள் அப்பா அவசரம் பிடிக்கிற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருக்காரு, பட் நீங்கள் அவசரம் பிடிச்சிருக்கீங்க, இது உங்கள் அப்பா எதிர்க்கிற மாதிரி, மரியாதையாக அவசரம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் தான் நீங்கள் வந்து கூட்டி போன்னு சொல்கிறப்ப ஜூக்கோ அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். பட் அதுக்கு சில அம்புகளை வந்து இவங்க காதுகிட்ட தொலைச்சிட்டு போகும். பார்த்தா எல்லாமே உங்கள் அப்பா ஆட்கள் தான். ஜூக்கோ உங்களுக்கு ரொம்ப தெரியும் நினைக்கிறேன், இவங்க எல்லாம் யூஎன் வீரர்கள், நம்ம படையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான வில் வீரர்கள், இவங்க வைக்கிற குறியெல்லாம் துல்லியமாக இருக்கணும் நல்லாவே தெரியும். 1000 அடிக்கு அந்த பக்கம் ஒரு பட்டம் வச்சிருந்தா கூட அதை ரெக்கையில கட்டடிப்பாங்க. அந்த அளவுக்கு சிறந்த வில் வீரர்கள், இவங்கள தாண்டி உன்னால் இங்கேருந்து போக முடியாது, உனக்கு வேறு வழியே இல்லை, அவதாரம் எங்கிட்ட கொடுத்துரு, இல்லை நீ தோசை துறகையை மாறுன்னு சொல்கிறப்ப ஜூக்குக்கு என்ன பண்ணு தெரில. இப்போ அந்த கமாண்டர் ஆங்க் அவுட் அங்கே கிளம்பி போயிடாரு. ஜூக்குக்கு இது போய் செம கடுப்பாயிருது. அங்கிள் ஐரோ இதை விடக்கூடாது, நான் எப்படிதான் ஆங்க கிடச்சி வருதுன்னு சொல்கிறப்ப ஐரோ கோவம் வருது. டேய் இப்போ உனக்கு கூட ஃபயர் நேஷன் தான் போவாங்க, ஃபயர் நேஷனில் உன்னை பேன் பண்ணி வச்சுருக்காங்க, அதோட பார்டர் கூட நீ போகக்கூடாது, போனால் உனக்கு பெரிய பிரச்சனை ஆகும், அவதார் இதோட மறந்துட்டு சொல்கிறப்ப இல்லை என்னால் முடியாது, நான் அவதாரை பிடிச்சி தருன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஜூக்கோ ஒரு கோவத்தில் இருப்பான். இப்போ ஒரு வழியாக ஆங்க பிடிச்சி கொண்டு போய் ஃபயர் நேஷன் சொந்தமான ஒரு இடம் இருக்கும், அங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க. சங்கெல்லாம் கை காலை கட்டி போகிறப்ப இதுக்கிட்ட தாங்கள் தவிக்க முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக அரண்மனைக்கு வெளியே ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான். ஆள் பார்த்தா ஒரு மாஸ்க் போட்டிருப்பான். இவனோட பேர் ப்ளூ ஸ்பிரிட்டு. ஆள் யாருக்கும் தெரியாமல் ஈஸியாக நுழைஞ்சிட்டு இருக்கான். இருக்கிற எல்லாரும் அடிச்சு போட்டு ஆங்கருக்கு ரூமுக்கு போயிடுவேன். ஆங்க்கு அவனை பார்த்து பயமாக இருக்கும். நம்மளை கொள்ள தான் வந்திருக்கான்னு பார்க்குறப்ப அவன் செயினில் கட் பண்ணி விட்டுறான். நீ என் கூட வா, நான் அவனை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு ஆங் அங்கேருந்து கூட்டி போயிட்டுருப்பேன். ஆங்குக்கு யாருன்னே தெரில. கரெக்டாக இந்த பக்கம் இந்த கமெண்டர் வைப்பாங்க. அவர் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு திரும்ப அந்த ரூம் வந்து பார்ப்பாரு. பார்த்து ஆங் காணாம போயிருப்பான். இதை பார்த்து செம்மகடு போயிடும். வீரர்களே தேட ஆரம்பிங்க, ஆங் இங்கே தப்பிச்சு போகிறான், யாராவது கண்ணில் மாட்டாங்களா பாருங்கன்னு சொல்கிறப்ப கரெக்டாக செவ்வறு இருக்கும்ல, அது மேலே அந்த ப்ளூ ஸ்பிரிட்டு நம்ம ஆங்க ஏறிட்டு இருப்பாங்க. அவங்கள விடாதீங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பட் எல்லா வீரர்களும் சுற்றி வச்சுறாங்க. அப்போ தான் ப்ளூ ஸ்பிரிட் ஒரு ஐடியா பண்ணுறான். ஆக்சுவலாக அவங்களால அவதார கொலைய முடியாது, ஏன்னா அவதார கொண்டா டைம் வேஸ்ட்டு. இப்போ ஆங் செத்து போயிட்டானா அடுத்து வேற ஒன்று அவதார பார்ப்பான், அதுக்கடுத்து அவனை தேடி போயிட்டு இருக்கணும், இது டைம் தான் வேஸ்ட்டு. இதனால் அவதார் கடலில் கத்தி வச்சு யாரும் என் பக்கத்தில் வராதிங்க, வந்தவனை கொண்டுருவேன், மரியாதை நீங்கள் தான் அனுப்புங்கன்னு சொல்கிறப்ப கமெண்ட்ருக்கு பயம் ஆரம்பிச்சிருது. அதுக்கேற்ற மாதிரி அவனும் ஆங்கோட கழுத்தில் சின்னதாக ஒரு கீழே போட்டுறான், ரத்தம் ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து பயந்து போன கமெண்ட்ரும் சரி கதை தரங்க அவன் இங்கேருந்து போட்டுன்னு சொல்கிறப்ப 2 பேர் அங்கே தப்பிச்சு போகிறாங்க. பட் அவங்கள்ட்ட அந்த வில்லூர்கள் இருக்காங்களே அவனை விடாதீங்க, கரெக்டாக அவன் நித்தி போட்டு அடிங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் வில்லு எடுத்து வீசுவாங்க. கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்பிரிட் மண்டியில் அடிச்சிடும். பட் அவன் தான் ஒரு மாஸ்க் போட்டிருக்கால, இதனால பெருசாக அடி போட்டிருக்காது. பட் ஆள் மயக்க முடி கீழே வந்துட்டான். நம்ம ஆங் அவன் யாருன்னு பார்க்குறப்ப பார்த்தா ஜூக்கோ தான். ஜூக்கோக்கு ஆங் எங்கேயும் தப்பிச்சா கூட போதும், பட் அவன் நம்மக்கிட்ட தான் மாட்டணும், இந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கும். அதனால மாஸ்க் போட்டு நம்ம ஆங் காப்பாற்றிருக்கான். இப்போ ஆங்கே குறி தாக்கராக இருப்பாங்க. உடனே ஆங் என்ன பண்ணுறான்னா அவனை சுற்றி ஒரு புளிய ஒரு வைக்கிறான். அவன் மட்டும் அங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்குறப்ப ஜூக்கோ விட்டு போக மனசே இல்லை, ஏன்னா அவன் நம்மளை காப்பாற்றிருக்கான், நம்ம அவனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஜூக்கோ அங்கே தூக்கிட்டு போகிறான். கட் பண்ண அந்த ஃபயர் நேஷன் ஆட்கள் அங்கே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஜூக்கோ இருக்க மாட்டான், ஆங் இருக்க மாட்டான். இதை பார்த்து அந்த கமெண்ட்டுக்கு செம கடுப்பாயிருது.
ஆயிடுச்சு. கட் பண்ண ஜூக்கோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சி பார்ப்பேன். ஆங்கை பார்த்தா சண்டை போட ட்ரை பண்ணுவான். ஹே, நீ ஆல்ரெடி டயர்டாக ரொம்ப வீக்காக இருக்க, நான் உங்கள்கிட்ட சண்டை போட வரல, கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறப்ப ஜூக்கோ அமைதியாக இருப்பான். தென் ஆங் ஜூக்கோ கிட்ட பேச ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஜூக்கோட ரூம்லேருந்து ஒரு புக்கை ஆட்டை போட்டுருப்பாள். அதில் அவதாரை பற்றி எல்லா குறிப்புகள் இருந்திருக்கும். அதை ஆங் படித்து பார்த்துருப்பான். ஜூக்கோ, நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பல அவதாரங்களை பற்றி உன் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன ப்ரெஸ்ஸில் எழுதுவேன்னு அந்தளவுக்கு ஜூக்கோட க்ளோஸ் ஆரம்பிச்சிருவான். 2 பேரோட ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் ஜூக்கோ கிட்ட பேச ஆரம்பிப்பான். ஜூக்கோ, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். நீ ரொம்ப நல்லவன் தான், உனக்கு மற்றவங்களை காயப்படுத்தணும் என்னமே கிடையாது. பட் நீ எதுக்கு என்ன பிடிக்க ட்ரை பண்ணுற? உனக்கு என்ன லாபம்னு கேட்குறப்ப உன்னால் எனக்கு ஒரு பதவி கிடைக்கும், எங்கள் அப்பா என்னை திரும்ப ஏற்றுக்குவார், நான் திரும்ப ஒரு ஃபயலாட மாற முடியும்னு சொல்கிறப்ப ஃபயலாட மாற போறியா? எதுக்கு நீ மாறணும்? நீ மற்றவங்களுக்காக மாற நினைக்காத. நீ ஃபயர்லாட மாறினாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. மக்களுக்கு கருணையை கொடுக்கணும், அவங்க மேலே இறக்கத்தை காமிச்சு இந்த மாதிரி கொள்றது நிப்பாட்டணும். இது உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப இதப்போ ஜூக்கோ கோவந்து வருது. எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாத, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இறக்கம் காமிக்கிறவன் ஒரு முட்டாள்னு, அதான் உன்னோட மிகப்பெரிய பலவீனம். நீங்கள் அப்பா எழுத்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஃபயர் பவர் எடுத்து அவன் அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். பட் அவனோட ஏர் பண்ணி யூஸ் பண்ணி ஜூக்கோ ஒரு அடி அடிப்பான். அவன் வந்து ஆல்ரெடி அடி வாங்கி டயர்டாக இருக்கல, அவ்வளோதான் திரும்ப மயக்கம் கீழே விழுந்துருவான். அப்போ ஜூக்கோடைய பாஸ்ட்டாக காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஜூக்கோ அவங்க அப்பா எழுத்து பேசியிருப்பான். இல்லைனா உனக்கு அக்னிகாய் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜூக்கோ கமாண்ட் வரப்போகிறாரு, அவர் தோக்கடிக்க போகிறன்னு ஹாப்பியாக இருப்பான். பட் அங்கே வந்தது கமாண்டர் கிடையாது, அவங்க அப்பான ஃபயலாட ஓசாய். இதை பார்த்து ஜூக்கோ கல் விட்டுரும். அப்பா, நீங்கள் சண்டைக்கு வந்திருக்கீங்க, நான் உங்கள் கூடலாம் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, இது என்னோட ஆர்மி, இது என்னோட நாடு, என் பிளானையே நீ குறை சொல்லியிருக்க, இதுக்கடுத்து உனக்கு எனக்கு தான் மேட்ச்சு, மறுபடியும் என் கூட சண்டை போடணும்னு சொல்கிறப்ப இல்லைப்பா நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலை விடுவான். இங்கே பாரு, இன்னும் நீ வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட விஷயம் நிறைய இருக்குது. நீ ஒரு ஃபயலாட மாறினா இறக்கத்தை காட்டக்கூடாது, இருக்கிறவங்க பலவீனமானவங்க, இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜூக்கோ சண்டை கொடுவார். பட் ஜூக்கோ போகவே மாட்டான். ஐரோ வந்து ஓசாய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க கேட்டால், அண்ணா நீ பாட்டு அமைதியாக போ, இவங்க நான் சண்டை படுத்திடுன்னு சொல்லிட்டு அக்னிகாய் மேட்ச் ஆரம்பிக்குது. ஜூக்கோ அவங்க அப்பா அடிக்க மாட்டான், பட் அவர் செம்மையாக அடிக்க ஆரம்பிப்பார். வேறு வளர்த்துற ஜூக்கோவும் அவங்க அப்பா அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். பட் அவர் பெருசாக எஃபர்ட்லாம் போட மாட்டார். என்ன ஜூக்கோ இதனோட முழு போவரா, முடிஞ்ச அப்பா வாடின்னு சொல்கிறப்ப இவனை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பான். பட் அவர் அசால்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் செம்ம கோமாகி அவங்க அப்பா பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் கடைசியில் பஞ்ச் பண்ண விட்டுருவான். பார்த்தியா, இதனோட பலவீனம், இப்போ நீ உங்கள் அம்மா தான் பிஹேவ் பண்ணுற, இறக்கம் காமிக்கிறவங்க பலவீனமானவங்க, இதை நீ புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு ஜூக்கோ கண்டு அடிப்பார். இப்படி ஜூக்கோக்கு கண்ணில் தழும்பு வந்திருக்கும். நிறைய முடி வச்சிருந்த ஜூக்கோ மொட்டை மொட்டையாக இருப்பான். இதெல்லாம் அவனுக்கு கனவு வந்துட்டுருக்கு. கட் பண்ணால் திரும்ப கண்டுபிடிச்சி பார்ப்பான். பார்த்து ஆங்க அங்கே இருப்பான். ஹே நான் எதுவும் பண்ணல, உனக்கா போட்டல் ரெடியாக இருக்குது, நீங்கள் திரும்ப கிளம்பிப்போன்னு சொல்கிறப்ப அவனுக்கு கோவம் வருது. திரும்ப அங்கே அட்டாக் பண்ணலாம் பார்க்குறப்ப அவள் ஏர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அந்த போட்டு அது பாட்டு தண்ணியில் போயிட்டுருக்கோம். பாட்டு அங்கே தப்பிச்சு போயிடுவான். ஜூக்கு அந்த படத்தில் போயிட்டுருப்பான். அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, எதுவும் பண்ண அமைதியாக உட்காந்துருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் அங்கிள் ஐரோ காமிப்பாங்க. அவர் ஜூக்கோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரேன்னு யோசிச்சுருப்பாரு. அப்போ அந்த லெப்டினன்ட் ஐரோ பார்த்து பேச வருவான். அங்கிள் ஐரோ, நீங்கள் காலையில் இளவரசரை பற்றி எதோ பேச வந்தீங்க, அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா கேட்குறப்ப அங்கிள் ஐரோ சொல்கிறாரு, நீங்களே ஜூக்கோ மோசமானதானே பார்க்குறீங்க, பட் ஜூக்கோக்குள்ளேயுமே ஒரு சாக்ரிஃபைஸ் செஞ்சுருக்கு, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு திரும்ப கதை ஃப்ளாஷ்பேக் போகுது. அவங்க அப்பா சண்டை போட்டிருப்பாள், அதில் ஒரு கண் டேமேஜ் ஆகிருக்கும். பட் அதெல்லாம் அவனுக்கு பார்வைத்தனுக்கு பிரச்சனை இருக்காது, அவனுக்கு கண் தெரிஞ்சு எழுதிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க அப்பா ஜூக்கோ மேலே கோவத்தில் இருப்பார். இங்கே பாரு ஜூக்கோ, நீ இந்த ஃபயர் நேஷனுக்கு லாய்க்கு இல்லாத ஒருத்தன், நீ இதுக்கடுத்து இந்த ஃபயர் நேஷனில் இருக்கக்கூடாது, உன்னை இதுக்கடுத்து மொத்த ஃபயர் நேஷன்லேருந்து பேன் பண்ணுறேன், இதுக்கடுத்து ஃபயர் நேஷனோட எல்லைக்கு வந்தால் கூட உனக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும், புரியுதான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அங்கே ஐரோ கோவந்த வருது. ஓசாய் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்கு சின்ன பையன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்குறப்ப இதை நான் அவனுக்கு கொடுக்குறது தானே, இவன் ரொம்ப பலவீனமாக இருக்கான், எப்போ அவன் காரணையில் அவன் விட்டு போதோ அப்போ திரும்ப வந்தால் போதும், உனக்கு நான் கொடுக்குறது ஒரே ஒரு விஷயந்தான், 100 வருஷமாக யாரும் பார்க்காத அவதாரை நீ கண்டுபிடிச்சு கொண்டு வா, அவதாரோட வந்தால் மட்டும் இந்த ஃபயர் நேஷனில் உனக்கு இடம் இருக்குது, அதை தவிர இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவருங்க கிளம்பி போயிருப்பார். அதுப்போ 40 படைப்பிரிவை நீ பாதுகாக்க நினச்சில, அந்த உதவாக்குற படைப்பிரிவுக்காக தான் நீ அப்பாவை வைத்து பேசினேன், அந்த படைப்பிரிவை நீ உங்கூட வச்சுக்கோ, அவங்கள வச்சு நீ அவதாரம் தேடிக்கோ, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவங்க அப்பாங்க கிளம்பி போயிடுவார். இல்லை அங்கிள் ஐரோ கதை சொல்லிட்டு இருப்பாரா. இதை கேட்டு அந்த லெப்டினன்ட்க்கு ஷாக்காக இருக்கும். என்னது 40 படைப்பிரிவா, அதை நம்ம தானே சொல்கிறப்ப ஆமாம், உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் ஜூக்காவை கண்ணை இழந்தான், இன்கேஸ் ஆக மாட்டா நீங்கள் அவங்க அப்பா வைத்து பேசலைன்னா நீங்களே போருக்கு போயிருப்பீங்க, அன்றைக்கி நீங்கள் இறந்து போயிருப்பீங்க, உங்களை காப்பாற்று ஜூக்கோ தான் சொல்கிறப்ப அந்தளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா காலையில் ஜூக்கோ கிட்ட ரொம்ப மோசம் நடந்துக்கிட்டான், சீக்கிரம் இளவரசை தேடுங்க, அவர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தூக்குங்கன்னு சொல்கிறப்ப இவங்க தேடி பாட்டு இருப்பாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரம் முன்னாடி படம் யாரும் வரமா தெரியுது, அது இளவரசர் ஜூக்கோ தான், அவர் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஜூக்கோ மேலே ஏற்றிடுவாங்க. படை வீரர்கள் எல்லாரும் அவனுக்காக மண்டிடுவாங்க. இதை போய் ஜூக்கோக்கு ஆச்சரியமாக இருக்கும். அங்கிள் ஐரோ இங்கே என்ன நடக்குது, எதுக்கு எனக்கு மரியாதை செலுத்துறாங்கன்னு சொல்கிறப்ப இதுக்கடுத்து அப்படி தான் சொல்லுவார். இப்போ ஜூக்கோ திரும்ப பல மாதிரி இலவசம் ஆகிட்டான்.
கட் பண்ண இந்த பக்கம் காமிப்பாங்க. எப்படி ஒரு வழியாக திரும்ப அந்த ஃபாரஸ்ட் வந்துட்டான். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போய் அந்த கோங்கர் ஸ்பிட்டை பார்ப்பான். அதுக்கு தேவை என்ன? அது டோட்டம் தானே. அவதார் ரூக்குவை பார்த்து அந்த டோட்டம் வாங்கியிருப்பான். அந்த டோட்டம் திரும்பி கொடுக்குறப்ப அந்த ஆவி சமாதானம் ஆயிரும். கட்டாராலேருந்து எல்லாரையுமே அது பிடிலேருந்து ரிலீஸ் பண்ணிடும். பார்த்தா எல்லாருமே திரும்ப ரியல் எடுக்க வந்துடுறாங்க. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு இருந்தால அந்த குட்டி பொண்ணோட அண்ணன் காணாப்பின ஊருக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக அவங்க கிராமத்துக்கு வந்துடுவாங்களா. அந்த கிராமத்து மக்களுக்கு ரொம்ப ஹாப்பியாயிரும். அவதாரத்தை வந்து நம்ம கிராமத்தை காப்பாற்றிருக்காருன்னு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சரி, இப்போ ஒரு வேளை அந்த கிராமத்து மக்களை காப்பாற்றிட்டான், அவன் நண்பர்களை காப்பாற்றிட்டான். இதுக்கிட்ட நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக நாதன் வாட்டர் ட்ரைப்புக்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் தயாராகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் 6 முடியுது. எபிசோட் 7 நார்த். இந்த எபிசோட் ஆரம்பத்தில் நம்ம ஜூக்கோ தான் காமிப்பாங்க. அவன் வழக்கம் போல அவனோட கப்பலில் கிளைரோட இருப்பான். நேற்று அவனுக்கு அடிப்படிச்சில, ஆனால் ஆள் கொஞ்சம் டயர்டாக இருப்பான். அப்போ சடனாக லெட்டு நோடி வந்து, ஜூக்கோ நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, கமாண்ட் ஜோ உங்களை லாஷ் பண்ண வராரு, ஃபயரோட ஓசை அவனோட துரோகின்னு அனௌன்ஸ் பண்ணார் போல, அவங்க பிடிக்க வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப என்னது நான் துரோகியா, இதை யார் உங்கள்கிட்ட சொன்னான்னு கேட்குறப்ப உங்களுக்கே தெரியாது நம்ம டீமில் கருப்பாடு ஒருத்தர் இருக்கான், நம்ம பேசுகிற பிளான் எல்லாத்தையுமே கமாண்டர் ஜோக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான், அவன் பேச நான் விட்டு கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் எதாவது நாட்டுக்கு துரோகம்லாம் சொன்னாங்க, அதனால் அவன் கைது பண்ண இருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் இங்கேருந்து போயான்னு சொல்கிறப்ப அப்போ தான் கிளைருக்கு புரிய வருது, டே நேற்று போய் நீ எங்கே காப்பாற்றினில்ல, அது அப்படியே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல, அதவன் தேடி வந்துட்டுருக்கான், நீ சீக்கிரமாக சின்ன படம் எடுத்து இங்கேருந்து கிளம்பிப்போ, நான் அந்த கமெண்ட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறப்ப இல்லை அங்கிள் என்னால் இங்கேருந்து போக முடியாது, நான் இன்கேஸ் தப்பிச்சு போனால் நான் துரோகி மாதிரி தான் இருக்கும், நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு இப்போ நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம், நீ இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப ஜூக்கு என்னச்சுனே தெரில, அவளும் சேர்ந்து சின்ன போட்டில் போயிட்டுருக்கான். பட் அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. பார்த்தா அவன் போகிற போட்டில் தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாமே அந்த கமெண்ட் ஜோவோட ஒரு பிளானு. இவங்க எல்லாரும் நல்லா சேர்ந்து லெட்டர்னு ஏமாத்திருக்காங்க. நேற்று தேங்க காப்பாற்றினால அது ஜூக்கோ தான் எனக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு, அது எப்படி உங்களுக்கு அடுத்த சொல்ல தான் தெரியும், அதனால் இவன் ஜூக்கோவை கொல்லன்னு முடிவு எடுத்துட்டான். அண்ட் அதுப்போ இவனுக்கு அரசலான ஆசையாக இருக்குது, இன்னும் எத்தனை நாள் தான் கமாண்டராக இருக்க, பேசாமல் அரசனோட பையனை போட்டு தள்ளிடுவோம், அதுக்கப்புறம் அவதாரம் பிடிச்சி கொண்டு போய் அரசர்கிட்ட நல்ல பேர் வாங்குவோம், தென் அரசர் போட்டு தள்ளிட்டு நம்ம ஃபைல் ஆடாவோம், இதான் பிளானாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வேணுக்குன்னு அந்த ஆள் காதல் கேட்குற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை கேட்டவனு ஜூக்கோ கிட்ட சொல்கிறப்ப இப்போ ஜூக்கோ அங்கே போயிருப்பான். பார்த்தா ஜூக்கோ போகிற படகுல ஆள் ஒரு பாம் வச்சுருப்பாங்க. அது இப்போ ஜூக்கோ பார்க்குறான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு இதில் ஒரு பிளான்னு. ஆணு கத்துறப்ப அந்த படகு அப்படி வெடிச்சிருது. இது பெரிய போட்லேருந்து அவங்க கிளைரோ பார்க்குறாரு. ஜூக்கோ அந்த போட்டில் இறந்து போயிட்டாங்கிற அவரால் நம்ப முடியல. ரொம்ப வெக்ஸாகி அழ ஆரம்பிச்சிடுவாரு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம கட்டராக சாக்கா காமிப்பாங்க. 3 பேர் ஆப்பு மேலே பறந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. செம்மையாக போர் அடிக்கிறப்ப ஒரு நாதன் ட்ரிப் பார்த்துறாங்க. அந்த இடத்த பார்த்து எல்லாருக்கும் பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த இடமே பனிக்கட்டியில் சிரிக்க வச்சுருக்காங்க. பட் ஹேங்குக்கு மட்டும் ஒரு கெட்டகனை வருது. இவன் தான் அவத்தர் கேஷே கனவுலகத்தில் பார்த்துருப்பால, அவங்க கூட சில விஷயம் உருவாக்கியிருப்பாங்க. இன்கேஸ் நீ அவத்தரோட ஒழுங்காக பார்க்கலன்னா இதெல்லாம் நடக்குன்னு போட்டிருப்பாங்களே, அதில் இந்த இடம் தான் அழிகிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும். இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பான். ஒரு வழி இவங்க நாதன் ட்ரிப் வந்துடுறாங்க. நம்ம ஹேங்கை பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு இவன் தான் அவத்தார்னு. அவத்தார் நாங்கள் வர வைக்கிறோம், நீங்கள் நாதன் வாட்டர் ட்ரைப்பில் எவ்வளோ நாளும் நீங்கள் தங்கலாம்னு சொல்லிட்டு அவனை வர வைப்பாங்க. அண்ட் அதுப்போ கட்டார சாக்காவை அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு பிரிஞ்சு போன பகுதி தான் இவங்களுக்கு கிராமம் கூட. ஸோ நீங்களும் இங்கே தாராளமாக தங்கலான்னு அவங்கள வர வைக்கிறாங்க. பட் ஹேங் அவங்களை எச்சரிக்கிறான், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க, கூடிய சீக்கிரத்தில் ஃபயர் நேஷன் நடத்துக்கு வந்து தாக்கல் நடத்த போது நம்மளை எச்சரிக்கை இருக்கணும்னு சொல்கிறப்ப அதை அவத்தா நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, நான் உங்களை நம்பியிருக்கேன்னு சொல்கிறப்ப என்னது என்ன நம்பியா, நான் இன்னும் எந்த ஒரு பண்ணி கற்றுக்கவே இல்லை, எனக்கு யார் முடிக்க தவிர எதுவும் தெரியாது, என்னை நம்பாதீங்கன்னு சொல்கிறப்ப அவங்களால பேச எடுக்க மாட்டாங்க. என்னோட பேர் அர்னோக், நான் தான் இந்த கிங்டமோட அரசன், இவைய பொண்ணு பிரின்சஸ் யூன்னு சொல்லுவாங்க. பார்த்தா சாக்கா அந்த பொண்ணை பார்ப்பான். ஆல்ரெடி இந்த பொண்ணை இவனுக்கு எங்கேயோ பார்த்தமா தெரியுது. ஆள் ஊற்று அந்த பொண்ணை பார்த்துட்டே இருப்பானா, இதை கட்டார பாப்பா, டே இவ்வளோ வரைக்கும் ஒரு பொண்ணை பார்ப்பேன் வேற எங்கேயாவது பார்த்துன்னு சொல்கிறப்ப அதுக்குள்ள இல்லை, இந்த பொண்ணை இதுக்கு கூட எங்கேயோ பார்த்துருக்கேன், நீ இந்த பொண்ணை பார்த்தல கேட்குறப்ப கட்டார அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்ட்ரோ பண்ணுவாங்க. இவரோட பேர் பாக்கு, இவர் தான் இங்கே இருக்க தலை சிறந்த வாட்டர் பெண்டர். அது போக இந்த நேஷன் தான் அமைதிக்கான இருப்பணும். ஏன்னா இங்கே தான் நிலவோட ஆன்மாவும் கடலோட ஆன்மாவும் இருக்குது. அது எப்போவும் இந்த உலகத்தில் சமநிலையை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து தங்கன்னு அவங்கள உள்ள கூட்டு போயிடுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அங்கே லைரோ காமிப்பாங்க. ஜூக்கு இறந்து போன விஷயம் கமெண்ட் ஜூக்கு தெரிய வந்திருக்கும். கொல்ல சொன்னது அவன் தானே, பட் அவன் வந்து ஆக்டிங் கொடுத்துட்ருப்பான். அங்கிள் லைரோ நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, ஜூக்கோ கொன்னோன்னே என் கையாலே கொண்டுவேன், அவன் சாவி என் கையில் தான் சொல்லிட்டு ஆள் சாமி ஆக்டிங்கில் விட்டுட்டுருப்பான். பட் அங்கிள் லைரோக்கு எல்லாமே நல்லாவே தெரியுமே, பட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்காரு. அப்போ தான் கமெண்ட் ஜோ ஒரு பிட்டை போடுறான், ஃபயர்லாடோட பையன் ஜூக்கு இறந்து போயிட்டான், இதான் நமக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு, நம்ம நாதன் வாட்டர் ட்ரிப்புக்கு போய் அங்கே
அங்கே மக்களை கொள்ளணும், அந்த நாட்டை கைப்பற்றணும்னு இவன் போர் தொடுத்து போயிட்டு இருப்பான். அங்கிள் ஐராவெல்லாம் தடுத்துக்கவே முடியல. இங்கே அப்படியே கட் பண்ணால் அசுலா காமிப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட நான் தான் ஒரு பெஸ்ட் நாள்னு காட்டுறதுக்காக ஜெயிலேருந்து கைது விட்டுருப்பாங்க. அவனை போட்டு அடைய நடிக்கிறா, தென் டிஃபீட் பண்ணிடுறா. பட் அவங்க அப்பாவுக்கு அசுலா பிடிக்கவே இல்லை. இங்கே பாரு, ரொம்ப தைரியமான ஒரு வீரன்னா 2 இடத்துல டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. பட் நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, நீலாம் லாய்க்கலன்னு சொல்லிட்டு அசுலாவை ட்ரீட் பண்ணி விடுறாரு. இதை பார்த்து அசுலாவுக்கு கோவம் வருது. இன்னும் நான் ஸ்ட்ராங்கர்னு சமவெளியில் இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ண அந்த வாட்டர் நேஷனை வைப்பாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கட்டாராவை பார்க்கறதுக்கு அந்த மாஸ்டர் பார்க்க வருவார். நம்ம கட்டாரா ஒரு வாட்டர் பண்ணுறதுக்காக அவள் தெரிஞ்சு போச்சு. அதனால் அவளை பார்க்க வந்திருப்பாரு. ஹே, நீ தான் இந்த கட்டாராவா? நீ ஒரு வாட்டர் பண்ணுன்னு கேள்விப்பட்டேன். நீ ஒரு ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்காக இங்கே எக்கோட்டான ஒரு மாஸ்டர் இருக்காங்க. நீ அவங்கள்ட்ட இந்த வாட்டர் பண்ணியில் கற்றுக்கலாம். உனக்கு ஓகே தானே கேட்குறப்ப அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரின்னு அந்த எக்கோட்டாவை பார்க்க போயிட்டுருக்கா. கட் பண்ண இந்த பக்கம் சாக்கா அந்த பிரின்சஸ் இருக்காங்களே, அவங்களும் ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அவங்கள இது கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பட் எங்கே பார்த்தேன் தான் அவனுக்கு ஒழுங்கு ஞாபகம் இல்லை. அதனால் மெதுவாக அவங்கள்ட்ட பேசலாம் ட்ரை பண்ணுவான். பார்த்தா பிரின்சஸும் ரொம்ப சகஜமாக பேசுவாங்க. சொல்லப்போனால் அவங்களுமே சாக்கா முன்னாடி பார்த்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. இதை பார்க்க சாக்காக்கு ஒன்றும் புரியாது. அப்போ சடனாக அங்கே ஹார்ன் ஒருத்த வருவான். இவன் தான் அந்த வாட்டர் நேஷனோட படத்தளபதி மாதிரி. சொல்லப்போனால் அந்த பிரின்சஸையும் இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். பட் அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவன் வந்து நடுவில் பேச வரப்ப நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், இங்கேருந்து கிளம்புன்னு சாக்கு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறான். அப்போ பிரின்சஸையும் தலையில் இருக்கிற கொண்டையை பார்ப்பான். பார்த்தா தலையில் ஒரு கிளிப் மாதிரி போட்டிருப்பா. இதே கிளிப்பை அவன் கனவு உலகத்தில் பார்த்துருப்பான். பார்த்தா கனவு உலகத்தில் ஒரு 3 வால் நரி வந்திருக்கும்ல, அந்த நரியோட வாழையுமே இதே கிளிப் தான் பார்த்துருப்பான். இதெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் இப்போ தான் ஞாபகத்துருக்கு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம கட்டாராவை காமிப்பாங்க. இவன் மாஸ்டர் எகோட்டாவை பார்க்க போவா. அவங்கள பார்த்தா வாட்டர் பெண்டிங்கில் ஜேசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வாட்டர் பெண்டிங்கால் ஒரு பொண்ணு ஹீல் கூட பண்ண முடியும். இப்போ யாருக்காவது காயம் பட்டுருக்குன்னா அந்த காயத்தை ஆற்ற முடியும். இந்த மாதிரி பவரில் இருக்கும். இதில் மாஸ்டர் எகோட்டா கூட கற்றுட்ருக்கா. இந்த எகோட்டாவை பார்த்து ஆமாம் இங்கே போர் ஆரம்பிக்க போதில்ல, அதில் நம்ம என்னமா சண்டை போட போகிறோம் கேட்குறப்ப, என்னது நம்ம சண்டை போட போகிறோமா? உனக்கு இந்த நாட்டோட பாரம்பரியம் தெரியாதா? இந்த வாட்டர் நேஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சண்டையிடக்கூடாது. அவங்க ஜஸ்ட் ஒரு மருத்துவ உதவிக்கு மட்டும்தான். நம்ம சண்டைக்கு போகவே கூடாது. ஆண்களை சண்டைக்கு போகணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கட்டார கோவம் வருது. இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது, நம்மளும் ஹெல்ப் பண்ணணும், அப்படின்னா அந்த இடத்த காப்பாற்ற முடியும்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, இது இங்கே இருக்க ஒரு பாரம்பரியம், நம்ம சண்டையை போடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப கட்டார கோவம் வருது. இங்கே அப்படியே கட் பண்ண ஆங்க காமிப்பாங்க. ஆங் இந்த ஊரில் இருக்கிற அவதார் சிலையை பார்க்க போவான். இதுக்கு முன்னாடி எத் நேஷன் சேர்ந்த அவதார் குவேசியை பார்த்துருப்பான். அதுக்கேற்ற மாதிரி 5 நேஷன் சேர்ந்த அவதார் ரூக்கோ பார்த்துருப்பான். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் நேஷனில் அவதார் குறுக்கு வந்துருப்பார். அவரை பார்த்து பேச ட்ரை பண்ணுவான். அவரோட சிலைக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு வழியாக அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடுவான். அங்கே போய் அவதார் குறுக்கும் பார்த்துருவான். குறுக்கு அங்கே பார்த்து என்ன ரொம்ப நாளாக உனக்காக காத்திருக்க மாதிரி வச்சிட்டியே, சரி சொல்லு உனக்கு என்ன மாதிரி உதவி வேணும் கேட்குறப்ப, நான் வாட்டர் நேஷன் அழியதை பார்த்தேன். அவதார் குவேஷி எனக்கு ஒரு எதிர்காலத்தை காமிச்சாங்க. பார்த்தா 5 நேஷன் வாட்டர் நேஷன் அழிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது நடக்கக்கூடாது, நான் தான் உங்களை காப்பாற்றி ஆகணும். ப்ளீஸ் உங்களால் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப, இதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, அதுக்கு நீ அவதார் ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லுவார். இதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவதார் ஸ்டேட்டா? ஆமாம், அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணே தெரியாது. ப்ளீஸ் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? அவத்தர் கியோச்சி என் உடம்புக்குள்ளே பூந்தாங்க. ரியல் லைஃபுக்கு வந்து 5 நேஷன் அழிச்சு வம்சமாக்கினாங்க. அதே மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். உங்களோட சக்திகளை கொடுத்து 5 நேஷன் அழிக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா கேட்பேன். பட் அவர் முடியும்னு சொல்லுவார். ஏன் உங்களால் முடியாது? அவத்தர் கியோஷால் முடிஞ்சில்ல, அப்போ உங்களால் முடியும்னு சொல்கிறப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் உடம்பை பாரு, என் உடம்பு ஃபுல்லாக காயங்களாக இருக்குன்னு அவர் காயத்தை காமிப்பார். ஆக்சுவலி இவரோட வாழ்க்கையிலுமே அந்த கூங்குற ஆன்மா இருக்குல்ல, அது போட்டி போட்டிருக்கும். இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணோட ஆன்மா கூத்துக்கிட்டு போயிருக்கும். அது கூட சண்டை போட்டு இவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். அந்த ஆன்மா தோக்கடிக்க முடிஞ்சிருக்காது. இவர் ஆசைப்பட்ட பொண்ணு இறந்து போயிருப்பா. இதனால அவர் ரொம்ப வீக்காக இருப்பார். இப்போ அதே மாதிரி ஒரு ஆன்மாவும் இருக்குது. நான் நினச்சா அவதார் ஷெடுக்குனால போக முடியாது. சொல்லப்போனால் இருக்கிற அவதார்லேயே நான் தான் ரொம்ப வீக்கான ஒருத்தன். என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடக்குன்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அண்ட் அது இப்போ அவதாருங்கிறவன் ஒரு டீம் கிடையாது, அவன் தனி ஆள். எப்போ நீ உனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள் இலக்க தயாராக இருக்கியோ அப்போ நீ அவதாரம் வர முடியும். இது நீ புரிஞ்சுக்கோன்னு அவதார் குறுக்காக கிளம்பிடுவார். நம்ம ஆங்கர் ரியல் லைஃப் வந்துட்டு இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த பிரின்ஸையோ காமிப்பாங்க. அவங்க தான் ஆங்கரோட உடம்புக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக சாக்கா அந்த இடத்துக்கு வருவான். பிரின்ஸஸை பார்த்தோன்னே, சாரி பிரின்சஸ், நான் உங்களை பார்க்கல, நான் எங்கேன்னு போயிட்டு வரேன்னு அவங்க வந்து போன ட்ரை பண்ணுவான். அவள் பிரின்சஸ் சாக்காவை பார்த்து சரி பார்த்துட்டு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. இந்த குரலை இது கூட கேட்டிருப்பான். ஏன்னா அது நிறையவே கனவு உலகத்தில் இதே சொல்லியிருந்திருக்கோம். ஹே, நான் அந்த கனவுல பார்த்த நிறைய நீ தானா உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு ஆமான்னு சொல்கிறா. இதுக்கிட்ட ஒன்று செமஷாக்காக இருக்குது, நீ எப்படி நிறைய இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீ எப்படி கனவுலத்துக்கு வந்த சொல்லுன்னு கேட்குறப்ப அப்போ அந்த பொண்ணை கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக இவ ஒரு பாதி மனுஷி பாதி ஆன்மா. இவ சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இவளுக்கு ஒரு நோய் வந்திருக்கும். வைத்தியர்களே இறந்து போல சொல்லியிருப்பாங்க. அதனால் கடவுள்கிட்ட வேண்டி ஒரு ஆற்றுல விட்டுருப்பாங்க. பார்த்தா இவங்ககிட்ட 2 ஆன்மா இருக்குல்ல,
ஒன்று நிலவோட ஆன்மா, இன்னொன்று கடலோட ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டி இருப்பாங்க. அப்போ அந்த நிலவோட ஆன்மா அதோட பாதி ஆவி இருக்குல்ல, அதை எடுத்து இந்த பொண்ணு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உயிர் பழிச்சிருந்துருப்பா. சொல்லப்போனால் நிலவோட ஆன்மாவில் பாதி என் உடம்புல இருக்குது. அதனால தான் கருப்பாக என்னோட முடி வெள்ளையாக மாறிடுச்சு. நான் எப்போல்லாம் தூங்குறேனோ நான் கனவுலத்து போயிடுவேன். சொல்லப்போனால் அந்த கனவுலத்துக்கு ரியல் லைஃப்க்கும் நான் ஒரு கேட் கீப்பராக இருக்கேன். அப்படியே ஒரு நாள் கனவு அவனை பார்த்தேன். உனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறப்ப அவனை போய் சிரிச்சிட்டு இருக்கான். நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம திரும்ப உடம்புக்கு வந்துடுவான். என்ன அவத்தார் குறுக்கு பார்த்தியா, அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் கேட்குறப்ப இல்லைன்னு சொல்லுவான். இதுக்கிட்ட நான் தான் முடிவெடுத்தாகணும், ஒரு அவதாரம் நான் தான் பண்ணியானு சொல்லிட்டு ஆங்கர் முடிவில் இருக்கான். கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா மாஸ்டர் பாக்கோ பார்க்க போவா. பாக்கோ இந்த மாதிரி போகிற போதில்ல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்னோட வேலைன்னு கேட்குறப்ப என்னது உன் வேலையா, இந்த வாரம் நீ தலையிடக்கூடாது, சொல்லப்போனால் பெண்கள் சண்டையாக போடக்கூடாது, நீ மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப கட்டாரா கோவம் வருது. ஆங்கை பார்த்து கோவம் பேசிகிட்டு இருப்பா. ஆங் இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பழமைவாதியாக இருக்காங்க, பணியிலே இருந்து அவங்க மூளை வரைஞ்சி போச்சு போல, நான் சண்டை போடுவேன்னு சொல்கிறப்ப நம்ம ஆங்கு வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா ஆங்குக்கு அவன் நண்பர்களும் ரொம்ப பிடிக்கும். இந்த வாரில் அவங்க இழந்துருவோன்னு லைட்டாக பயமாக இருக்கும். அதனால் கட்டாரா பார்த்து கட்டாரா நானும் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறேன், நீ இந்த வாரம் தலையிடாத, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லி ஆங் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து கட்டாராக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணால் கமெண்ட் சோவை காமிப்பாங்க. அவர் வாட்டர் நேஷன் அழிக்க போயிட்டுருக்காரு. அங்கே லைரோட தடுத்து நிறுத்துவார். இங்கே பாரு, நம்ம அங்கே தாக்கினது போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம எத்தனோட போத்துடுத்து போயிருக்கோம், பட் நம்ம எல்லாரோட தோத்தான் போயிருக்கோம். இந்த வாட்டி தேவலாம் போயிட்டுருக்க, போகிறது வேஸ்ட்டான்னு சொல்கிறப்ப இல்லை, இந்த வாட்டி என்கிட்ட ஒரு கீ மாட்டி இருக்குது, இதை வச்சு நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து காமிப்பான். இதை பார்க்குறான் கிளையருக்கு ஒன்றும் புரியல. அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். ஒரு சோல்ஜரை பார்த்து நைஸாக பேசிட்டு இருப்பார். அது ஆக்சுவலாக சோல்ஜர் கிடையாது, நம்ம சூக்கோ தான். நேற்று நைட்டு அவன் போட்லேயே வெடி செத்து பண்ண காமிச்சிருப்பாங்களே, பட் அவன் சாகலை, எப்படி தப்பிச்சிட்டான். பட் இன்னும் உயிரோடுக்குன்னு தெரிஞ்சால் இதை பிரச்சனை வரும்ல, அதனால் உயிரோடுக்குன்னு காட்டிக்காமல் ஒரு சோல்ஜமாக இருந்துட்டு இருக்கான். அங்கே கிளையரை மட்டும் சரி சூக்கோ நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி ஏறு, நம்ம தான் பண்ணுவோம். இந்த கமாண்டர்ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பட் அவங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானை தெரிஞ்சுக்கணுன்னு அங்கே கிளையரை பேசிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா அவள் வாட்டர் பண்ணி கற்றுட்டு இருப்பா. சாக்க கட்டாரா பார்த்து என்ன கட்டாரா ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனை கேட்குறப்ப எனக்கு அந்த மாஸ்டர் பிடிக்கல, அவர் பொண்ணுங்களாம் சண்டைக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு, அதை எப்படியே முறியடிச்சு தருவேன், நான் அவர்கிட்ட சண்டை போட போகிறேன்னு சொல்கிறப்ப இதை போய் சாக்க கோவம் வருது. ஏ கட்டாரா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, அவர் மிகப்பெரிய வாட்டர் பிடிங் மாஸ்டர், உன்னால் தோக்கடிக்க முடியாது, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் ஆமாம் அவர் மாஸ்டர் தான், என்னால் கண்டிப்பாக தோக்கடிக்க முடியாது, பட் நான் கண்டிப்பாக டஃப் கொடுத்து தருவேன், பொண்ணுங்களால சண்டை போட முடியும்னு அவருக்கு நான் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் அந்த மாஸ்டர் பார்க்க போவா. மாஸ்டர் பாக்கோ நீங்கள் என்னோட சண்டைக்கு வாங்க, நம்ம 1 மேட்ச் வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப மாஸ்டர் பார்க்கறது கண்டிக்க மாட்டார். அவர் பாட்டு அங்கே கிளம்பி போயிட்டே இருப்பார். பட் நம்ம கட்டாரா வாட்டர் பண்ணி எடுத்து அவன் மண்டையில் அடிப்பா. என்ன உங்களுக்கு என்ன பார்த்து பயமாக இருக்கா, முடிஞ்ச சண்டைக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப அவர் சீரியஸ் ஆகிறாரு. 2 பேர்த்துக்கு இப்போ செம்மையாக சண்டை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கட்டாரா முடிஞ்ச அளவுக்கு அவள் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் மாஸ்டர் பாக்கு தான் ஒரு மாஸ்டர் ஆச்சு, பட் அவர் எல்லாத்தையும் ஈஸி தடுத்துட்டே இருக்காரு. கட்டாரா முடிஞ்ச அளவுக்கு அவள் ஃபுல் பவர் கொடுக்கலான்னு பார்க்குறா. வாட்டர் அப்படியே ஐஸாக மாற்றி ஷார்ப்பாக அடிச்சிட்டு இருக்கா. பட் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவருக்கே கொஞ்சம் டஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தால ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அவருமே சீரியஸாக சண்டை போட ஆரம்பிப்பார். ஏன்னா சண்டை சீக்கிரம் முடிச்சானும்ல, அதனால் வாட்டர் எல்லாத்தையுமே ஷார்ப்பான ஐஸாக மாற்றிட்டாரு. அதை வச்சு கட்டராவோட கைக்கெல்லாம் கட்டி போட்டுறாரு. அவ்வளோதான், கட்டரை தோற்று போயிட்டா. பட் இருந்தாலும் கட்டராவை பாராட்டுவார். பரவாயில்ல நீ ஒரு பெஸ்ட்டான வாட்டர் பண்ணுறது தான், பட் இருந்தாலும் பொண்ணுங்க வாரில் தலையிடக்கூடாது, என்னால் ஒன்று அளவே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பட்டம் கிளம்பிறாரு. பட் சுற்றி இருக்க மக்களாக பாராட்டுவாங்க. ஏ பரவாயில்லப்பா நம்ம மாஸ்டர் பார்க்க டஃப் கொடுத்துருக்கால, இது வேற ஆள்னு அந்த உள்ள சின்ன பசங்களாக இருப்பாங்களே அவங்கள கட்டாரா பார்க்க போவாங்க. அக்கா இதுக்கிட்ட நீங்கள் எங்கள் மாஸ்டர், நீங்கள் எனக்கு வாட்டர் பட்டி சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் கட்டாரா பார்க்க வருவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சொல்லப்போனால் அனிமேஷனில் எக்ஸ்ட்ரா சீன் வரும், அது லைவ் ஆக்ஷன் காட்டவே இல்லை, அது ட்விஸ்ட்டாக பார்க்குறப்ப செம சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாக்கு கட்டாரா சண்டை வந்திருக்கும்ல, அப்போ கட்டாரோட கழுத்தில் ஒரு காலர் மாதிரி இருந்திருக்கும், அது கீழே வந்திருக்கும். அதை பாக்கு பார்த்து ஆமாம் இது எப்படி உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த பாக்குவும் நம்ம கட்டாரோட பாட்டு இருக்காங்களே, ஒரு காலத்தில் 2 பேரும் காரணம் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்க பாட்டிக்கு பாக்கோ காரணமாக பிடிச்சிருக்காது, அதனால இவங்க இந்த ஊரே காலனி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தெற்குக்கு போய் அங்கே வேற ஆளை பார்த்துருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக பிறந்த பேத்தி தான் கட்டாரா. சொல்லப்போனால் இந்த பாக்கும் கட்டாராவும் தாத்தா பேத்தி. பட் அந்த லைவ் ஆக்ஷன் காட்டலை, ஏன் காட்டலன்னு தெரில. இப்போ கட்டாரா ஒரு வழியாக பாக்கு டஃப் கொடுத்துருப்பால, இதை பார்த்து மக்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட்டாராவை பாராட்டுவாங்க. இந்த சண்டையை ஆங்கு பார்த்துருப்பேன், ஆங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட்டாராவை பாராட்டுறப்ப பார்த்தியா நானும் வாருக்கு தயாராக இருக்கேன், உன் கூட நான் கண்டிப்பாக சண்டை போடுன்னு சொல்கிறப்ப இல்லை அவத்தார்
அவதாரில் தனியாக சண்டை போட சொன்னாங்க. உன் நண்பர்கள் எப்போ இழக்கிறியோ அப்போ நீ அவதாரம் மறுபடியும் சொன்னாங்க. நான் அதான் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, அது ஒரு பாஸ்ட்டாக இருக்கலாம். பாஸ்ட்டில் நடந்ததை நம்ம இப்பவும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம புதுசாக ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும். உன் மனநிலை எங்களுக்கு புரியுது. நாங்கள் எங்கே இறந்து போனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். அதே மாதிரி எங்களுக்கும் உனக்கு ஏதாச்சுன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் எப்பவும் கூட இருப்போம். இந்த போரில் கூட கலந்துக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹேங்க ஹாப்பியாக இருப்பான். பார்த்தா சடனாக வானத்துலேருந்து சாம்பல் தூள் வந்துட்டுருக்கு. பார்த்தா ஃபயர் நேஷன் பக்கத்தில் வந்துட்டாங்க. அதான் வானத்துலேருந்து சாம்பல் தூள் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போனா கூடிய சீக்கிரத்தில் போற ஆரம்பிக்க போது நம்ம எல்லாத்துக்கும் தயாராங்கன்னு ஹேங் கத்த ஆரம்பிப்பான். இதோட இந்த எபிசோட் 7 முடியுது. எபிசோடு 8 லெஜெண்ட்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹேங், கட்டாரா, சாக்கா 3 பேர் ஆப்ப மேலே ஏறி ஃபயர் நேஷன் கப்பல் வந்துட்டுருக்குல அது தாக்க வருவாங்க. ஏன்னா அந்த கப்பல் அங்கே வந்தால் தானே போர் நடக்கும். கப்பல் அடிச்சிடும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் அங்கே வந்திருப்பாங்க. ஹேங் அவனோட ஏர் பண்டிங் யூஸ் பண்ணுவான். கட்டாரோட வாட்டர் பண்டிங் யூஸ் பண்ணுவான். நம்ம சாக்கா உள்ள போய் இன்ஜின் ரூமில் இருக்கும்ல அது எல்லாத்தையும் உடச்சு தள்ளிடுவான். அதுக்காக கப்பல் மூவ் ஆகுதுல எப்படி உள்ள கஷ்டப்பட்டு ஒரு கப்பல் டிஃபிட் பண்ணிடுவாங்க. திரும்ப ஆப்ப மேலே பறந்து அப்பாடா ஒரு கப்பலை தோக்கடிச்சிட்டோம். இன்னும் எத்தனை கப்பல் இருக்குன்னு பார்க்குறப்ப ஒரே ஷாக்கு. பார்த்தா அங்கே வர்றது 100கணக்கான கப்பல். எல்லா கப்பலையுமே இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, வசமாக மாட்டணும். போர் கண்டிப்பாக பெருசாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பயத்தில் இருப்பாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஜூக்கோ வைப்பாங்க. ஜூக்கோ இப்போ அந்த கமாண்டரோட ஷிப்பில் இருந்து அவன் ஷிப்புக்கு வந்துட்டான். இப்போ உனக்கு என்ன செய்யணும் தெரில. எனக்கு கண்டிப்பாக கமாண்டர் ரிப்போர்ட் எடுத்து போனார்னா அவதாரை பிடிச்சிருவாரு. பட் அதுக்கு நான் விடவே மாட்டேன். அவதாரை பிடிக்க நான் தான் இருக்கணும். எப்படி உனக்கு பிடிக்கலான்னு பிளான் போடுறப்ப இது அங்கே கிளியருக்கு பிடிக்கல. டே ஜூக்கோ, இன்னுமாட அவதாரம் அழிஞ்சிட்டு இருக்க. இதுனும் டெஸ்டினி கிடையாது. இது எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதான் என் டெஸ்டினி. அவனை பிடிச்சா மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக இருக்கும். நான் கண்டிப்பாக உனக்கு பிடிச்சி தெரியும்னு சொல்கிறப்ப சரி உனக்கு ஒரு வழியே இல்லை, நான் சொல்கிறேன். நீ வாட்டர் நேஷனுக்குள்ளே போகணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. கடலில் மூழ்கி நீந்தி போயிட்டே இரு. ஏதோ ஒரு தின்னார் லேயர் இருக்கும்ல, உன் ஃபயர் பண்ணி யூஸ் பண்ணி அந்த பாறை உரிக்கிறு. நீ ஈஸியாக உள்ளே போயிடலாம். இதை ஒரு வழின்னு சொல்கிறப்ப நம்ம ஜூக்கோ சரின்னு போகிறான்னு இருக்கான். அப்போ ஜூக்கோக்கு அவன் அங்கிளை பார்த்து பெருமையாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஜூக்கோ ஒரு வழிகட்டியாக இருக்காரு. அவன் எப்போ என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அவரோட உறுதுணையாக இருக்காரு. அதனால் ரொம்ப பெருமைப்படுவான். அங்கிள், நான் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். சொல்லப்போனால் லூட்டு நிறந்தப்ப அவரும் பெருமைப்பட்டிருப்பாரு. நீங்கள் ஒரு சிறந்த அப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அங்கே ஐயருக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 பேர் ஹக் பண்ணி அங்கேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் எல்லோரும் போருக்கு தயாரிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் படத்தில் போய் ஹார்ன் ஒரு பையன் இருக்கால, அவன் சாக்கா கூட பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா சாக்கா அதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் சண்டை போட்டிருக்கால. ஸோ அவங்க என்ன மாதிரி சட்டை போட்டிருப்பாங்க, அது மெட்டலால் தோலா இது மாதிரி தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால் சாக்காவும் அவன் தெரிஞ்சதில் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான்லாம் போட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஆங்க அரசரை பார்த்து அவள் தான் பிளான் பண்ணிட்டு இருப்பான். கட்டரை வழக்கம் போல் அந்த பாக்கோ பார்க்க போவா. மாஸ்டர் பாக்கோ, இப்போ வார ஆரம்பிச்சிருச்சு, சொல்லுங்கள் நான் என்ன வேலை பண்ணணும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறப்ப நாங்கள் தான் சொல்லிட்டோமே பெண்கள் போட்டுட்டு வரக்கூடாது, நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் கலாச்சாரம் பெருமளவு தூக்கி போடுங்க. இந்த போர் வந்துட்டா எல்லாருக்கும் ஒரே ஒரு நாயம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டை காப்பாற்றணும். அதே மாதிரி எங்களுக்கும் பாருங்கன்னு சொல்லி காட்டுறப்ப பார்த்து அந்த ஊரில் பெண்கள் இருப்பாங்களே, இவங்களும் வாட்டர் பண்ணி தெரிஞ்சவங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ண தான் இருக்கோம். இப்போ சொல்லுங்கள் நாங்கள் என்ன தான் செய்யலாம்னு சொல்கிறப்ப அந்த பார்க்கவே மனசு மாறிடுவார். சரி நீங்கள் இந்த பகுதிக்கு போங்க, அங்கே போய் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம கட்டராக்கு செம்ம போய் போச்சு. ஸோ இவங்களும் வாரில் சண்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் கொஞ்சம் சிவா காமிப்பாங்க. அவங்க அப்பா பின்னாடி போய்ட்டுருப்பா. அப்பா நானும் உங்களோட வரேன், போலில் சண்டை போகிறேன்னு சொல்கிறப்ப இல்லைம்மா நீ வரக்கூடாது, நீ சேஃபாக ரூம் ஒழிச்சுக்கணும்னு சொல்கிறப்ப அவளுக்கு கோவம் வருது. அப்பா நம்ம நாடு பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கு, நான் மட்டும் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு கேட்குறப்ப இங்கே பாருமா, இந்த நாட்டோட அடுத்த வாரிசு நீ தான், உன்னால தான் நாட்டை ஆள முடியும். இன்கேஸ் இந்த போல் எங்களுக்கு ஆச்சுன்னா கூட நீ தான் நாட்டு மக்களை பார்த்தாகணும். அதுக்காக சொல்கிறேன், நீ தனியாக இந்த ரூம்குள்ளே போ. சாக்கா நீ தான் அதை கேட்டு பிரின்சஸ் யூக்கு பொறுப்பு, நீ தான் இது கேட்டு அவங்க கூடயே இருந்து அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப சாக்காவை சேர்ந்து கூடயே இருக்கான். கட் பண்ணால் இந்த பக்கம் செம்மையாக சண்டை போயிட்டுருக்கு. பகல் ஆரம்பித்த சண்டை நைட் வரையும் போயிட்டுருக்கும். வாட்டர் நேஷனில் இருக்கவங்களும் முடிஞ்சளவு சண்டை போட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வாட்டர் நேஷனில் ஒரு சின்ன பையன் இருப்பான். இவன் தான் இந்த கட்டாரா கிட்ட எனக்கு வாட்டர் போட்டுன்னு சொல்லித்தாங்கன்னு கேட்டிருப்பான். கட்டாராவை பார்த்து மாஸ்டர் இதுக்கிட்ட நீங்கள் சொல்கிறேன்னு நான் கேட்பேன், நான் எங்கே போய் சண்டை போடணும்னு கேட்குறப்ப கட்டாராக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எனது நான் மாஸ்டரா, சரி நீ இந்த பக்கம் போ, அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யன்னு சொல்கிறப்ப அந்த பெண் சரி நாங்கள் போயிட்டுருக்கேன். இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு, பார்த்து நிலாவும் பௌர்ணமியாக இருக்குது. அதாவது பௌர்ணமியாக இருந்தால் வாட்டர் நேஷன்காரங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் சீரிஸோட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் சோசன் காமெண்ட் வந்தப்போ ஃபயர் நேஷன்காரங்க பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பௌர்ணமி அப்போ வாட்டர் பண்ணஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபயர் நேஷன் அப்படி வீக் ஆயிடுவாங்க. இப்போ போய் நைட் சண்டை போட்டால் கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க. இதனால் அங்கிள் ஐயரை வான் பண்ணுவார், இங்கே பாரு கமெண்ட்ஸோ நம்ம இதுக்கு சண்டை போட தேவையில்ல, காலையில் விடியற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்காக சண்டை போடுன்னு சொல்கிறப்ப இவெல்லாம் கேட்க மாட்டான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னல அது இதுதான் பாருங்கன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து காமிப்பான். பார்த்தா அவத்தார் குறுக்கு இருக்கார்ல அவரோட கத்தி தான் இது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு அவன் பிளான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக வாட்டர் நேஷன்கிட்ட 2 ஆன்மா இருக்குல்ல,
ஒன்று நிலவோட ஆன்மா, இன்னொன்று கடலோட ஆன்மா. நிலான்னு ஒன்று இருக்கிறனால தான் வாட்டர் பண்டஸ் பவராக இருக்காங்க. இந்த உலகத்தில் நிலாவே இல்லைனா வாட்டர் பண்டஸ் உருள் இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா நிலாவோட ஆன்மாவை கொல்ல போகிறேன். இதுக்கடுத்து இந்த உலகத்தில் நிலாவே இருக்காது. சொல்லப்போனால் வாட்டர் பண்டஸ் இருக்க மாட்டாங்க. 5 நேஷன் தான் உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறப்ப அங்கிள் ஏற கோவம் வருது. என்னது நிலா அழிக்க போறியா? நிலா அழிச்சா இந்த உலகத்தோட சமநிலையை பாதிக்கப்படும். வாட்டர் நேஷன் மட்டும் இல்லை, நம்ம நேஷன் பாதிக்கப்படும். உனக்குன்னா பைத்தியம் முடிச்சா கேட்குறப்ப இவெல்லாம் கேட்க மாட்டான். நான் நிலா அழிச்சு தீருன்னு சொல்லிட்டு இவன் சமூகத்தில் இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் ஆங் காப்பாங்க. அவன் போல சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ அவனோட கண்ணுக்கு அவத்தார் குறுக்கு வருவார். ஆங், நான் எச்சிக்கு வந்திருக்கேன். என்னோட பழங்காலத்து கத்தியை என்னால் உணர முடியுது. 5 நேஷன் காரங்கிட்ட அந்த கத்தி இருக்குது. அந்த கத்தியை அவங்க வச்சுருக்காங்கன்னா அது காரம் ஒன்றே தான் இருக்கும். நிலாவோட ஆன்மாவை அவங்க கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. நீ முடிஞ்சளவுக்கு மக்களை காப்பாற்று. நிலாவோட ஆன்மாவை மட்டும் கொண்டுட்டாங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்றவே முடியாது. இதை சொல்லதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவத்தார் குறுக்கு மறைஞ்சு போயிடுவார். இதை பார்க்குற ஆங்க் ஒன்றுமே புரியல. நிலாவோட ஆன்மாவா அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள தேட ஆரம்பிப்பான். கட் பண்ண இந்த பக்கம் போர் செம்மையாக போயிட்டுருக்கு. மேலே இருக்கிற பனிப்பாறையில் உடஞ்சி கீழே வந்துட்டுருக்கோம். பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு அங்கே இருப்பா. அவன் மேலே அந்த பாறை உழுவுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மோமோங்கிற குரங்கு வந்து அந்த குழந்தைய காப்பாற்றிடும். கரெக்டாக அந்த பாறை வந்து மோமோ மேலே விழுந்துடும். மோமோ கிட்டத்தட்ட சாகர நிலமையில் இருக்கும். இதை பார்க்குற சாக்காக்க அந்த பிரின்சஸ் யூக்கு என்னன்னு தெரியல. அப்போ தான் பிரின்சஸ் யூ ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நீ என் கூட வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க 6 மணிக்கு முன்னாடி கூட்டி போகிறா. பார்த்தா ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். அந்த தோட்டத்துக்கு நடுவில் சின்னதாக ஒரு குளம் இருக்கும். அங்கே பார்த்தா மொத்தமே 2 மீன் தான் இருக்கும். ஒரு மீன் வெள்ளை கலர்லையும் ஒரு மீன் கருப்பு கலரில் இருக்கும். இதுதான் நிலாவோட ஆன்மா, கடலோட ஆன்மா. இது எப்போவுமே ஒரு சமநிலையில் இருக்கணும். இன்கேஸ் இந்த 2 மீனில் ஒரு மீன் செத்து போனால் கூட இந்த உலகத்தை சமநிலை இருக்காது. இந்த உலகமே இருட்டாமான்னு சொல்லுவாங்க. அந்தப்போ இதுதான் எனக்கு உயிரை கொடுத்தது. நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ சாகர நிலைமைக்கு போனல, அப்போ எங்கள் அம்மா இந்த குளத்துல என்ன விட்டாங்க. நிலாவோட ஆன்மா தான் எனக்கு உயிரை கொடுத்துச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக மோமோவை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த குளத்துல மோமோ முக்குவாங்க. பார்த்தா அவங்க நினச்ச மாதிரி மோமோக்கு திரும்ப உயிர் வந்துடும். இதை பார்த்து சாக்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்போ சடனாக வானத்தில் ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. பார்த்தா பெருசாக ஒரு பலூன் பறந்து வந்துட்டு இருக்கோம். உடனே சாக்கா அந்த பிரின்சஸும் ஒரு பவர் உடஞ்சிருவாங்க. இந்த பலூன் இதுக்கு முன்னாடி சாக்கா பார்த்துருப்பான். அதாவது எபிசோட் 5 நினைக்கிறேன். ஒமோஷூவில் இவ சாயங்காலம் சயின்டிஸ்ட்டை பார்த்துருப்பால, அவர் கூட 5 நேஷனுக்கு ஒரு வெப்பன் ரெடி பண்ணியிருப்பார்ல, அது இதுதான். இது வந்து நெருப்பு சக்தியை பயன்படுத்தி பறக்கிற ஒரு இது. அவங்க அது மூலமாக பறந்து இப்போ வாட்டர் நேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த சோகு தேவையானது என்ன? நிலாவோட ஆன்மா தானே, அதை கொண்டா போதும், இந்த போல ஜெயிச்சிருவாங்க. தேடி பாருங்கன்னு சொல்கிறப்ப அங்கிள் ஐயரை வேணாம்னு சொல்லுவார். இங்கே பாரு, இந்த உலகத்தோட சமநிலை மாறி போயிடும். அது போய் இது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா எதுவும் இருக்கலாம். சின்னதாக ஒரு பட்டையில் இருக்கலாம், இல்லை பெருசாக ஒரு பறவை கூட இருக்கலாம். அதை எங்கே போய் தேடுன்னு சொல்கிறப்ப அது உங்களுக்கு கஷ்டம் கிடையாது, நான் தேடிக்கிறேன்னு இவங்க தோட தேடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சாக்காவும் பிரின்சஸையும் மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. அவங்க அங்கிள் ஐயரை சொன்ன மாதிரியே தண்ணிக்குள்ளே செஞ்சுருப்பான். தென் அவனோட ஃபயர் பண்டிங் யூஸ் பண்ணி எப்படி வாட்டர் நேஷனுக்கு வந்துடுவான். அதுக்காக அவதார் தேடி போயிட்டு இருப்பான். பார்த்தா அவதாரும் கட்டாராவும் அது நிலவோட ஆன்மா இருக்குல்ல, அது தேடுறதுக்காக பின்னாடி கார்டன் போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக ஜூக்கோ வருவான். ஹே அவதார், நான் உன்னை தேடி தான் வந்திருக்கேன். இந்த வாட்டி நான் விட மாட்டேன், மரியாதை எங்கூட வந்துடும் சொல்கிறப்ப, அடா போடா, ஆனவொன்னு பிடிக்கிற வந்துட்டு இருக்கேன். சரி கட்டாரா, இந்த வாட்டி நீ ஒன்று பார்த்துக்கோ, நான் அப்போ இது நிலவோட ஆன்மா தேர்றேன்னு சொல்கிறப்ப கட்டாராவும் சரின்னு இருக்கா. இப்போ கட்டாராவுக்கும் ஜூக்கோக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. நம்ம ஜூக்கோ கட்டாராவை டம்மி நினச்சிட்டு இருப்பான். பட் பார்த்தா கட்டாரா செம்ம பெண் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓ, நீ ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டியா, முடிஞ்ச நான் தோக்கடின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போடுவாங்க. பார்த்தா கட்டாரா பாக்கெட் சண்டை போட்டிருப்பால, அவளோட டெக்னிக்கில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. வாட்டர்லாம் ஒரு ஷார்ப்பான ஐஸாக மாற்றி ஜூக்கோ பிடிச்சி வச்சுக்கிறா. பட் ஜூக்கோ நெருப்பாச்சு, அந்த ஐஸால் உருக்கிடுறான். 2 பேத்துக்கு செம்மையாக தரமாக சண்டை ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அப்படியே ஆங் காமிப்பாங்க. ஆங் நிலோட ஆன்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை வந்துட்டு இருப்பான். பார்த்தா முதல்ல சாக்கா இருக்கல, சாக்கா ஆங்க பிடிச்சி வச்சுக்கிறான். ஆங் நல்லா பாரு, கமாண்டர் ஸோ இங்கே தான் இருக்கான், நீ எதுவும் பண்ணாதுன்னு ஆங் பிடிச்சி வச்சுக்கோங்க. இவனை அங்கிட்டு சுற்றி முற்றி பார்ப்பான். அப்போ குளத்துக்கு அந்த 2 மீனை பார்ப்பான். அந்த மீனை பார்க்கறதுக்கு இந்தியன் சிம்பிள் மாதிரி இருக்குது. இதே தான் அந்த புத்தகத்தோட குறிப்பில் போட்டிருக்கோம். ஸோ அப்போனா இதுதான் நிலோட ஆன்மா. இதை நான் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப அங்கிள் ஐயர் எவ்வளோ வான் பண்ணுவார். பட் அதெல்லாம் கேட்காம இவளுக்கு ஒரு மீன் பிடிச்சிருவான். அவ்வளோதான், இந்த உலகத்தோட சமநிலை அப்படியே மாறி போகுது. இந்த உலகமே அப்படி சாப்பம் மாறுது. பார்த்து நிலாவே செக்கச்சவன் இருக்கும். அவ்வளோதான், இந்த உலகம் என் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. நான் இந்த உலகத்தை ஆள போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மீன் பிடிச்சி வச்சுக்குவேன். அப்போ தான் கரெக்டாக அங்கே வருவான். கமாண்டர்ஸோ அந்த மீனை உயிரோட விட்டுரு, இல்லைனா அந்த உலகமே அழிஞ்சுன்னு சொல்கிறப்ப அவன் கேட்க மாட்டான். அவதார் நீ ரொம்ப லேட்டு, இதுக்கிட்ட யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, நீ பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த மீனை கொண்டுன்னு சொல்லுவார். இதை பார்க்குற ஆங்கனஸ்னே தெரில, அவர் சேர்ந்து சடா நினைஞ்சிருவான். இதை பார்த்து அங்கிள் ஐயரோ சமகடு போயிடுவார். அவர் ஃபயர் பண்டிங் யூஸ் பண்ணி கமாண்டரை அட்டாக் பண்ணிடுவான். அவன் கையில் கிரிமின் கீழே விழுந்துடும். இதை கரெக்டான சான்ஸு. அந்த மீனை காப்பாற்றணுன்னு ஆங்கோட ஏர் பண்டிங் யூஸ் பண்ணுவான். அந்த மீன் அப்படியே காற்றுல தூக்குறப்ப இதை பார்த்து கமாண்டர் சமகடு போயிடும். இதுக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த கத்தி இருக்கும்ல, அதை எடுத்து அந்த மீன் மேலே குத்திடுவான்.
அவ்வளோதான் அந்த மீன் செத்து போச்சு. மூணோட ஸ்பிரிட் அழிஞ்சு போனோடனே அவ்வளோதான் 3 அழிஞ்சு போயிடும். 3 அழிஞ்சு போனால இந்த உலகம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கடுத்து வாட்டர் பண்டில்ஸ் பவரே இருக்காது. பெண்டிங் யூஸ் பண்ண முடியாமல் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. நம்ம ஜூக்கவும் கட்டாராவும் சண்டை போட்டு இருந்தாங்களே, கட்டாராவால் வாட்டர் பெண்டிங் யூஸ் பண்ண முடியாது. வசமாக மாட்டினேன் என்கிட்ட செத்தேன்னு ஜூக் அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ஆயிரத்தில் இந்த பக்கம் வாட்டர் பெண்டர்ஸ் ரொம்ப வீக் ஆகிட்டாங்களே, ஃபயர் பெண்டர்ஸ் அவங்க அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து அந்த இடமே நாசமாயிட்டு இருக்கு. நம்ம ஆங்குக்கு ஒரு கனவு வந்துச்சுல, அந்த கனவு அப்படி நடந்துட்டு இருக்கோம். வாட்டர் நேச்சரோட டெம்பிளோட இடிஞ்சு விடும். பார்த்து அதில் தான் ஜூக்கும் கட்டாராவும் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க மேலே எல்லா பில்டிங்கும் விழுந்துட்டுருக்கோம். இந்த பக்கம் நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபயர் நேஷனோட அரசர் அந்த ஹானு படத்தில் இருக்கால எல்லாம் செலவு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபயர் நேஷனுக்காரங்க எல்லாரும் அடிச்சு நோக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஆங்க் ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ எல்லா அவதார் சொன்ன விஷயங்களும் அவன் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அவதாருங்கிறவன் எப்போ தனியானவன் தான். அவன் அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு யோசிக்கக்கூடாது, என்றைக்குமே நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அவதார் சொல்லியிருப்பாங்களே, அவன் ஞாபகம் வரும். இப்போ தான் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். ஆக்சுவலி அந்த குளத்துக்குள்ளே 2 ஸ்பிரிட் இருக்கணும். அப்போனா தான் இந்த உலகத்தில் ஒரு சமநிலை உருவாகும். ஒரு அவதாரா இது என்னோட பொறுப்பு, நான் அதை பண்ணியே தீருன்னு சொல்லிட்டு ஆங்கனோட அவதார பொருள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். பார்த்தா கிட்டத்தட்ட அந்த அவதார் ஸ்டேட்டுக்குள்ளே போவான். இவனே அந்த குளத்துக்குள்ள போக ஆரம்பிப்பான். இதை பார்த்து பிரின்சஸ் யூக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஆங் இந்த மாதிரி பண்ணானா அவ்வளோதான், அவனால் திரும்ப வர முடியாது. அவனோட ஆன்மாவே கொடுத்த மாதிரி ஆயிரும். இதுக்கு ஆங்க திரும்ப வர முடியாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து சாக கொண்டுமே புரியல. இப்போ ஆங் அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த குளத்துக்குள்ள போயிடுவான். பார்த்து திடீர்னு ஆங் ஒரு பெரிய உருவம் மாற ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த குளத்துக்குள்ள இருக்கிறது என்னது கடலோட ஆன்மா தானே. கடலோட ஆன்மாவோட இப்போ ஆங் ஒன்று சேர்ந்துட்டான். பார்த்து ஜெயின் ஜாண்டிக்கா ஒரு பெரிய கிரியேச்சரை மாற ஆரம்பிப்பான். இதை பார்த்து கமெண்ட் ஜூக்கில் அள்ளு விட்டுரும். ரொம்ப ஆக்ரோஷம் மாதிரி எல்லா ஃபயர் பெண்டர்ஸும் தாக்க ஆரம்பிச்சிருவான். கரெக்டாக அப்போ ஜூக்கோ அந்த இடிச்சு போட கட்டில் இருக்கலேருந்து வெளியே வருவான். அந்த கிரியேச்சருக்குள்ள ஆங் இருக்கிறத பார்த்து அவதார் நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை பிடிக்க போன்னு வரப்ப கட்டான் கிளைர் வருவார். டேய் இதுக்கிட்ட நீ பண்ண போகிறது வேஸ்ட்டு, ஏன்னா அவதார் செத்து போயிட்டான். இதுக்கடுத்து ஆங்க பிடிச்சாலும் உனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, வா நம்ம இங்கேருந்து போயிடும்னு சொல்கிறப்ப ஜூக்கோ சேர்ந்து அங்கே போகலாம் ட்ரை பண்ணுவான். பட் இதுக்குள்ள காரணம் யார், அந்த கமெண்ட் ஜோ தானே. மவனே உன்னை சும்மா விட மாட்டான்டா, உன்னால எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு கமெண்ட் ஜோவோட சண்டை போட ஆரம்பிப்பான். கமெண்ட் ஜோக்கு உன்னை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். ஜூக்கோ நீ சாகலையாடா, சரி அப்போ சாகலை என்ன, இப்போ உன்னை கொண்டுறேன்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை ஆரம்பிக்குது. ஜூக்கோ கமெண்ட் ஜோவும் சமயம் சண்டை போட்டு இருக்காங்க. பட் ஜூக்கோ தான் கொலகாண்டில் இருக்கால, அந்த கமெண்ட் ஜோவை அடிச்சு போட்டுருவான். அவரை கொல்லான்னு ட்ரை பண்ணுறப்ப அவரே ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பாரு. ஏண்டா நீ என்ன உங்கள் அப்பா இன்னும் நம்பிட்டு இருக்க, பாவம் உங்கள் அப்பா ஒன்று வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காரு, பட் அது கூட தெரியாமல் நீ அவருக்காக கஷ்டப்பட்டு இருக்க. அவத்தரை பிடிச்சி கொடுத்துட்டா மட்டும் உங்கள் அப்பா நான் கூட சேர்த்துக்குவாரா, உனக்கு இன்னும் உங்கள் அப்பா பற்றி தெரியலன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற ஜூக்கு ஒன்றுமே புரியல. உண்மையை சொல்லி நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறப்ப டே எனக்கு இவ்வளோ பவர் கிடச்சிச்சில, இதில் யாரில் கிடச்சிச்சு, எல்லாத்துக்கும் காரணம் உன் தங்கச்சி தான். நீ இதெல்லாம் இன்றைக்கி மாஸ்க் போட்டு வந்து ஆங்க காப்பாற்றின, போகிறப்ப உன் கத்தி கீழே விட்டு போனேன், அந்த கத்தி உன் தங்கச்சிட்டு காமிச்சப்ப இது எங்கள் அண்ணன் கத்தி சொன்னான். ஸோ அப்படி தான் எனக்கு வந்தது நீ தெரிஞ்சிச்சு. அண்ட் அது போய் என்கிட்ட சிறந்த படவீரர்கள் கிடச்சாங்களே, அதுக்குள்ளே காரணம் யார், உன் தங்கச்சி தான். அண்ட் அது போய் உங்கள் அப்பா உன்னை ஃபயர்ட் ஆக்க நினச்சிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன்ன மாதிரி கணத்தில் தழும்பாங்கன்னு ஒருத்தனை அவர் இன்றைக்கி ஃபயர்ட் ஆக்க மாட்டார், அவர் அடுத்து ஃபயர்ட் ஆக போகிறது உன் தங்கச்சி அசுலா தான். அதனால தான் அசுலாவை ரொம்ப ட்ரெயின் பண்ணி இருக்காரு. உனக்கு இது இன்னுமா புரியலன்னு சொல்கிறப்ப இப்போ நமக்கே புரியுது. ஸ்டார்டிங்லேருந்தே ஓசாய் அசலா கிட்ட எரிஞ்சிட்டு விடுவார்ல, அது காரணம் இதுதான். நீ இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்க, ஜூக்கோட பவர்ஃபுல்லாக இருக்கான், நீ ஸ்ட்ராங்காக மாறணும்னு தான் பொண்ணு ட்ரிகர் பண்ணியிருக்காரு. அப்படின்னா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவா, ட்ரெயின் பண்ண நினச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அசலாவை ஸ்ட்ராங்காக மாறியிருப்பா. இதெல்லாம் கேட்டோடனே ஜூக்குக்கு செம கடுப்பாயிருச்சு. சாவிடான்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் ஜூக்கு ஒரே அடி, அவ்வளோதான் ஆள் பறந்து போயிடுவான். இப்போ தான் ஜூக்கோக்கு அவங்க அப்பா பற்றி புரிய வருது. தன்னை வச்சு வளர்ந்துட்டு இருக்காரு, அவருக்கான 30 வருஷம் ஆதார் தடுக்கணும்னு நினச்சி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அங்கே லைராவும் இப்போது புரிஞ்சுக்கிட்டியா, உன் டெஸ்டினி வேறு, நீ என் கூட வந்துருன்னு ஜூக்கோ கூப்பிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. இப்போ ஆங் செம கோவமாயிடுவான். இருக்கிற எல்லா ஃபைனேஷன்காரங்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கட்டாரம் பார்த்துட்டு இருப்பா. ஹே ஆங் உனக்கு என்ன ஆச்சு, நீ எப்படி உள்ள இருக்குன்னு கேட்குறப்ப ஆங் அதெல்லாம் காது வைக்காது. ரொம்ப ஆக்ரோஷமாக எல்லா ஃபைனான்ஷியலாக அடிச்சிட்டு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் சாக்கா காமிப்பாங்க. சாக்கா அப்படின்ற சிஓவை பார்த்து, ஆமாம் உங்ககிட்ட தான் வேறு வழி இருக்கா, நிலவோட ஆன்மாக்கு உயிர் கொடுத்தா கண்டிப்பாக நிலை திரும்ப வந்துடும், வாட்டர் பண்ணிக்காரங்களுக்கு திரும்ப வாட்டர் பண்ணி கிடச்சிரும், உனக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறப்ப அப்போ பிரின்சஸ் யூக்கோ விஷயம் தான் வருது. சூக்கோ என்னை மன்னிச்சிரு, எனக்கு இதை விட்ட ஒரு வழியிலன்னு சொல்லிட்டு ஜூக்கோட காலை அப்படி ஃப்ரீஸ் பண்ணிடுவா. அப்போ தான் பிரின்சஸ் யூ ஒரு விஷயம் சொல்கிறா, இவன் உடம்புக்குள்ள நிலவோட ஆன்மா பாதி இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தை இருக்கிறப்ப நிலவோட ஆன்மா தான் அது பாதி உயிர் கொடுத்து காப்பாற்றிருக்கும். ஸோ அப்புறம் நிலவோட பாதி உயிர் என்கிட்ட இருக்குது, நான் என்னோட ஆன்மா கொடுத்தா திரும்ப நிலவோட ஆன்மா உயிரோடு வந்துடும், இந்த உலகத்துக்கு ஒரு சமநிலை பிறக்கும், திரும்ப நிலாவும் வந்துடும், நான் என்னோட உயிர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் யூ தயாராக இருப்பா. இதை பார்த்து சாக்க ஒரு மாதிரி இருக்கும். வேணாம் வேணாம் கத்துறப்ப, இல்லை நான் இதுக்காக பிறக்கப்பட்டவ, சின்ன வயசுல சாக வேண்டியவ, இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேலே நான் வாழ்ந்த ஒரு பிரோஜனம் கிடையாது, நிலவோட ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த விளக்குல மீன் இருக்கும்ல அதை கையெடுத்து வச்சுக்குவா. அவள் ஆன்மாவை அந்த மீன் மேலே செலுத்திட்டு இருப்பா.
திரும்ப நிலாவோட ஆன்மாக்கு உயிர ஆரம்பிச்சிடும். நிலாவும் திரும்ப பழைய மாதிரி வந்துடும். இந்த உலகம் அப்படியே சமநிலைக்கு வந்துடும். வாட்டர் பெண்டர்ஸால் திரும்ப வாட்டர் பெண்டிங் பண்ண முடியும். இந்த உலகம் அப்படியே பல மாதிரி ஆயிரும். ஆய நேரத்தில் ஆங்குமே ஆதர் ஸ்ட்ரீட்டில் இருந்தால இப்போ தான் உலகமே சமநிலை ஆயிடுச்சு. திரும்பவும் ஆங்கு பழைய மாதிரி மாறிட்டான். கட்டார பேசுகிறதே உனக்கு இப்போ தான் கேட்குது. ஸோ திரும்ப ஆங்கு அவன் பழைய நிலைமைக்கு மாறிட்டான். ஃபைனேஷன்காரங்களாம் அவ்வளோதான் பயன் திரும்ப போயிட்டாங்க. இந்த போர் அப்படியே முடிஞ்சு போச்சு. பட் பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இவங்க படை வீரர் ஹார்ன் தந்துருப்பால அவன் இறந்து போயிட்டான். அண்டதப்போ கட்டாராவை ஒரு பையன் மாஸ்டர் கூப்பிட்டுருப்பால அந்த பையன் இறந்து போயிருப்பான். இதெல்லாம் பார்த்து கட்டாராவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சாக்காவுக்கு பிரின்சஸ் சிவானந்தன் நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். அவளை நான் சாக விட்டுறக்கூடாது. அவள் சாகிறப்ப நான் வெறும் வெடிக்க தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் இவர் உதவாக்குறேன் வைக்க டெஸ்ட்டில் தோற்று போயிட்டு தான் சொல்லுவார். அதே மாதிரி தான் இப்போ நான் தோற்று போயிட்டேன். நானும் வேஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப இல்லை நீ இருக்கிறதுனால தான் என் பொண்ணு ரொம்ப தைரியமாக இருந்தா. சொல்லப்போனால் தனியாக இருந்திருந்தா ரொம்ப பயந்து போயிருப்பா. நீ ஒரு ஹீரோ. உன்னாலதான் இப்போ என் பொண்ணு நிலாவோட ஒரு கடலாக மாறிருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து சாக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாக்காவும் கொஞ்சம் மனசு மாறிட்டு இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. ஜூக்கோ அங்கே கிளைரவும் சின்னதாக ஒரு போர்டில் தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. அப்போ அங்கே கிளைரோ ஜூக்கோவை பார்த்து சரி அடுத்த என்ன போகிறேன் வேறு ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு கேட்பாரு. இதை பார்த்து ஜூக்கோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா இவனால என்னோட டெஸ்டினியாவே அவதாரம் வச்சுட்டு இருந்தான். பட் இப்போ அவதார் அவன் டெஸ்டினி கிடையாது. இதுக்கடுத்து அவன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கை வேஸ்ட் பண்ணுறோன்னு இப்போ ஜூக்கோக்கு புரியுது. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே கிளம்பிடுவாங்க. இப்போ இத்தனை மக்கள் இறந்து போயிருப்பாங்களே அதை நினச்சி ஆங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சாக்காவும் கட்டராக வருவாங்க. ஆங்குக்கு இப்போ தான் அவன் மாஸ்டர் கேட்ஸ் சொன்னது போய் வருது. கேட்ஸ் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ எப்பவும் பழசை மறந்துடு. பழசை நினச்சிட்டு இருந்தா உனக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. அது எனக்கு இப்போ தான் புரியுது. கூடிய சீக்கிரத்தில் நான் அவதாரம் மாறணும். 4 பில்டிங் நான் கற்றுக்கணும்னு சொல்கிறப்ப நீ கவலைப்பட தேவையில்ல. நான் தான் வாட்டர் பண்ட் இருக்கல நான் உனக்கு வாட்டர் பண்ணி சொல்லித்தரேன். ஒமோஷுக்கு போனால் அவன் ஃப்ரெண்டு கிங் பூமி இருக்காரு. அவர் கூட எது பண்ணி கற்றுக்கலாம் அவ்வளோதானே. இதுக்கிட்ட நம்ம ஃபயர் பட்டு தான் தேவை. ஈஸியாக நீ அவதாரம் மாறான்னு சொல்கிறப்ப அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். தென் அதுக்கடுத்து கட்டாராவை பார்க்குறதுக்கு மாஸ்டர் பார்க்குங்க வருவார். இவர் மனசே கட்டாராக தானே மாற்றினா இன்னும் ரொம்ப விரும்பப்பட்டிருப்பாரு. இங்கே பாரு உனக்கு எப்போ இங்கே வரனாலும் சரி நீங்கள் வரலாம். உனக்கான ருசி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் எடுத்து காமிப்பார். இது எங்களோட புனித நீர். ஏதாச்சும் நீ சண்டை போட்டினா உனக்கு இன்னும் பவர் அதிகமாகும். இதை என் பர்ஸை வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப அவளும் சேர்ந்து வாங்கி வச்சுக்குவா. இப்போ அந்த வாட்டர் நேஷனு திரும்ப பழைய நிலைமைக்கு மாறிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த இடத்த திரும்ப புதுப்பிக்கலான்னு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஃபயரில் விவசாய காமிப்பாங்க. மந்திரி வந்து விவசாயிகிட்ட பேசுவார், அரசரே ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம படை வீரர்கள் நாதன் வாதல் டைப்பை தாக்க போயிருந்தாங்க. பட் நம்ம படை வீரர்கள் தோற்று போயிட்டாங்க. திரும்ப வந்திருக்கான்னு சொல்கிறப்ப அதை பார்த்து சிரிச்சு தான் இருப்பான். சொல்ல போனால் இது அவன் பிளானே கிடையாது. நான் எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள போய் தாக்கல் நடத்தணும். என் பிளானே வேறன்னு சிரிச்சிட்டு இருப்பான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவ பொண்ணு அசல வருவா. கூடவே ஒரு ஆளை கைது பண்ணி கொண்டு வருவாங்க. யாருன்னு பார்த்தா கிங் பூமி. இது எல்லாமே இந்த ஓசாவோட பிளான் தான். இத்தனை வருஷமாக இவங்களோட எத்தனை நேஷனுக்குள்ளே பேந்திருக்க முடியாது. இதுக்கே ஒரு பிளான் போட்டிருப்பான். வாட்டர் நேஷனோட போகிறது எடுத்து போனால் மற்ற நேஷனில் வீக்காக இருக்கும். இதான் கரெக்டான சான்ஸ்னு எத்தனை நேஷன் தாக்கிடலாம். அந்த இடத்த கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இதான் ஒரு பிளானாக இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க தாத்தாப்போட பிளான் தான். ஓசா இதை மாதிரி பண்ணியிருப்பாரு. எத்தனை நேஷன் அட்டாக் பண்ணுறங்கிற பேரில் ஏர் நேஷன் வச்சிருப்பார்ல அதே மாதிரி தான். தான் பொண்ணை அனுப்பி கிங் பூமி பிடிச்சிட்டாரு. சொல்லப்போனால் கிங் பூமி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். பட் அவராக தான் வாண்டர் வந்து மாட்டிட்டாரு. இது ஏன்னு உங்களுக்கு போக பார்த்தா தான் தெரியும். சொல்லப்போனால் எர்த் கிங்டமே 2 இருக்கும். ஒன்று ஒமஷோ இன்னொன்று பாசிங்ஸே. அதில் ஒமஷோ தான் இப்போ கைப்பட்டுட்டாங்க. இன்னொன்று பாசிங் ஷே இருக்குது. அந்த பாசிங் ஷேவை மட்டும் பிடிச்சா அவ்வளோதான் மொத்த எர்த் கிங்டமே என் கையில் வந்துடும். அதான் அதுக்கடுத்து படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் போட்டுருப்பாரு. அப்போ அந்த மந்திரி சொல்லுவான், அரசரே உங்கள் பையன் ஜூக்கோவும் அந்த போரில் இருந்திருக்கான். பட் அவங்க எங்கேயும் தப்பிச்சு போனால் சொல்ல போகிறது. உங்கள் பையனுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறப்ப என் பையனா அவன் திறமசாலியாக இருந்திருந்தானா கண்டிப்பாக நான் சர்வே ஆகியிருப்பான். ஒரு நாள் என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு ஃபயர்லாட் ஓசாய் சொல்கிறாரு. இதோட அவதாருங்கிற இந்த ஒரு சீரிஸ் முடியுது. கடைசியாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அது சீசன் 2 வரப்போதில்ல அது ஹின் மாதிரி. பார்த்தா அந்த மினிஸ்டர் ஃபயர்லாட் ஓசாய் ஒரு ரூம் கூட்டி போகிறாரு. பார்த்தா அடுத்து ஒரு சோசன் காமெண்ட் வரப்போகுது. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஃபயர்லாட் ஓசாய் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா சோசன் காமெண்ட் வந்தால் ஃபயர் நேஷன் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நெருக்கல் வந்தப்பே இவங்க தாத்தா அந்த உலகத்தில் பாதி பிடிச்சிட்டாரு. இன்னும் அடுத்த ஒரு வாட்டி நெருக்கல் வந்தால் அவ்வளோதான். இந்த ஃபயர் நேஷன் தான் இந்த உலகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும். மொத்த கிங்டம் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓசாய் ஒரு பிளானில் இருக்காரு. அதாவது இந்த சோசன் காமெண்ட்ங்கிறது 100 வருஷத்துக்கு ஒரு வரும். இன்னும் 6 மாதத்தில் அந்த சோசன் காமெண்ட் வரப்போகுது. அது மட்டும் வந்துச்சுன்னா ஃபயர் நேஷன் பவர்ஃபுல் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆங்கு எல்லா பெண்ணையும் கத்த
ஆகணும். அப்படி 6 மாதத்துக்குள்ள எல்லா பண்ணியும் கற்றுக்கலைன்னா அவ்வளோதான், ஓசாய் இந்த உலகத்தை ஆளான்னு வச்சுருவான். இதை சொல்லி தான் இந்த சீசன் 1 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இந்த லைவ் சீரிஸ் முடிஞ்சு போச்சு. இது ஜஸ்ட் சீசன் 1 தான். மொத்தம் அனிமேஷனில் 3 சீசன் இருக்குது. சொல்லப்போனால் இது ஒரு 3 புக்கு, எர்த்து, வாட்டர், ஃபயர்னு. இந்த மொதல் சீசனில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த சீசன் தான் இன்னும் வெறுத்தனமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்க ட்விஸ்ட்லாம் அந்த சீசனில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் 2வையும் 3யும் அனிமேஷன் ஃபார்மேட்டில் போடுறேன். கண்டிப்பாக அந்த சீசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி சேனல்னு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.